Good morning everyone. Welcome to AIMTN YouTube channel. TNPSC Group 2A Prelims கான General English classes பார்த்துட்டு இருக்கோம். So this session is your 12th session so far. So இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பேசேஜ் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா அதில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. வீக் கொஷின் என்ன, ஸ்ட்ராங் கொஷின்னா என்ன, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், எம்சிக்யூஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பேசிக்கான திங்ஸ் தான்னால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் கிளான்ஸ் வித் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட ஆல்மோஸ்ட் 20 கொஷின்ஸ் வந்து நமக்கு பேசேஜ் இருக்குது. அதனால தான் நம்ம ஃப்ரம் த பிகினிங் வந்து வி ஹாவ் கிவன் டியூ இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் டாபிக். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, பேரலாக சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க பேசேஜஸ். அதில் மெயின் திங் என்ன நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஃபாஸ்ட்னஸ் தான் தேவைப்படுது. ஒரு 20 பேசேஜஸ் கொடுக்குறாங்க, 20 மினிட்ஸ் எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்கிலீஷ்க்கு ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். 1 hour அப்படிங்கிறதே வந்து ஜாஸ்தி தான். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இது இங்கிலீஷை போடுறோமோ யூ வில் ஹாவ் அ டைம் ஃபார் யுவர் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னா நமக்கு செஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நியரிங் டு த லாஸ்ட் செஷன் நியர் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். வி ஹாவ் கொஞ்சம் அதிகமான திங்ஸ் தான் இருக்குது. பாசிபிள் திங்ஸ் ஒரு அந்த வேர்டை மட்டும் ரீட் பண்ணும்போது நம்ம கேட்ட விஷயமா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டேர்ம்ஸை மட்டும் மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்படியே வித்தியாசமாக நம்ம இது வரைக்கும் கேட்டதே இல்லை, ஒரு நியூஸ் பேப்பரில் கூட பார்த்ததே இல்லாத ஒரு விஷயத்த வந்து அந்த டேர்ம்ஸாக அவங்க கேட்குறது இல்லை, பேசிக்கான டேர்ம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்காக அந்த வேர்ட்ஸை மட்டும் ரீட் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதோட மீனிங்கை மட்டும் பாருங்கள். நமக்கு தெரியல அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது தான். ஸோ ஒரு நியூ டெக்னிக்கல் டேர்ம் அவங்க கேட்க போகிறதில்ல, ஓரளவுக்கு பேசிக்கான டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, படிச்சுட்ருங்க. நேற்று கிளாஸில் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கணும். ஓகே, ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் we have only pending for this translation, but still நமக்கு வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. ஒரு 15 poems நம்ம இன்னும் பார்க்கணும். அண்ட் தென் ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 10லேருந்து போகணும். ஸோ ப்ரோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரிமைனிங் 3 கிளாஸஸில் நம்ம இது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்னிக்கல் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அன்சீன் பேசேஜஸ்னு கொடுத்துட்டாங்க. நியூஸ் பேப்பர்ஸில் வர ஹெட்லைன்ஸ்லையுமே ஒரு ஜஸ்ட் ஹெட்லைனை மட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்துமே கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டுட்டு. அண்ட் தென் எடிட்டோரியல்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரொம்ப எக்ஸாமுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் எடிட்டோரியல்ஸ் தான். அது என்ன, அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் இருக்க டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வக்காப் எல்லாம் தெரிஞ்சிருக்கா, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இப்போ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண நியூஸ் ஏதாவது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கிற பேசேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் இஸ் அன்சீன். நம்ம வந்து எவ்வளோ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா நம்ம நோன் திங்ஸ் வந்து புதுசான விஷயத்தை தான் கேட்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸ்ட்ராங் கொஷினா என்ன, வீக் கொஷினா என்ன கண்டுபிடிக்க தெரியணும் எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட போகிறேன். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அங்கேயே இருக்குது, சிம்பிளாக மேட்ச் பண்ண போகிறோம். அண்ட் தென் சென்டென்ஸ் கம்ப்ளீஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா வெக்காபுலரி தேவைப்படும். நீங்கள் நம்மளோட அந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த சினானிம்ஸ் பேஜஸை கவர் பண்ணியிருந்தாலே இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு இருந்திருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ட்ரூ டு த பேசேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறது. அந்த பேசேஜில் இப்போ நம்மளோட ஓன் நாலேஜும் அதில் வந்து போடக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க பர்டிகுலர் பேசேஜுக்கு அது என்ன ஆன்சர் ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. அதுதான் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கிவன் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபைனலி சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான். நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட பேட்டர்னே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ சூஸ் பேட்டர்ன் தான். ஸோ இந்த திங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 17 கொஷின்ஸ் போல் பேசேஜ் கொஷின்ஸ் நமக்கு வந்து குரூப் 4ல் கேட்டதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது.
ஓகே, நோட்ஸ் வந்து நிறைய பேஜ் எல்லாம் இல்லை. பேசேஜை படிக்கிறோம், எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேட்டர்ன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பேசேஜ் வந்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ சால்வ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு குரூப் 4 கொஷின் பேப்பரில் எப்படி வந்திருக்கு அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம். உங்களுக்கு முதல்ல இந்த கொஷின் பேட்டர்னை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து யூ ஹாவ் அ கிளியர் ஐடியா. ஸோ இந்த செஷன் வந்து 20 கொஷினோட செஷனு, எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, ரொம்ப கவனமாக செஷனை பார்க்கணும். அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நார்மல் பேசேஜஸ் மாதிரி தான் எல்லாமே, பட் அந்த கொஷின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இட் வேரிஸ். அது இல்லாமல் கொஞ்சம் பிடிஎஃப் ஒரு இது கொடுக்குறேன், டேபிள் கொடுக்குறேன். அது என்னென்னா நியூஸ் பேப்பர்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக வர வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் டேர்ம்ஸில் சம் டேர்ம்ஸ்லாம் வந்திருக்கு, PYQவில் வந்து நடத்தியிருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த பேசிக்காக நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சம் இடியம்ஸும் சம் வெக்காப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக ஃபுல்லாக மெமரி பண்ணிட்டு போயிடணும். அது வந்து இதில் மட்டும் இல்லை, டேர்ம்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேசேஜுமே நம்ம இப்போ வந்து ஒரு 20 கொஷின்ஸ் இப்போ நடந்த குரூப் 4 நமக்கு இந்த நியூ பேட்டர்னில் நடந்த ஒரே கொஷின் பேப்பர், அதுதான் செகண்டாக நம்ம தான் எழுத போகிறோம், குரூப் 2 எழுத போகிறோம். ஸோ அதை வந்து நல்லா சால்வ் பண்ணிவிடுவோம், பார்ப்போம். அண்ட் தென் எல்லா கொஷினுக்குமே நம்ம ஒரு மாடலில் கொஷின் இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்னோட நீங்களும் சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. 20 கொஷின் நம்ம இன்னையோட முடிக்கிறோம், புரியுதா? அப்போ வந்து அது திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவனமாக பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது மேபி அந்த பேசேஜில் உங்களுக்கு இனிஷியலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், பார்க்கலனாலும் ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்மளோட ப்ரீவியஸ் ஓல்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு டூ பேராகிராஃப்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லென்த்தி பேசேஜ் கொடுத்துட்டு ஒரு 5 கொஷின்ஸ் கேட்குறது தான் நம்மளோட ஓல்டு பேட்டர்ன். அதாவது அந்த பேசேஜ் வந்து 5 கொஷின்ஸ் இருக்கும், ஒரே ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் தான் நமக்கு வந்திருக்கு இது வரைக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேசேஜுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 20 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டதால நமக்கு இந்த மாதிரி லென்த்தி பேசேஜஸை படித்து நம்ம அட்டன் பண்ணுறது என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. ஒரே ஒரு கொஷின் தான் என்ன அப்படின்னா நம்மளோட ஓல்டு ஃபார்மேட். ரிமைனிங் இருக்கிற எல்லா கொஷினுமே என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 lines 3 lines ஒரு MCQ, 2 lines 3 lines ஒரு MCQ. அதோட டெக்ஸ்ட் மட்டும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும்தான் என்ன அப்படின்னா நம்மளோட ஓல்டு சிலபஸ் படி, ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே இந்த அளவுக்கு ஒரு 2 பேரா அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே டைம் கன்சூமிங். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாடலுக்கு இதுதான், அதுவுமே ஜஸ்ட் ஒரு 5 lines இருக்க மாதிரி தான் இருந்தது. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டனா நம்ம என்ன பண்ணணும், ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். பாஸ் பார்த்துடலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு பேசேஜ் படிக்கும் போதே என்ன பண்ணிடணும் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிட்டு வரணும். இன்னும் இந்த மாதிரியான பேசேஜ் கொஞ்சம் பெருசாக இருந்துட்டாலே கொஷினை இங்கே ரீட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் போங்க. நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இஃப் யூ ஹாவ் உங்களுக்கான திங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டில் என்ன அப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு அங்கேருந்து நான் எடுத்துக்க வேண்டிய தேவை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம அங்கே போனோம் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக அண்டர்லைன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேசேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். எதுக்காக விட்டமின் சி இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் ரீசன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வாட் டஸ் த வேர்ட் காப் மீன் இன் த கிவன் கான்டெக்ஸ்ட். அப்போ காப்புங்கிற வேர்ட் வரும்போது அது என்ன சொல்லுதுன்னு கவனமாக பார்க்கணும். அண்ட் வாட் இஸ் ஆம்லா ரிச் இன். ஸோ ஆம்லா வந்து எதில் ரிச்சாக இருக்குது, நம்மளோட ஜிகே வச்சு நம்ம வந்து விட்டமின் சி நமக்கு தெரியும்னா ஸ்டில் பேசேஜை படித்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஆம்லா வந்து எந்த விட்டமின் ரிச் விட்டமின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த 3 தான் கொஷினாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நம்மளோட பேசேஜுக்கு போய்டும். விட்டமின் சி இஸ் அன் எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். எசென்ஷியல்னு சொல்கிறாங்க. ஏன்? இட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் இன்டர்செல்லுலார் செமன் கொலாஜன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் வேரியஸ் செல்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி டுகெதர். எதுக்காக அது எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட்னு இங்கே கொடுத்துட்டாங்க. கொஷின் என்ன, why it is very important. அப்போ ஆன்சர் அடுத்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் இன்டர்செல்லுலார் செமன்.
அப்படின்னா ஒரு க்ளூ மாதிரி என்ன பண்ணுது, வேரியஸ் செல்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடியை டுகெதராக வச்சுக்கிறதுக்கு இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ கொலாஜன். அப்போ அதுதான் அந்த அந்த பர்பஸ்க்காக தான் என்ன அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட்னு சொல்கிறேன், ரெக்யர்டு ஃபார் இன்டர் செல்லுலார் செமெண்ட் கொலாஜன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. அடுத்து தென் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ் அன் ஆக்சிடென்ட் இட் ஆக்ட்ஸ் லைக் எ காப் இன் த பாடி அப்ரஹெண்டிங் த ரவுடி மாலிகுல்ஸ் கால்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது, ஆக்சிடென்ட்டாக இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது, அதுலேருந்து என்ன பண்ணுது, அதெல்லாம் தான் பக்கம் இழுத்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது, மற்ற பாடியெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடாமல், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணாமல் என்ன பண்ணுதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ ஹியூமன் காப்போட ஒர்க் என்ன, போலீஸோட ஒர்க் என்ன அப்படின்னா பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இது காப் மாதிரி அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் தென் அந்த கொஸ்டின் என்னவா இருக்கும், வாட் டஸ் த வேர்ட் காப் மீன்ஸ்னா போலீஸ், ப்ரொடெக்ட் பண்ணுறது, பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் ஃப்ரம் டிஸ்ட்ரக்ஷன். தென் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி இஸ் என்னது, ஆம்லா. முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கூட நம்ம படிக்கவே வேணாம், ஏன்னா தேர்டு கொஸ்டின் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சிங்கிறது தான். அதுக்கப்புறம் நமக்கு படிக்கணுங்கிற தேவைக்கூட இல்லை, அடுத்த கொஸ்டினுக்கு கடகடன்னு போயிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பேசேஜை கம்ப்ளீட் பண்ணி அடுத்ததுக்கு போகிறோமோ நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஒரு கொஸ்டினுக்கும் 1 மினிட்டுங்கிறது இல்லை, ½ மினிட் இல்லை ஒரு 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்தாகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். அதுதான் இதில் இருக்கிற மெயின் டிஃபிகல்ட்டி. ஆன்சர் ஏன்னா அங்கே தான் இருக்குது, அதில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறாங்கன்னா ஆன்சரையும் கொடுத்து கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு திங் ஆன்சர் அங்கேயே இருக்குது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா படிக்கும் போது கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குன்னு ஃபாஸ்ட்டாக அண்டர்லைன் பண்ண தெரியணும். அதை அண்டர்லைன் பண்ணதில் ஆன்சரை வந்து என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக போட தெரியணும். இதுதான் நீங்கள் வந்து இந்த பேசேஜ் ப்ராக்டிஸில் பண்ணுறீங்க. இதே ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் PDF கொடுத்துட்றேன். கடகட என்ன பண்ணுங்க, டெய்லி பேசேஜ் ப்ராக்டிஸை பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ அது மட்டும்தான் என்ன சொல்லிட்டேன், ஃபார்மேட்டிங் வந்து நமக்கு ஓல்டு ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ், ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ் எய்ம் டு சிம்பிளிஃபை டெய்லி லைஃப். ஸோ டெய்லி லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஓகே, சாரி, கொஸ்டின் ஒரு பார்த்துருவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் த ஆத்தர்ஸ் பர்பஸ் இன் த பேசேஜ். ஆத்தரோட பர்பஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எல்லாமே படித்தாதான் அதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஃபுல் பேசேஜை வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும். தென் தே ஆஃபர் இன்க்ரீஸ்டு கன்வீனியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இன்க்ரீஸ்டு கன்வீனியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி இருக்கு. அடுத்து யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேசஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் வைட் ஸ்ப்ரெட் அடாப்டேஷன். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் நிறைய பேருக்கு அது போய் சேரும். அதனால இந்த யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப எசென்ஷியல். தென் அவங்களோட கோல் என்ன அப்படின்னா டு எம்பவர் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் தான் கீ பாயிண்ட். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். டு கிரிட்டிசைஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ் கிடையாது, கிரிட்டிசைஸ் பண்ணலை. அவங்க என்ன பெனிஃபிட்ஸ் தான் என்ன பண்ணாங்க, ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. டு ஹைலைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி, ஆமாம், அது வந்து என்னெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சாங்க. டு எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், அப்படி இருக்கிறது தான் வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக நம்ம போக முடியும்னு சொன்னாங்க. ஓகே, தென் டு அட்வொகேட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், எக்ஸாக்டாக வேர்டே இருக்கு. ஸோ எந்த 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா BC and D வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரோட பர்பஸை கிளியராக சொல்லுது. இந்த பர்பஸ் இல்லை. ஸோ ஆன்சர் அங்கேயே இருக்கு. கீ பாயிண்ட்ஸ் கொஷினை பார்த்துக்கிறோம், கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேசேஜ், த அட்வென்ட் ஆஃப் ரிமோட் ஒர்க் சேஞ்ச்டு எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ரிமோட் ஒர்க் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டோட அந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரே என்ன பண்ணுச்சு, சேஞ்ச் பண்ணிட்டு அரைவல் ஆஃப் எது ரிமோட் ஒர்க் அப்படின்னா வீட்டிலேருந்தே வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுதான் சீம்லெஸ் கொலாபரேஷன் ரோஸ் வித் டெக்னாலஜி. சீம்லெஸ் கொலாபரேஷன்னா குரூப்பாக டுகெதராக வந்து ஒரே கோலுக்காக என்ன பண்ணுறது, ரொம்ப எஃபர்ட்லெஸ்லி ஒர்க் பண்ணுறது, டுகெதராக ஒர்க் பண்ணி அந்த கோல் அச்சீவ் பண்ணுறது. அதாவது சீம்லெஸ் கொலாபரேஷன், ரொம்ப ஃப்ளா இல்லாமல் சண்டை போட்டுக்காமல் எல்லாரும் ஒரு மனசாக என்ன பண்ணுறது, ஒரே விஷயத்துக்காக பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணுறது, அதுதான் சீம்லெஸ் கொலாபரேஷன். ரோஸ் வித் டெக்னாலஜியோட ரோஸ் ஆகுது, ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது,
ஃப்ளெக்சிபிலிட்டி வீட்டிலேருந்து அவங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம்ஸ்க்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் yet isolation concerns group. ஸோ ஐசோலேஷனுங்கிறது தனித்தனியாக எல்லாரும் இருந்துடுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில். இப்போ ஒரு ஆஃபீஸ்னால் என்ன பண்ணுவாங்க, வந்து டுகெதராக மியூச்சுவலாக என்ன பண்ணிப்பாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மியூச்சுவலாக கொடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்புட் இருக்குன்னா அவங்களோட இன்புட்டையும் கொடுக்கலாம். அண்ட் தென் சஜஷன் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா, ஐசோலேட்டடாக எல்லாரும் தனித்தனி இடத்துலேருந்து ஒர்க் பண்ணும்போது அப்படி ஒரு ஐசோலேஷன் ஏற்பட்டுரும். அப்போ அதுதான் வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா, which of the following statements accurately reflect the meaning of the underlined words? ஸோ அண்டர்லைன்டு வேர்ட்ஸோட மீனிங்கை கரெக்டாக எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அட்வென்ட் மீன்ஸ் த கிராஜுவல் டிக்ளைன் ஆஃப். கிராஜுவல் டிக்ளைன் கிடையாது, என்ன பண்ணுது, அட்வென்ட் ஆஃப் ரிமோட் ஒர்க்னா ரைஸ் ஆஃப் தி ரிமோட் ஒர்க்குன்னு அர்த்தம். ஆப்போசிட்டாக டிக்ளைன் கொடுத்துருக்காங்க, ராங். சீம்லெஸ் அப்படின்னா ஸ்மூத் அண்ட் வித்தவுட் இன்டர்பிரிட்டேஷன், ஸ்மூத்தாக ஒர்க் போயிட்டுருக்கு. ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு தெரியும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது, எபிலிட்டி டு அடாப்ட். ஐசோலேஷனுங்கிறது தனிமைப்படுத்துறது, ஸ்டேட் ஆஃப் பீயிங் அலோன். ஸோ இது மூணுமே மீனிங் கரெக்டாக இருக்குது, அது மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஸோ த ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன தெரிஞ்சிருக்கணும்னு தேவைப்படுது, வெக்காபுலரி, சினானிம்ஸ் ஆஃப் வெக்காபுலரி. ஸோ அது எல்லாமே அந்த சினானிம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. ஸோ அந்த நான் கொடுத்த அந்த பிடிஎஃப் நீங்கள் படிச்சிருக்கணுங்கிறது வெரி எசென்ஷியல். நெக்ஸ்ட் தான் கொஞ்சம் இது ஒரு என்ன சொல்கிறது, நல்ல வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஹார்ட் வேர்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேசேஜும் கொஞ்சம் பெருசு. The relentless surge in global temperatures paints a stark picture of our planet's future. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் அப்படின்னா சடன் இன்க்ரீஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ரிலன்ட்லெஸ் சர்ஜ்னா சடனாக ஒரு விஷயம் வந்து பூம் ஆகுறது, அதை தான் வந்து ரிலன்ட்லெஸ் சர்ஜ்ன்னு சொல்லுவாங்க. எதில் அப்படின்னா குளோபல் டெம்பரேச்சரில். நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் குளோபல் வார்மிங்னு, ரொம்ப காலமாக பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை குறைக்கிறதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டில் அதோட க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டார்க் பிக்சர் ஆஃப் அவர் பிளானட் ஃபியூச்சர்னா ஒரு அன்பிளசன்ட் பிக்சரை தான் வந்து நம்ம என்ன பண்ணுது, நம்ம ஃபியூச்சரை பற்றி பிளானட்டோட ஃபியூச்சர் வந்து நம்ம கண்ணுக்கு நேரம் இருக்குது. ஏன்னா இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இட் வில் பி அ டிசாஸ்டர். மெல்டிங் கிளேஷியர்ஸு, ரேஜிங் வைல்ட் ஃபயர்ஸு அண்ட் அன்பிரசிடென்டட் ஃப்ளட்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கிரிம் ரிமைண்டர்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கவலைக்குரிய ஒரு ரிமைண்டராக தான் இருக்குது. ஆஃப் திஸ் எக்ஸ்கலேட்டிங் கிரீசஸ்னால் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் எ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி பர்வேட் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் echoing the desperate need for immediate and decisive action. அப்போது இது வந்து ஒரு அர்ஜென்ட் நீடு, இமீடியட்டாக நம்ம இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை, இன்னும் இயர்ஸ் தள்ளி ஒரு 5 years 10 years கழித்து பார்க்கும் போது இட் வில் பீக் த திங் அப்படின்னா நம்ம அப்போ போய் ஒரு பண்ணுறதை விட இப்போ கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜாக இருக்கும் போதே பண்ணணுங்கிறது ஒரு எமர்ஜென்சியான திங்காக இருக்குது. இம்மீடியட்டாக நம்ம ஆக்ஷன் எடுத்தால் தான் இந்த குளோபல் வார்மிங்கை நம்ம குறைக்க முடியும். த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு மிட்டிகேட் the catastrophic effects of climate change is rapidly closing, leaving behind a legacy of irreversible damage. பார்த்தீங்க அப்படின்னா கேட்டஸ்ட்ரோபிக் எஃபெக்ட்னா ரொம்ப டிசாஸ்டர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதாவது இருக்கிறதுலே மோசமான எஃபெக்ட் இதுதான். இப்போ ஒரு ஃப்ளட்டு வந்திருக்குன்னா அந்த ஃப்ளட்டு இது வரைக்குமே எர்த்தே பார்க்காத அளவுக்கு ஒரு ஃப்ளட்டு ஒரு டிசாஸ்டர் நடந்ததுன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கேட்டஸ்ட்ரோபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்க அப்படின்னா திஸ் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு mitigate this effects of climate change is rapidly closing. என்ன பண்ணுதுன்னா ஒரு irreversible damage, ஏன்னா மாற்ற முடியாததா என்ன பண்ணுவாங்க irreversible சொல்லுவோம். பால் தயிராகிடுச்சுன்னா தயிரை திரும்ப பாலாக்க முடியும்னா ஆகாது, அதை மாதிரி irreversible-ஆக ஆகிடுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எர்த்தோட கண்டிஷன் மாறிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப மாற்றவே முடியாத ஒரு விஷயமா போயிடும் அப்படிங்கிறது இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, which of the following words and phrases contribute to the mood of the passage?
ஸோ அந்த என்ன மூட் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறது, அவங்க ஆத்தரோட அந்த பர்பஸ் தான், அவங்க என்ன விதத்தில் அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலன்ட்லெஸ் சர்ச் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சடன் பூம் வந்து என்ன அப்படின்னா சர்ஜாக வந்து இந்த குளோபல் வார்மிங் நிற்கிது அப்படிங்கிறது தான் மெயின் தீம். பெயிண்ட்ஸ் எ ஸ்டார்க் பிக்சர், நம்ம ஏற்ற பார்த்தோன்னா ஒரு அன்பிளசன்ட் பிக்சராக இது மாறுது. லெகசி ஆஃப் இர்ரெவர்சபிள் டேமேஜ் நடக்கும், இப்படி நடந்துச்சு, குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆனால் இப்படி நடக்கும், அது மெயின் தீம் இல்லை. பேலன்ஸ்ட் அண்டு காம், அந்த வேர்டு சம்மந்தமே கிடையாது அங்கே. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் அந்த மெயின் தீமுக்கு என்ன பண்ணுறது, சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் தான். பட் ஒரிஜினல் மெயினான தீம் என்ன? தர் இஸ் அ ரிலன்ட்லெஸ் சர்ஜ் ஆஃப் குளோபல் வார்மிங், அதுதான் மெயின் தீம் ஆஃப் த ஆத்தர். ஸோ இதுதான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சூட்டபிள் மூட் ஆஃப் த பேசேஜுக்கு பொருத்தமாக இருக்கும். அர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு மூடு தான். நெக்ஸ்ட் ஒன் நாஸ்காம். பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்காமும் அதே மாதிரி சிமிலர் குளோபல் அசோசியேஷன்ஸ். நாஸ்காம்க்கு படிச்சிருக்கீங்க, அப்ரிவேஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சிமிலர் குளோபல் அசோசியேஷன்ஸ் போத் ரெப்ரசன்ட் டெக் செக்டர்ஸ். ஸோ குளோபல் அசோசியேஷனு நாஸ்காம் ரெண்டுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா டெக் செக்டர்ஸை. NASSCAM focuses on India, others on regional or international markets. இந்தியா வந்து என்ன பண்ணுது, மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. போத் அட்வொகேட் த க்ரோத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு ரெண்டுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாஸ்காம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ப்ரைமரிலி எங்கே இருக்குன்னா வித்தின் இந்தியா. அதர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடர் ரீச் வந்து இருந்திருக்கு. சரி, இப்போ கொஸ்டின் என்னென்னா, which of the following statements accurately compare NASSCAM and similar association as described on the passage? ஸோ அதோட என்ன பண்ண கம்பேரிசனை வச்சு தான் என்னென்னலாம் ஃபேக்ட் வந்து ட்ரூவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. NASSCAM அண்ட் குளோபல் அசோசியேஷன் ரெப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸா? இல்லை, ரெண்டுமே என்ன பண்ணுச்சு, போத் ரெப்ரசன்ட் டெக் செக்டார்ஸ் தான். அதனால இது தப்பு. நான் போத் ரெப்ரசன்ட் டெக் செக்டார்ஸ் கரெக்ட். அடுத்து NASSCAM's influence is primarily within India. அப்படியே டைரக்டாக அந்த வேர்டே இருக்கு, primarily within India, கரெக்ட். குளோபல் அசோசியேஷன்ஸ் ஹாவ் லிமிட்டட் ரீச்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அதர் குளோபல் அசோசியேஷன் என்ன இருந்தது, ப்ராடர் ரீச் இருந்தது, அதனால 4th பாயிண்ட் ராங். ஒன்லி ட்ரூ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்னு அதில் கீவேர்ட்ஸு ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் அனலைன் பண்ணிட்டு பார்த்துட்டாலே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான பேசேஜ் தான். A small town of Booksville is famous for its annual harvest festival. இந்த டவுனு ஆனுவல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு ஃபேமஸாக இருக்குது, விச் செலிப்ரேட்ஸ் த லோக்கல் ஃபார்மிங் கம்யூனிட்டி. ஸோ லோக்கல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி அவங்களோட growth செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த ஆனுவல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். த ஃபெஸ்டிவல் ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் அங்கே நடக்கும்னா பம்கின் கார்விங் கான்டெஸ்ட் நடக்கும், ஹே ரைட்ஸ், அந்த மாதிரி இந்த ஹேஸ் அந்த வயலில் வந்து நம்ம அந்த செடி கதிர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லோடு மாதிரி ஏற்றிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அதை தான் ஹேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹே ரைட்ஸ் வந்து பீப்புள் அது மேலே ஏறிட்டு போகிறது. அண்டு பெட்டிங் ஜூ. பெட்டிங் ஜூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சின்ன குழந்தைங்க கூட அதில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ரொம்ப சிம்பிளான திங்ஸ் இருக்கிற ஒரு ஜூ. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஃபெஸ்டிவலோட ஃபியூச்சர்ஸாக இருக்குது. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, which of the following activities is not mentioned as part of the festival? இதில் மென்ஷன் பண்ணாத பார்ட்டு என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம எங்கே ஆன்சர் பண்ணுறோம், பம்கின் கார்விங் கான்டெஸ்ட்டு இருக்குது, ஹே ரைட்ஸும் இருந்தது, டேலண்ட் ஷோ பற்றி எதுவும் சொல்லலை, அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அங்கே இல்லை, பெட்டிங் ஷோவும் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு 8 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேசேஜில் ஆன்சர் இருக்குது. என்ன பண்ணும், கொஷினையும் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பேசேஜாக தான் கொஷினை பார்த்துருங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்க முடியாது. ஸோ கொஷினை பார்த்துட்டு அப்புறம் போய் அங்கே ஆன்சரை பாருங்கள். இல்லை
இப்போ ஆத்தரோட இது வியூ என்ன, கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான். ஏன்னா கொடுத்துருக்கிறதே 2 lines தான் இல்லையா, அப்போ ஃபுல்லாக படித்தாதான் ஆன்சர் பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. ஸோ இதில் மெயின் திங் என்ன அப்படின்னா, கொஷின் அதுக்கான கீ பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆன்சர் போடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். First one, which of the following questions cannot be categorized under the type weak question? ஓகே, நான் வந்து ஸ்ட்ராங் வீக்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஸ்ட்ராங் கொஷின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கொஷினை படிச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியாமல் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஸ்ட்ராங் கொஷின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டேன்னா நான் அதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனோ திங்கிங்கோ தேவையில்லை, என் நேம் என்னன்னு சொல்லிவிடுவேன். இப்போ ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்டோரியோட ஹீரோ பேர் என்னன்னு கேட்டால் அந்த ஸ்டோரியில் அந்த ஹீரோட நேம் தான் நிறையா இருந்திருக்கும். அதை நான் உள்ளே போய் தேடி பார்த்து ரொம்ப திங்க் பண்ண தேவையில்லை இல்லையா. அந்த ஸ்டோரி வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரின்னு கேட்டுட்டா அந்த ஹீரோ நேமை சிம்பிளாக எழுதிடுவேன். இதெல்லாம் என்னென்னா வீக் கொஷின். ஸ்ட்ராங் கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் த ஆத்தர்ஸ் மெசேஜ் டு த ரீடர் அப்படின்னு கேட்டால் அந்த ஹோல் பேசேஜை நான் படித்து பார்த்துட்டு அவர் என்ன மெசேஜ் வந்து கன்வே பண்ண வந்தார், அந்த வாட் இஸ் த தீம் ஹி ஹாஸ் கிவன்னு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட ஆன்சரை கொடுக்குறேன். சிம்பிளாக அந்த வேர்டிங்ஸ் வச்சு என்ன பண்ண மாட்டேன், நான் ஆன்சர் கொடுக்க முடியாது. அப்போது அது என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் கொஷின். வென் a question needs a analyze or a thinking part அப்படின்னா that is strong question. if it doesn't need a much time or a thinking அப்படின்னா that is weak question. அதே மாதிரி weak questionல பார்த்தீங்கன்னா just yes or no அப்படிங்கிறது வந்துட்டாலே, ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா எஸ் எனக்கு வேணுமான்னு எஸ் அப்படி இந்த மாதிரி சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா வீக் கொஷினில் வந்துடும். இப்போ இந்த கொஷின் பண்ணலாமா பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ் கெனாட் பி கேட்டகரைஸ்ட் அஸ் வீக் கொஷின்னு சொல்ல முடியாதது எதுனா, அப்போ எது ஸ்ட்ராங் கொஷின் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் யூ ஷுர் யூ ஆர் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ ஓகே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் பதில், எஸ் ஐ எம் ஓகே, அவ்வளோதான். இல்லை நோ ஐ எம் நாட் ஓகே, சிம்பிளாக சொல்லுவோமா, ஓகே ஓகே இல்லையா. அப்போ இது வீக் தான். வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் வீக்னஸ், இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் திங்க் பண்ணுவேன். என்னோட வீக்னஸ் எதுன்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ ஒரு இன்டர்வியூலலாம் வீக்னஸஸே இல்லாமல் இருக்கிறதா சொல்லுவோம். அதர் திங் இல்லை அப்படின்னா வீக்னஸை வந்து அது ஒரு ட்ராபேக்காக இல்லாத மாதிரி ஒரு விஷயத்த என்னன்னு சொல்லலாம், வீக்னஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு திங்கிங் லெவல் வந்து தேவைப்படும். அப்போது திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் கொஷின். எவர் ஹேட் அ க்ரஷ், என்ன ஆன்சர் பண்ணுவோம், எஸ்னா எஸ் நோனா நோ. அப்போ இது ஜஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம், வீக் கொஷின். Does she have a qualifying degree for this job, அவங்களுக்கு இருக்கா இல்லையா, எஸ்ஸா நோ, வீக் கொஷின். How will you repay your loan without a job, இதில் என்ன பண்ணும் யோசிக்கணும். வேலையே இல்லாமல் லோனை நான் எப்படி ரீபே பண்ணுறது, அப்போ என்ன பண்ணும், என்ன ஒர்க் பண்ணுறது, பார்ட் டைம் ஒர்க் பண்ணணுமா, இன்னும் நிறைய ஒர்க்ஸ் வந்து தேடணும், இல்லை ஒரு நல்ல சேலரி இருக்க வேலையை பார்க்கணும், அப்போ தான் நான் லோனை வந்து அடைக்க முடியும். இதை மாதிரியெல்லாம் என்ன பண்ணி ஆகணும், நான் வந்து அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி தான் இதுக்கான ஆன்சரை கொடுக்க முடியும். அப்போ இது எனக்கு ஸ்ட்ராங் கொஷின். ஸோ விச் ஆர் நாட் கன்சிடர்ட் அ வீக் கொஷின் அப்படின்னா 2 and 5. ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ராங் அண்ட் வீக் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து, இந்த given dialogue some questions are underlined. Identify the type and mark A if it is a strong question. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டயலாக் கொடுத்துட்டாங்க, அதிலே கொஷின்ஸை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த அண்டர்லைன்டு கொஷின் ஒருவேளை ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ மார்க் பண்ணோம், வீக்காக இருந்துச்சு அப்படின்னா பின்னு மார்க் பண்ணணும். இதுதான் கொஷின் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, கொஷினை இப்போ பார்க்கலாம். அனு, டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு கேன் வி செலிப்ரேட் விமன்ஸ் டே. இப்போ இது என்னது, எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னா என்ன செஞ்சாகணும், நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், அனலைஸ் பண்ணி ஆகணும். எப்படி செலிப்ரேட் பண்ணுறது விமன்ஸ் டேயை, ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றோம், ஒரு ஏரியாவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்கரேட் பண்ணுறோம், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அது இப்போ ஃபுட்டு இருக்குன்னா ஃபுட்டை இது பண்ணுறது, இந்த மாதிரி க்ளீனிங், சானிட்டரி, வாட்டர், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணோம், அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் விமன்ஸ் டேன்னு நம்மளால் திங்க் பண்ண முடியும்.
அப்போது இந்த கொஷினுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா ஏங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இட் இஸ் a strong question. ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஐ ஹாவ் டு திங்க் ஓவர் இட். ப்ளீஸ் மலர் என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் கேரிஃபை வேர் அண்ட் ஹவு ஆர் வி கோயிங் டு செலிப்ரேட். நம்ம எங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு எனக்கு எலாபரேட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிளேஸை பிக் பண்ணணும், செலிப்ரேஷன் மெத்தட், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கல்ச்சுரல்ஸ் இருக்கா, என்ன சொல்கிறது, விமனை வந்து நம்ம அவார்ட்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணணும். அப்போ அப்படி ஹவ் ஆர் வி கோயிங் டு செலிப்ரேட்னா அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு டைம், அதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரிப்ளை கொடுக்க முடியும். அப்போ எகைன் இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா marking it as A. It must be celebrated in a grand manner. அனு என்ன சொல்றாங்க, நம்ம என்ன எப்படினாலும் செலிப்ரேஷன் வந்து என்ன இருக்கணும், கிராண்ட் மேனர்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. மலர் கேட்குறாங்க, ஷால் வி ஐடென்டிஃபை த வென்யூ, நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். ஷால் வி ஐடென்டிஃபை த வென்யூ, எஸ் பண்ணலாம். அவ்வளோ, இதுக்கு நான் வென்யூவை வந்து என்ன பண்ணலாம் சொல்றதுக்கு நான் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம், இதுதான் வென்யூன்னு சொல்லிட்டு போயிடலாம். அனு என்ன சொல்றாங்க, JKM பேலஸ் தான் வந்து வென்யூன்னு சொல்லிட்டாங்க. மலர், வில் இட் பி அவைலபிள், அந்த டைம்ல அவைலபிளா இருக்குமா, இருக்கும், எஸ். நான் என்ன பண்றேன், ஒன் வேர்ட்ல ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இது என்னவா இருக்கணும், வீக் கொஷின் தான். அப்போ வீக்கா இருந்தா என்ன மார்க் பண்ண சொன்னாங்க, பி. ஸோ when it needs a planning இல்லை திங்கிங் இதெல்லாம் தேவைப்பட்டா அது வந்து ஸ்ட்ராங் சொல்லிட்டோம். சிம்பிளாக ஒன் வேர்டில் ஆன்சர் கொடுக்குறேன் அப்படின்னா தட் வில் கம் இன் வீக் கொஷின். நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ பிபி, ஸ்ட்ராங் வீக் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு தடவை பாருங்க. சரி, மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து சிம்பிளாக ஆன்சர் அங்கே தான் இருக்க போகுது. நமக்கு ஸ்ட்ராங் அண்ட் வீக் மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் வாட் டைப் ஆஃப் கொஷின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் அங்கேயே இருக்க போகுது. The bustling marketplace was a symphony of sounds and smells. சிம்பனினா என்ன சொல்லுவோம் நம்ம, அப்படியே வந்து அந்த ரிதமும் இதுவும் வந்து அப்படியே கன்கார்ட் மாதிரி, வேர்பும் நவுனும் நம்பரும் வேர்பும் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். சிங்குலர்னா சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரல்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி கன்கார்ட் மாதிரி தான். சவுண்ட் அண்ட் ஸ்மெல் கோஸ் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்பனி ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் ஸ்மெல்ஸ். Vendors called out their wares, a mix of spices filled with the air, and the chatter of customers created a lively hum. அந்த மார்க்கெட் பிளேஸ் எப்படி இருக்கு, சவுண்ட் அண்ட் ஸ்மெல்லியாக இருக்கு. அப்புறம் வெண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அவங்க பொருள்கள்லாம் என்ன மிக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ்ஸு, அந்த ஸ்பைஸ் எல்லாம் அப்படியே ஏரில் கலந்து இருக்கு, அந்த ஸ்மெல்லி சொன்னோம் இல்லையா, அந்த சேட்டர், அதை எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கஸ்டமர்ஸோட சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ்லியாக அந்த பிளேஸையே வந்து ஆக்கி வச்சிருக்கு. ஒரு லைவ்லி ஹம் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் hung from stalls and fresh produce was piled high. இது பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் அதெல்லாம் ஸ்டால்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க. அண்டு ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் வாஸ் பைல்டு ஹை, ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க ஃப்ரெஷ் திங்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பஸ்லிங் மார்க்கெட் பிளேஸ் பார்த்தினா அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, மேட்ச் த டிஸ்கிரிப்ஷன் டு த எலிமெண்ட் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ். அந்த மார்க்கெட் பிளேஸோட டிஸ்கிரிப்ஷனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அது எந்த எலிமெண்ட்டில் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, வெண்டர்ஸ் காலிங் அவுட் தர் வேர்ஸ், விற்பாங்க இல்லையா, இங்கே இது இந்த விலையில இருக்குது வாங்க வந்தால் வாங்குங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னது, இண்டிகேட்ஸ் காமர்ஸ் அண்ட் ட்ரேட். ஸோ ட்ரேடிங் ஃபேக்டர் தான் வந்து அங்கே ட்ரேடிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்து அது வந்து அவங்க விற்கிறது, அதுதான் காமர்ஸ் அண்ட் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ஸ்பைசஸ் ஃபில்லிங் த ஏர் வித் தர் ஸ்மெல். ஸோ ஒரு என்ன பண்ணுது, ஸ்பைசஸ் வந்து அந்த ஸ்மெல்லோடு இருக்கிறதுனால என்ன சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை கொடுக்குறது, இட் அப்பீல்ஸ் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். தென் சேட்டர் ஆஃப் கஸ்டமர்ஸ்னால் என்ன இருக்குது, சேட்டர் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்னதை கிரியேட் பண்ணுது, ஒரு லைவ்லி ஹியூமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸோ அப்போ சேட்டர்ஸ் வந்து ஒரு லைவ்லி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுச்சு.
கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் ஹேங்கிங் ஃப்ரம் ஸ்டால்ஸ். கலர்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், விஷனுக்கு அது ஒரு பெஸ்ட் சைட்டாக இருந்திருக்கும். ஸோ அப்பீல்ஸ் டு த சென்ஸ் ஆஃப் சைட். ஸோ இந்த என்ன சென்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், அவங்க சொல்கிறது அர்த்தம் என்ன, வாட் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம், மேட்ச் பண்ணுறோம். டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன், அதே எக்ஸ்ப்ளனேஷனை நானும் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதையும் படித்து பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய வந்து வொக்காபுலரி தான் வந்து நமக்கு தேவை. அந்த இடத்துல எந்த வொக்காபுலரியை கரெக்டாக ஃபிட்டின் பண்ணோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் மீனிங்கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீஷனில் பார்க்குறோம். அப்போ இதுக்குமே என்ன தேவைன்னா சினோனிம்ஸு, இடியம்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாமே நம்ம வந்து படித்தது தான் இங்கே என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். தென் complete the sentence below choosing the suitable pair from the given options. suitable pair வந்து அங்கே போட சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பேருன்னே சொல்லிட்டாங்க, அதனால பார்த்தீங்கன்னா பேராக இருக்கிறது இந்த ரெண்டு விஷயம்தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி சும்மா இந்த என்ன சொல்றது ஸ்மார்ட்டாக இதெல்லாம் திங்க் பண்ண முடியுமோ திங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து the dash are insufficient to implement the new education policy in rural areas. ஸோ ரூரல் ஏரியாஸில் நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன இன்சஃபிஷியண்ட்டாக, அதாவது இன்னும் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது சம் டேட்டாஸ். அது என்ன அப்படின்னா தேர் ஆர் த வாஷ் அவுட் ஆர் இன்சஃபிஷியன்ட். வாஷ் அவுட் வந்து இன்சஃபிஷியன்ட் கிடையாது. வேஸ் அண்ட் வாவ்ஸ், இதில் வேஸ்னால் மெத்தட்ஸ் தான், சம் மெத்தட்ஸ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு கரெக்டு தான். ஆனால் வாவ்ஸுங்கிறது என்னென்னா ப்ராமிசஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணுறது, இல்லை நான் கண்டிப்பாக செய்வேன்னு ஹோப் கொடுக்குறது, அது வந்து இங்கே சொல்லலை. இங்கே அஃபிஷியல் வேஸ். த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட். வேஸ்னா மெத்தடு, அதை என்ன வேலை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தே ஆர் இன்சஃபிஷியன்ட். இதெல்லாம் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. எதுக்குன்னா அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ரூரல் ஏரியாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேஸ் அண்ட் மீன்ஸ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மீனிங்கை வச்சும் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஸ்டில் இதெல்லாம் வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் ஃப்ரேஸ், இடியம்ஸில், சினோனிம்ஸில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அதெல்லாம் நல்லா படிக்கிறது தான் இதை வந்து நம்ம நல்லா வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். தென் again complete the following sentence choosing the appropriate word from the options given. I can dash the presence of something rotten in the room. இந்த வேர்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ராட்டன்னா என்ன, அழுகின ஸ்மெல், ராட்டன் ஸ்மெல்னு லேப்லலாம் நம்ம படிச்சிருப்போம் கண்டிப்பாக ஸ்கூலில். அப்போ ராட்டன்கிறது ஒரு ஸ்மெல், ஒரு அழுகி போன ஸ்மெல்லுன்னு வச்சுக்கலாமா. அப்போது இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன அப்படின்னா இடியம்ஸ். இதெல்லாம் நம்ம இடியம்ஸில் கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒன்று ரெண்டாவது இருக்கும். அதை வந்து பேஸாக வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா உங்களுக்கான க்ளூ கண்டிப்பாக இருக்கும் நம்மளோட ஹோல் மெட்டீரியலில். தென் நோஸ் அவுட். இப்போ இந்த நோஸுங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஸ்மெல்லை தான் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, ஸ்மெல் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நோஸ் அவுட்டு ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் பார்ப்போம் ஆன்சர். நெஸ்ஸில் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கிறது. நெயில் சம்படி டவுன் அப்படின்னா சம் பர்சனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது. நஸ்லப் அப்படின்னா நம்ம வந்து சும்மா நோஸ் ரப் பண்ணுறது, குழந்தைங்களை கொஞ்சிரோம்ல, அந்த மாதிரியான ஒரு திங்ஸ் தான். இதெல்லாம் ஃபிட்டின் ஆகலை. ஐ கேன் நோஸ் அவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சம்திங் ராட்டன் இன் த ரூம். அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு அழுகின ஸ்மெல்ல என்னால் நோஸ் அவுட் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் one second. ஸோ ascertainment of factsனா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது அந்த ட்ரூ டு த பாசேஜ் என்னவோ அதை வந்து நம்ம ஆன்சராக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A new social media platform gained rapid popularity among teenagers.
ஓகேயா? ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அது டீனேஜர்ஸ் கிட்ட ரொம்ப பாப்புலரா இருக்கு. சரி, கன்சர்ன்ஸ் அரோஸ் அபவுட், கன்சர்ன்னாலே ப்ராப்ளம்னு அர்த்தம், அபவுட் டேட்டா பிரைவசி அண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். என்ன அதில் ப்ராப்ளம் வந்ததுன்னா, டேட்டா ப்ரைவசியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷனே இப்போ இந்த டீனேஜர்ஸ் ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜில் இருக்கோம், ஒருத்தவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னாலே என்ன பண்ணுறது, ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறது, சர்க்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான திங்ஸ். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து என்ன பண்ணுறது, பண்ண முடிகிற ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும்தான் கன்சர்ன். டிஸ்பைட் இதை தவிர, டிஸ்பைட் தீஸ் இஷ்யூஸ், த பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடட் அ ஸ்பேஸ் ஃபார் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். என்ன அப்படின்னா, அவங்களோட தாட்ஸை, பியூட்டிஃபுல் தாட்ஸை அந்த பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணுறது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஹாவ் அ ஸ்பேஸ், மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிற ஒரு பாசிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஃபாஸ்டர்டு ஆன்லைன் கம்யூனிட்டிஸ். ஸோ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது, ஏன்னா ஒரே மாதிரி திங்கிங் இருக்கிற பர்சன்ஸ் என்ன பண்ணலாம், தே கேன் கெட் டுகெதர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஃபாஸ்டர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸை உருவாக்கிட்டு அதை பற்றின விஷயங்கள், இப்போ சிம்பிளாக ஒரு கிளென்லினஸ்க்காக ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு குரூப்பாக ஃபார்ம், ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏரியாவை வந்து ஏரியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி இப்படிலாம் வந்து கம்யூனிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் குட் திங்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் ஃபார்மிங் கம்யூனிட்டிஸ் அண்ட் டூயிங் த திங்ஸ். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஃபாஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விஷயம் இதுதான். கொஷின் என்ன, based on the above scenario, which of the following statements are most likely to be true? எது இது ட்ரூவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. The platform is universally considered harmful. நோ, ஃபுல்லாகவே ஹார்ம்ஃபுல்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த 2 விஷயம்தான் ஹார்மாக இருந்தது. இந்த பிளாட்ஃபார்ம் ஹாஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட். கண்டிப்பாக இதை நெகட்டிவ்க்கு கொடுத்துருந்தாங்க, அதர் பாசிட்டிவும் கொடுத்துருந்தாங்க. The platform is primarily used for educational purpose. எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணல, அவங்களோட க்ரியேட்டிவ் திங்ஸை வந்து அதில் போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் நாட் தேர். There are significant concern about the platform's ethical implications. ஆமாம், எத்திக்கலாக இந்த மாதிரியான திங்ஸை வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அங்கே வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்துச்சு. ஸோ திஸ் கேன் be true with the context and B is the correct answer, both B and D. ஸோ இந்த கொடுத்துருக்கிற பேசேஜுக்கு வாட் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் இல்லைன்னா விச் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி ட்ரூ, நம்மளோட ஓன் திங்கிங் இதில் எந்த இடத்துலையுமே சொல்லக்கூடாது, நம்ம நாலேஜை யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். Then next passage, the city's rapid expansion led to increased traffic congestion and air pollution. சிட்டி என்ன பண்ணுறாங்க, ரேப்பிடாக இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும், ஃபுல்லாக பில்டிங்ஸ் வந்துட்டு இருக்கு. we know that. So traffic congestion, air pollution ஒரு biggest problem. Then public transport systems were overwhelmed and green spaces were replaced by concrete structures for the growing population. அப்போ பாப்புலேஷன் அதிகமாக என்ன ஆகணும், அவங்க தங்குறதுக்கான இடம் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகியாகணும். அப்போது க்ரீன் ஸ்பேசஸை என்ன பண்ணுறாங்க, ஏன்னா சிட்டிக்குள்ளே இருந்தாகணும். அப்போ அடுத்தடுத்து இருக்கிற க்ரீன் ஸ்பேஸ் எல்லாம் அழிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் ஃபுல் ஆகிடுது. Then the residents complained of rising stress levels and a loss of community feeling. ஸோ நம்ம சென்னையை பொதுவாக வெளியிலேருந்து பார்த்தாலே சொல்லிவிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது. இப்போ கூட டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபிலிம் வந்தது இல்லையா? ஸோ அங்கே என்ன நடக்குது, வாட் இஸ் த சுச்சுவேஷன், இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு அடுத்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னு கிடையாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது கூட என்ன பண்ணும், ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு லாஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஃபீலிங் அங்கே இருக்குது. அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி அதிகமாகும், ஃபுல்லாக வேலைக்கு போகிறது. இப்போ சிம்பிளாக ஒரு ஐடி ஜாப் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம்.
எப்படி சொல்கிறது, அங்கே ஃபுல்லாக ஒர்க் நேச்சர் இருக்கும், ஃபுல்லாக வந்து சிஸ்டம் ஆப்ரேஷன் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டாஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணும். வீட்டுக்கு வரத்துக்கு ஃபுல்லாக நைட்டு தூங்குறதுக்கு வராங்களா இருக்கலாம். அண்ட் தென் இல்லை ஒரு பச்சையாக ஒரு விஷயத்தை பார்க்கலான்னா மொத்தமாகவே பில்டிங் தான் ஃபுல்லாக சுற்றி இருக்குது. ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம மைண்டையோ ஒரு ஃப்ரெஷ் ஏரை வந்து நம்ம வந்து பிரெத் பண்ணுறதோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இல்லாமலே இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவலை எல்லா ஃபேக்டருமே வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்க. கொஷின் என்னென்னா, based on the given passage, which of the following statements is most likely to be true? அதுதான் வந்து ascertainment of facts. most likely எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், the city is focused on preserving its historical landmarks. இதை பற்றின எந்த விஷயமே சொல்லலை, நம்ம இந்த கான்டெக்ஸ்டுக்கு சம்மந்தம் இல்லை. The city is experiencing negative consequences of unchecked growth. எக்ஸாக்டாக எப்படி வந்து இது க்ரோத் எவால்வ் ஆகிட்டு இருக்குன்னு அதோட ட்ராபேக்ஸ் என்னென்னு என்ன பண்ணவே மாட்டுறாங்க. சிட்டி இன்னும் அனலைஸே பண்ணாமல் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இன்க்ரீஸ்டு க்ரோத் ஆக என்ன ஆகுது, கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அதிகமாகிட்டு இருக்கு. ரெசிடென்ட்ஸ் ஆர் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் அர்பன் பிளானிங் டிசிஷன்ஸ். ஆக்டிவ்லி இவங்க எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை. அடுத்த வீட்டில் இருக்கவங்க யாருன்னு தெரியாது, எந்த கம்யூனிட்டியும் இருக்க மாட்டாங்க, எந்த நல்ல விஷயமும் பண்ண மாட்டாங்க. தென் அது செட் ஆகலை. தென் சிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கீப் பேஸ் வித் இட்ஸ் பாப்புலேஷன். ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதோட இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் என்ன பண்ண முடியல, ரேப்பிட் க்ரோத். அதுவும் சும்மா இன்க்ரீஸ் ஆகலை, ரேப்பிட் க்ரோத்தை வந்து என்ன பண்ண முடியல, சிட்டி ஸ்ட்ரக்சரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதை வந்து கம்பீட் பண்ண முடியல. அப்போது பி அண்ட் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ரெண்டும் அதுக்கு ட்ரூவா இல்லை, அந்த பேசேஜுக்கு ட்ரூவா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, then passage. A solar eclipse happens when the moon blocks the sun. இது நம்ம படித்தது தான், நம்ம ஃபிசிக்ஸில் ஜியாகிரஃபியில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சோலார் எக்லிப்ஸ்னால் என்ன பண்ணும், மூன் வந்து சன்னை பிளாக் பண்ணும். ஓகேயா, இது நம்மளோட கீ. திஸ் காசஸ் டெம்பரரி டார்க்னஸ். ஓகே, ஏன்னா வந்து மூன் பிளாக் பண்ணும் போது சன்னை, அதோட டார்க்னஸ் வந்து எர்த்தில் வரும். ஓகே, இட் ரெக்வயர்ஸ் த சன், தேவைப்படுது. சாரி, இட் ரெக்வயர்ஸ் த சன், மூன் அண்ட் எர்த் டு அலைன். ஆமாம், ஸ்ட்ரைட் லைனில் வரும்போது தான் என்ன பண்ண முடியும், வி கேன் see the solar eclipse இல்லையா. ஸோ this 3 has to align in a straight line. The result is a shadow on the earth. அதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன, எர்த் மேலே நமக்கு ஷேடோ தெரியும். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, which of the following statements accurately define or explains terms from the passage? அக்யூரேட்டாக எது வந்து டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. A solar eclipse is when the earth blocks the sun. எர்த்தா பிளாக் பண்ணுது சன்னை, மூன் பிளாக் பண்ணதுனால எர்த்தில் ஷேடோ விழுது. இது ராங். A solar eclipse is when the moon blocks the sun. டைரக்டாக அதே வேர்டே இருக்குது. கரெக்டு, மூன் பிளாக் த சன். Alignment of the sun, moon and earth is required. Of course, அதை எப்படி கொடுத்துட்டாங்கன்னா அப்படி மாற்றி கொடுத்துட்டாங்க. இதை ஃபர்ஸ்டாகவும் இதை செகண்டாகவும் போட்டாங்க. கரெக்டு. A shadow on earth is a result of a solar eclipse. ஸோ அதுதான் சோலார் எக்லிப்ஸோட ரிசல்ட்டே என்ன அப்படின்னா எர்த்தில் வந்து அந்த ஷேடோ வந்து நம்ம படும், அதுதான் வந்து ரிசல்ட்டு. ஸோ இது மூணுமே என்னவா இருக்குது அப்படின்னா அக்யூரேட்டாக வந்து அந்த பேசேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். திரும்ப இந்த பேசேஜ் நம்ம பார்க்க போகிறதில்ல, சரியா? இது எத்தனை நம்ம பேசேஜ் நம்ம பார்க்குறதுமே நீங்கள் எக்ஸாமில் அந்த பேசேஜை படிக்கும் போது நம்ம நடத்துனது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற விஷயங்கள், ஒரு கொஷின் படிக்கிறேன், நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் அங்கே எதை கீயாக எடுத்துக்கிறேன், நான் என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துட்டே வரணும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் பண்ணும் போது தான் ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். மற்ற கொஷின் ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஓகே, then which of the following word is incorrect in the context of the sentence? எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா வெக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ரொம்ப பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு ஐடியா இல்லை. எக்ஸ்டசி மட்டும் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எக்ஸ்டசினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது வந்து எக்ஸ்டசி ஸ்டேட்டில் இருக்காங்க, அதுமாதிரி சொல்லியிருப்போம். ஓகே, ஆஃப்டர் த டீம் சக்ஸஸ் த கோச் ஃபெல்ட் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் டேஷ்
ஃபார் ஹிஸ் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். டீம் வந்து சக்ஸஸ் ஆயிட்டு, ஓகேயா? அப்போ அந்த கோச் எப்படி பண்ணுவார், கிரேட் செட்ஸ் ஆஃப் என்ன இருந்திருக்கும், அவருக்கு ஹாப்பினஸ் வந்துருக்கும் கண்டிப்பாக. யார், பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பார். அப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாருங்கிறதுக்கு பொருத்தமானது மட்டும் இங்கே இருக்கும், பொருத்தம் இல்லாத ஒரே ஒரு வேர்டு மட்டும் இந்த 4த்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிலரேஷனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப அதிக எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸாக இருக்கிறது எக்ஸிலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸல்டேஷன்னா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த வெற்றியோட அந்த ஃபீல் இல்லை வெற்றியோட அந்த சந்தோஷத்தை வந்து என்னன்னு சொல்லுவோம், எக்ஸல்டேஷன். பர்டிகுலராக ட்ரையம்ப் அண்ட் ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரஸி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரஸின்னு சொல்கிறோம். ஃபைனலாக எக்ஸாஸ்பிரேஷன் மட்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இரிட்டேஷனாக இருக்கிறது, அந்த ஸ்டேட்டை சொல்கிறது தான் எக்ஸாஸ்பிரேஷன். அப்போ இவர் கண்டிப்பாக இந்த எக்ஸாஸ்பிரேஷன் ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க. எய்தர் எக்ஸலரேஷன், எக்ஸல்டேஷன், இல்லைனா எக்ஸ்டசி. இது 3த்துல எதை வேணால் போடலாம், பட் இது மட்டும் ஆப்போசிட் மீனிங்கில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் இன்கரெக்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேசேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் 4ல் கேட்டிருந்த கொஷின்ஸ். இதை தாண்டி ரொம்ப இப்போ இதில் வந்து மோஸ்ட்லி என்ன அப்படின்னா ஒரு லெவல் மீடியம் லெவலில் தான் இருந்திருக்கு, ஓகேயா? அதனால இந்த மீடியம் லெவல் கொஷினே தான் நம்ம குரூப் 2லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு என்ன சொல் ஒரு 20% வேணால் நமக்கு ஹார்ட் லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது டோட்டலி என்ன அப்படின்னா நியூ சிலபஸில், அதாவது நியூவாக ஆட் பண்ண டாப்பிக்கில் வர விஷயம். அதனால வந்து இதில் நமக்கு வந்து அந்த நியூவாக ஆட் பண்ண டாபிக் எல்லாமே ஹார்ட் லெவலுக்கு போக மாட்டாங்க. அப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிலபஸுங்கிறதுனால இதை நமக்கு மீடியம் லெவலில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகே? அதோட இதில் என்னென்னா ஆன்சர் அங்கேயே இருக்குது, அதை நம்ம சரியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான இதையாவது நம்ம என்ன பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த கொஷின் பார்த்துட்டோம், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். எல்லாருமே என்ன டைப்பு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸ்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா ஜஸ்ட் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட அப்ரோச்சை வந்து நம்ம சொல்லிடலாம். அண்ட் ஒன் மோர் திங் இதில் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் மட்டும் நமக்கு அது இன்னும் அங்கே வரல. மேபி நம்ம குரூப் 2ல் அந்த டைப்லேயும் ஒரு கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் என்ன கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்கில் தான், எபிலிட்டி தட் எனேபிள் யூ டு ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண, அதை அனலைஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் எல்லாமே அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நமக்கு நினச்ச மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்லே என்ன அப்படின்னா, வாட் த டெக்ஸ்ட் மீன்ஸுங்கிறத எக்ஸாக்டாக புரிஞ்சுக்க தெரிகிற ஸ்கில்லை தான் என்னென்னா நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்லுன்னு சொல்லுவோம். என்ன டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ். இப்போ ஏன் இவ்வளோ பேசேஜை கொடுக்குறாங்கன்னா, ஒரு கான்டெக்ஸ்ட்டோ ஒரு டெக்ஸ்ட்டோ உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் கொடுக்கும் போது அதை வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தாதான் நம்ம கரெக்ட் ஆன்சர் போடுறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபோக்கஸ், பேஷன்ஸ் லெவல், எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செஞ்சிட முடியாது. சரியாக அதை படித்து கவனமாக வெயிட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி பேஷண்ட் லெவல் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா. அப்போது ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் ஆஃபீஸில் செய்யறதுக்கு முன்னாடியோ ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு முன்னாடியோ நம்ம பேஷண்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அண்ட் த எபிலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனலைசிங். ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அது என்ன சொல்லுதுன்னு எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ இதை தான் வந்து என்ன பண்ணுதுன்னா டெஸ்ட் பண்ணுது. மோஸ்ட்லி சூட்டபிள் டு த ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸில் ஒரு பர்சன் வந்து இதை வந்து ஒரு கிராமராக கொடுத்துருக்காங்களே ஒழிஞ்சு ஸ்டில் என்ன அப்படின்னா ஒரு பர்சன் எப்படி இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படி இருக்கணும், ஃபோக்கஸ்டாக பேஷண்ட்டாக இருக்கணும், எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது, அந்த சுச்சுவேஷனை என்ன பண்ணும், ஹேண்டில் பண்ணுறதுனா என்ன, நல்ல அண்டர்ஸ்டாண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த ஃபோக்கஸ் கான்செப்டுக்கு தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
தென் இப்போ கவர்மெண்ட் நியூஸே கொடுக்குறோம், கவர்மெண்ட் பேசேஜஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, ஒரு நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தாலே என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்ன சொல்ல வருது, கவர்மெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நமக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. தென் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சிலபஸ் லைன் பார்த்தீங்கன்னா அன்சீன் பேசேஜஸ் இருக்கும். எதெல்லாம் அந்த அன்சீன் பேசேஜஸில் வருதுன்னா நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன்ஸு, எடிட்டோரியல்ஸு, கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ், இது எல்லாமே வந்து நமக்கு அன்சீன் பேசேஜஸில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்லாம் எப்படி வந்து இப்போ பொதுவாகவே நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் எப்படி இருக்கும், ஹிண்டு வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பயுமே நம்ம ஹிண்டு தான் ஃபுல்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் த ஹிண்டுக்கு தான். நான் படிக்கிற காலத்துலேருந்து ஸோ எல்லாமே ரொம்ப காலமாகவே நம்ம என்னன்னா ஹிண்டு வந்து அப்ரோச். அதில் இருக்கிற அந்த ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு படித்ததும் சம்டைம்ஸ் வந்து புரியாத மாதிரி இருக்கலாம். அதில் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீஃபாக தான் வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வேர்ப்ஸ் யூஸை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீ இஸ் த இந்த மாதிரிலாம் வர்பு ஆர்டிக்கல்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப ஜிஸ்டாக பட் மீனிங்ஃபுல்லாக கூட இருக்காது, கொஞ்சம் கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் என்ன இருக்கும் ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அது என்ன வேலை அப்ரோச் பண்ணால் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டைப் ஆஃப் இட், அது என்ன டைப்பில் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த ஹெட்லைனை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ஒரு டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஏன் அப்படின்னா இன்கம்ப்ளீட் சென்டென்சஸாக இருக்கும். ஒரு ஸ்டோரி மாதிரி சென்டென்ஸாக கொடுத்தோம்னா ஆப்வியஸ்லி வி வுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும், கொஞ்சம் இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும். என்ன மாதிரி டைப்லலாம் இருக்கும்னா நவுன் ஃப்ரேஸஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நவுன் ஃப்ரேஸ் வித் நோ வர்பு, எல்லாத்துக்கும் வர்பு போட்டு எழுத மாட்டாங்க, ஜஸ்ட் நவுன் ஃப்ரேஸ். அதான் சப்ஜெக்ட் யாரை பற்றி பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறவங்க தான் நவுன் இல்லையா, நவுன் ஃப்ரேஸ். ஸோ அந்த மாதிரியாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நவுன் ஃப்ரேஸ் வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறோம், அரௌண்ட் ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸாக்டிக் பீப்புள் அப்படின்னா அந்த எக்ஸாக்டிக் பீப்புளுக்கு மத்தியில் வாழ்கிற ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை பற்றின ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டுட். அன்எக்ஸ்பெக்டட் விசிட், ஓவர்ஹமிங் ரெஸ்பான்ஸ் ஆஃப் வோட்டர்ஸ். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இதிலலாம் நம்ம என்ன யோசிச்சு பார்த்துக்கணும் அப்படின்னா வி ஷுட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட், அபவுட் வாட், ஃப்ரம் எங்கேருந்து, அபவுட் வாட் எதை பற்றி பேசியிருக்காங்க, ஃப்ரம் ஹூம் யார் சொல்கிறா, யாருக்கு சொல்கிறா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை ஒரு மீனிங்கை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே அன்எக்ஸ்பெக்டட் விசிட்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறோம் ஃப்ரம் ஹூம், யார் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமா. ஹூ வாஸ் விசிட்டட், ஏன், ஒய் வாஸ் விசிட்டட், இதெல்லாம் யோசித்தோம் அப்படின்னா அந்த லைனுக்கான மீனிங்கை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நவுன் ஃப்ரேஸாக கொடுத்துருவாங்க சிம்பிளாக. இல்லை நவுன் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 or 4 nouns டுகெதராக வருது. என்ன மாதிரி வருதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, லீடர், கொஷின் டைம், இந்த மாதிரி கண்ட்ரி லீடர்ஸ்லாம் வந்து ஒரு டவுன் டேபிளில் ஒரு கொஷினிங் செஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு செஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு கண்ட்ரி லீடர் கொஷின் டைம் சொல்லிடுறது. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வர்போ அப்ஜெக்டிவோ போட்டு ரிலேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதுக்கு நம்மளோட இமேஜினேஷன் கொஞ்சம் தேவைப்படும். விடோ பென்ஷன் பே கமிட்டி, லேண்ட்ஸ்கேப்பிங், கம்பெனி டிஸ்டர்பன்ஸ் ரெகுலேஷன்ஸ். பென்ஷன் பே கமிட்டி வந்து என்ன பண்ணுது, விடோஸ்க்கான பென்ஷனை பற்றின ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குது. லேண்ட்ஸ்கேப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ரெகுலேஷன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறது. மஸ்டாங் ரெஃபரல், கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இப்போது சிம்பிளாக இன்னொரு டெக்னிக் சொன்னாங்கன்னா பின்பக்கமாக இப்படி பேக் சைடாக ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது புரிஞ்சுக்க முடியும். கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யார், கஸ்டமர். எதனால ரெஃபரல், இந்த மஸ்டாங் கார்ஸை ரெஃபரல் பண்ணுறதுல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அரைஸ் ஆயிருக்கு கஸ்டமர் கிட்ட அப்படின்னு இப்படி புரிஞ்சுக்கிறது ஹெட்லைன்ஸை. அதே மாதிரி வேர்ப்ஸ் சேஞ்சஸ் வந்து அங்கே வேரியஸ் வேர்ப் சேஞ்சஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்கட்டன் பிரதர் அப்பியர்ஸ், என்ன அர்த்தம், ஒரு யாரோ ஒரு பிரதர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து அப்பியர் ஆயிருக்காங்க, அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லாமா, அதை சிம்பிளாக எப்படி சொல்லிடுவாங்கன்னா ஃபர்கட்டன் பிரதர் அப்பியர்ஸ். அடுத்து ப்ரொஃபஸர் ப்ரொட்டஸ்ட் பே கட்ஸ். அப்படின்னா என்ன, ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பேயை வந்து யூனிவர்சிட்டியில் கட் பண்ணியிருக்காங்க, அதற்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அதை எப்படி ஷார்ட்டாக ப்ரொஃபஸர்ஸ் ப்ரொட்டஸ்ட், எதை ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, பே கட்டை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் 2 ஃபார்மேட்டில் போகிறது.
மேயர் டு ஓப்பன் ஷாப்பிங் மால். வர்பெல்லாம் இல்லை, எப்படி சொல்லணும், the mayor is going to open a new shopping mall. அப்படிலாம் இல்லை. ஹெட்லைன்ஸ்னது என்ன, ஜஸ்ட் மேயர் டு ஓப்பன் ஷாப்பிங் மால். ஜேம்ஸ் வுட் டு விசிட் போர்ட்லாண்ட். ஜேம்ஸ் வுட் என்ன பண்ண போறாரு, போர்ட்லாண்ட் விசிட் பண்ண போறாரு. ஜஸ்ட் இதை டூ போட்டா திஸ் ஆர் ஆல் அண்டர்ஸ்டுட், இஸ் கோயிங் டு விசிட் த போர்ட்லாண்ட் அப்படின்னு. வேற என்ன மெத்தட் இருக்குன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. பாசிவ் வாய்ஸ்ல ட்ராப் பண்ணிடுறது ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மேன் கில்டு இன் ஆக்சிடென்ட். மீனிங் புரியுது ஓரளவுக்கு. அது ஃபார்மலா சொல்லணும்னா த மேன் ஹாஸ் பீன் கில்டு இன் ஆக்சிடென்ட் தான் சொல்லியிருக்கணும். ஹெட்லைன்ஸுங்கிறது அப்படி வராது. ட்ராப் பண்ணுறோம், பாசிவ் வாய்ஸை ட்ராப் பண்ணால் மேன் கில்டு இன் ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும். அடுத்து டாமி த டாக் நேம்டு ஹீரோ. த டாமி த டாக் ஹாஸ் பீன் நேம்டு எ ஹீரோ பை த மேயர். ஸோ அந்த மேயர் வந்து அந்த டாக் வந்து ஏதோ ஒரு ஹீரோயிக் செயல் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அதை வந்து ஹீரோவாக வந்து நேம் பண்ணுறாங்க. சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்க, டாமி த டாக், அதை நேம் பண்ணுறாங்க என்னன்னு, ஹீரோன்னு. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேசஸில், நவுன் ஸ்ட்ரிங்ஸில், நவுன் ஃப்ரேசஸில் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸையும் என்ன பண்ணிடுறாங்க, ட்ராப் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரசிடென்ட் டிக்ளேர்ஸ் செலிப்ரேஷன், த பிரசிடென்ட் ஹேஸ் டிக்ளேர்ட் அ செலிப்ரேஷன். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணிட்டு சிம்பிளாக பிரசிடென்ட் என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க, செலிப்ரேஷன். பாசர் பை சீஸ் விமன் ஜம்ப். ஸோ ஒரு விமன் வந்து ஜம்ப் பண்ணுறத போகிற வழியில் போகிறவங்க பார்த்துருக்காங்க, அதை எப்படி சொல்லலாம், இதை வந்து இப்போ பாசர் பை ஹாஸ் சீன் அ விமன் ஜம்ப் இன் டு த ரிவர்னு பதிலாக எப்படி சொல்லிட்டாங்கன்னா, பாசர் பை சீஸ் விமன் ஜம்ப், விமன் ஜம்ப் பண்ணதை பார்த்தாங்க. ஸோ இப்படி தான் ஹெட்லைன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பேசிக்கும் தேவைப்படாது தான். கொஷின் கேட்கும் போது அந்த வேர்டு என்ன சொல்லியிருக்குங்கிறத வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எம்சிக்யூ அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எம்சிக்யூ பார்த்தோம்னா, லோக்கல் ஸ்கூல்ஸ் ஃபேஸ் பட்ஜெட் கட்ஸ், டீச்சர்ஸ் வார்ன் ஆஃப் இம்பேக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அர்த்தம் இது, நீங்களா திங்க் பண்ணி பாருங்க. லோக்கல் ஸ்கூல்ஸ் ஃபேஸ் பட்ஜெட் கட்ஸ், அவங்களோட சேலரியில் என்ன பண்ணியிருப்பாங்க, கட் பண்ணியிருப்பாங்க. அதனால டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் வார்னிங் ஆஃப் இம்பேக்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர்ஸோட பேரலி என்ன ஆகும், அது ஸ்டூடெண்ட்டையும் தான் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் த மெயின் டாபிக் ஆஃப் த ஹெட்லைன்? என் நியூ ஸ்கூல் ப்ரோக்ராம் கிடையாது, என் லோக்கல் ஸ்போர்ட்ஸ் டீம் பற்றிலாம் பேசலை, போர்ட் மீட்டிங் பற்றி பேசலை, ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இன் ஸ்கூல்ஸ். பட்ஜெட்டை தான் வந்து கட் பண்ணாங்க, அப்போ ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் அந்த ஸ்கூலில் இருக்கு, அதை பற்றி தான் ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் லைக்லி டு பி அஃபெக்டட் பை த பட்ஜெட் கட்ஸ்? யார் வந்து அஃபெக்ட் ஆவா, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே தான் என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ட் ஆவாங்க. வாட் இஸ் த மெயின் கன்சர்ன் எக்ஸ்பிரஸ்டு பை த டீச்சர்ஸ்? ஸோ மெயினாக டீச்சர்ஸ் எதை பற்றி வார்ன் பண்ணாங்க, த பொட்டன்ஷியல் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஸ்டூடெண்ட்ஸையும் என்ன பண்ணிடும், அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. நியூ டெக்னாலஜி கிடையாது, ஃபண்டிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கிடையாது, ஸ்கூல் சப்ளைஸ், இதை பற்றிலாம் ப்ராப்ளமே இல்லை. ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷனை தான் வந்து மெயின் இம்பேக்டாக சொன்னாங்க. வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி மீனிங் ஆஃப் இம்பேக்ட் இன் த ஹெட்லைன்? இம்பேக்ட்டுங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எஃபெக்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ், அதை தான் வந்து இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வொக்காபுலரி தேவைப்பட்டது, இங்கே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்பட்டது. ஸோ ஒரு ஹெட்லைனை கொடுத்துட்டு ஒரு எம்சிக்யூஸ் 1 or 2 கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ரோச் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஹெட்லைன்ஸ். இப்படி சொல்லிட்டேன், ஹெட்லைன்ஸ் சொன்னேன். ஸோ இப்போ இந்த ஹெட்லைன்ஸில் என்ன வரும் அப்படின்னா, நம்ம வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக பேப்பரில் யூஸ் பண்ணுற வொக்காபுலரி. ஸோ அந்த வொக்காபுலரி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய வொக்காபுலரி ஒரு 2 pages தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கொஷின் நியூஸ் பேப்பர் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸை வந்து நம்ம படிக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்டிகேட் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒருத்தவங்க வந்து அவங்களோட டியூட்டியை ஒரு த்ரோனை வந்து என்ன பண்ணுறது, ஒருத்தவங்ககிட்டேருந்து வாங்குறது, திரும்பி வாங்குறது.
அதெல்லாம் என்ன சொல்லுவோம், அப்டிகேட்னு சொல்லுவோம். ஏன்னா தேவர் ஃபெயில் டு ஃபுல்ஃபில் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் டியூட்டி. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வருமா, அப்டிகேட். அப்ரிஜ்டுனா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறது, பிரிட்ஜ் பண்ணி ஷார்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அபண்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சது தான், லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்கிறது தான் அபண்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அக்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அக்யூட்னு சொன்னோம்னா ஒருத்தவங்களோட கிரிமினல் இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, விடுவிக்கிறது தான் என்ன சொல்லுவோம், அக்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அடமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு அவங்களோட டிசிஷனை மாற்றிக்கவே மாட்டாங்க, அடமெண்ட்டாக அதில் இருப்பாங்க, அதுதான் அடமெண்ட்டு. அண்ட் தென் அடிக்குவேட்டும் நமக்கு தெரியும் என்னன்னா, அடிக்குவேட்டாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அட்வர்ஸ்னா வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்னா என்ன, நமக்கு வந்து விருப்பம் இல்லாத எஃபெக்டை வந்து கொடுக்குது, அன்ஃபேவரபிள் இல்லைன்னா ஆபத்தான எஃபெக்ட் தான் கிடைச்சிது, அதை தான் அட்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேரலாக அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் நாங்கள் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. தென் அக்ரவேட் அப்படின்னா அக்ரவேட் ஆகுது, மோர் சீரியஸாக என்ன பண்ணுது, ஒரு ப்ராப்ளம் வந்து வேர்சனாக வந்து அக்ரவேட் ஆகுறது. அண்ட் தென் எய்லிங் பார்த்தீங்க அப்படின்னா புவர் ஹெல்த் தான் எய்லிங். அலினேட்டட்னா ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறது, தனிமையில் ஃபீல் பண்ணுறது. அண்ட் தென் அல்யூட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்டாக வந்து ஒரு விஷயத்த சொல்கிறது, மென்ஷன் பண்ணாமல் ஹிண்ட் மாதிரி கொடுக்குறது. அலேனா 2 பேர் அலேஸ் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவோமா, கோஆப்ரேட்டிங் வித் அனதர் ஸ்டேட், அதுதான் அலே. ஆம்பிகுவஸ்னா புரியாமல் வேகாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆம்பிவேலண்ட்னா என்ன அப்படின்னா மிக்சட் ஃபீலிங்ஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆர் ஐடியாஸ் இருக்கிறது ஆம்பிவேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அமிட்ஸ்னா இன் த மிடில் ஆஃப், அட் த டைம் ஆஃப், அமிட்ஸ் த அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி இன் பிட்வீன் த ஃபாரஸ்ட் அப்படி சொல்கிறதுக்கு அமிட்ஸ்ட்னு சொல்லுவோம். ஆம்பிள்னா ஆம்பிள் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இனஃப் ஆர் மோர் தென் இனஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அனிஹிலேட் நமக்கு சயின்ஸில் தெரியும், டெஸ்ட்ராய், கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆகிறது தான் அனிஹிலேஷன் சொல்லுவோம். அப்லாட், ஓகே, ஒருத்தவங்கள ப்ரைஸ் பண்ணுறது, கிளாப் பண்ணி ப்ரைஸ் பண்ணுறது அப்லாட். அடாசிட்டி, அடாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வில்லிங்னஸ், அதாவது ரொம்ப ஒரு விஷயம்னா மோஸ்ட்லி என்னன்னா ரூட் பிஹேவியர் தான் வந்து அடாசிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இல்லைனாலும் ரொம்ப, அதாவது மற்றவங்கெல்லாம் வந்து வேண்டாம், நல்லா இல்லை அப்படின்னு மோசமாக இருக்குன்னு நினைக்கிறத போல்டாக ரிஸ்க் எடுத்து செய்ய பார்க்குறது, அதை வந்து அடாசிட்டின்னு சொல்லுவோம். காம்ப்ளசன்சி அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு அன்கிரிட்டிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒருத்தவங்க வந்து சாட்டிஸ்ஃபையே இல்லாமல் ஒருத்தவங்களோட அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறது தான் வந்து அவங்களுக்கு தகுதியே இல்லையே அப்படின்னு நினைக்கிறது, அதுதான் வந்து கம்ப்ளசன்சின்னு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா ஆட் ஆன் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட். அதே ஐ போட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது, ப்ரைஸ் பண்ணுறது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் அப்ரூவல், குட்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம், ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா something, the thing that contributes futures to something else in a way that improves or emphasizes its quality. ஒரு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆட் ஆன் பண்ணுற ஒரு விஷயம், அதை காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அடுத்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த எக்ஸாமில் வந்திருந்தது இல்லையா, டு ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் எ விஷ் ஆர் கமாண்ட். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த விஷ் படி நம்ம ஒபே பண்ணுறது, அதை தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து கனன்ட்ரம் வந்து என்ன அப்படின்னா கன்ஃபியூசிங்காக இருக்குது, ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம் இல்லை ரிடில், சூப்பராக ஞாபகம் வச்சுக்கலாம் கனன்ட்ரம். டெலிட்டரியஸ்னா டேமேஜ், ஹார்ம் பண்ணுறது, ஒருத்தவங்களை இல்லை பொருளை டேமேஜ் பண்ணுறது, இதெல்லாம் டெலிட்டரியஸ்ன்னு சொல்லுவோம். டைகாட்டமி பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பிட்வீன் 2 திங்ஸ், ஆப்போசிட் இல்லைன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 2 விஷயம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், டைகாட்டமின்னு சொல்லுவோம். டிஸ்டிங்விஷ் நமக்கு தெரியும், 2க்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் ரெகக்னைஸ் பண்ணுறது. டிஸ்டார்ஷன்னா ட்விஸ்டட், கோணல் மானலாக இருக்கிறது, டிஸ்டார்டடாக. எகாலிட்டேரியன்,
எகாலிட்டேரியன் நமக்கு வந்தது. ஸோ எகாலிட்டேரியன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் எகாலிட்டேரியன். அப்படி ட்ரீட் பண்ணுற பர்சனை என்னன்னு சொல்லலாம், எகாலிட்டேரியன்னு சொல்லலாம். அப்படி இல்லை சிம்பிளாக நவுன் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ்டு ஆன் த பிரின்சிபிள் தட் ஆர் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் தே ஆர் டிசர்விங் ஈக்குவல் ரைட்ஸ், அதை தான் வந்து ஈகாலிட்டேரியன் சொல்கிறோம். எம்பசைஸ் பண்ணுறதுனா நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது ஒரு விஷயத்த. எம்பரிக்கல்னால் என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது, ரேதர் தென் லாஜிக்கெல்லாம் பார்க்காம எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயத்த பேசுகிறது, அதான் எம்பரிக்கல். அண்ட் எக்ஸாசர்பேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த சுச்சுவேஷனை ஒர்சன் பண்ணுறது. ஃப்ராக்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும், ப்ரோக்கன் பீஸை ப்ரோக்கன் பண்ணுறதை ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இம்பேக்ட்னா என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்துறது. இண்டிஜினியஸ் ரொம்ப மோஸ்ட்லி இண்டிஜினியஸ் பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஎன்எஸ் தாரணி இந்த மாதிரி இந்தியாவிலே பில்ட் பண்ண செயல் போட்டு அப்படின்னு சொல்கிறது. இண்டிஜினியஸ்லின்னா பர்டிகுலராக இந்தியாவில் மட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரிஜினேட்டிங் ஆர் அக்கரிங் நேச்சுரலி இன் ஏ பர்டிகுலர் பிளேஸ். ஸ்பேர் பார்ட்ஸு, அதோட மெக்கானிசம், பில்டப்பு எல்லாமே இண்டிஜினியஸாக இந்தியாவில் பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த வேர்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான வேர்டு நியூஸில். அண்ட் தென் இன்டகிரேஷன் அப்படின்னா யூனிட்டி தான், டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணுறது. அண்ட் தென் ஜூரிஸ்டிக்ஷனும் நமக்கு என்ன பண்ணியிருந்தது வந்திருந்தது இல்லையா. ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பவர் டு மேக் லீகல் டெசிஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸு. ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கிறவங்கள தான் என்ன அப்படின்னா அது அந்த பவரை தான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறோம். மிட்டிகேட்னா என்ன அப்படின்னா மேக் லெஸ் சிவியர், லெசன் த கிராவிட்டி ஆஃப் சம்திங்னா இன்னும் அதை வந்து மோசமாக ஆக்காமல் கொஞ்சம் மிட்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த வேர்ட் கூட நம்மளோட அந்த இதில் வந்திருந்தது. மடில்னா கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் வந்து மடில் சொல்கிறோம். நெசசிசேட் அப்படின்னா மேக் சம்திங் நெசசரி அஸ் அ ரிசல்ட் ஆர் கான்சிக்வன்ஸ். நம்மளே என்ன பண்ணுறது, தேவைப்படுற விஷயம், மேக் சம்திங் ஆஸ் அ ரிசல்ட்டாக வந்து இது வந்து ரெக்கையர்டு திங்ஸை வந்து நம்மளாக வந்து மேக் பண்ணுறது. பெர்வாசிவ்னா என்ன அப்படின்னா ஒரு ஏரியாக்குள்ளார என்ன பண்ணுறது, ஸ்ப்ரெட்டிங் வைட்லி த்ரூ அவுட் அன் ஏரியா, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அமாங் த பீப்புளில் பெர்வேஸ் பண்ணி ஊடுருவி போகிறது. ப்ரொஃப்யூஸ்லினா அதிகமாக இருக்குது, லார்ஜ் அமௌண்ட்ஸு. அண்ட் தென் குவான்ட் எசென்ஷியல், மோஸ்ட் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் சம்திங் எதாவது என்னன்னு சொல்லுவோம்னா குவான்ட் எசென்ஷியல்னு சொல்லுவோம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான திங்க. ரீகன்சைல் நமக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸோட இப்போ சண்டை போட்டுப்போம், வீட்டில் சண்டை போட்டாலும் என்ன பண்ணுவோம், ரீகன்சைல் பண்ணுங்க அப்படின்னா ரெஸ்டோரிங் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் பிட்வீன், திரும்ப ஒன்றா இருக்கிறது. ரெனவுன்ஸ்னா என்ன அப்படின்னா ஃபார்மலாக வந்து டிக்ளேர் பண்ணுறது, அபன்மெண்ட்டை, இல்லைன்னா ரெஃப்யூஸ், இல்லைன்னா ஒரு பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணுறது, அதாவது அப்போஸ் பண்ணுறது. அபண்டன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடுறது. ரெட்டாரிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாம் வந்து சின்சியாரிட்டி, ஆர்ட் ஆஃப் எஃபெக்டிவ், அதாவது ஒரு ஃபார்மலாக இல்லாமல் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சின்சியாரிட்டி இல்லாமல் பேசுறது ஒரு விஷயத்தை, அந்த மாதிரி பெர்வேசிவாக பர்சிவேசிவ் பண்ணுறது. ஸ்க்ரூட்டினின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் அப்சர்வேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை, ஸ்க்ரூட்டினின்னு சொல்லுவோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுறது தான் வந்து ஸ்க்ரூட்டினின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிஞ்சன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ரிசைஸாக அப்படியே பார்க்குறது, ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்காங்கன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட அப்சர்வ் பண்ணி இது மிஸ்டேக்கு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ட்ரஜெக்டரினா நமக்கு தெரியும், பார்த்து ஃபாலோடு. அண்ட் தென் வல்னரபிள், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு. வல்னரபிள்னா என்ன நம்ம சொல்லுவோம், they who were exposed to possibility of being attacked or harmed either physically or emotionally. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு விஷயம்னா இந்த வல்னரபிள் அப்படிங்கிற வேர்டு. ஸோ கிட்ஸாக இருக்கலாம், இப்போ அதே மாதிரி இப்போ சென்னை பார்க்குறோம் அப்படின்னா ரோட் சைடில் வந்து இப்போ வந்து சைல்டு பெக்கிங்கில் வந்து அவங்கள வந்து இது பண்ணுறது, இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வல்னரபிள், அவங்கள கேட்குறதுக்கு ஆள் இல்லை, தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை யார் வச்சுருக்காங்களோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கள ஃபிசிக்கலாகவும் இது பண்ணுறது, எமோஷ்னலாகவும் கஷ்டப்படுத்துறது, இப்படிப்பட்ட பர்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி வல்னரபிள் அந்த திங்ஸ் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட நிறைய நேரங்கள் வந்து நினைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம நல்லா படித்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சொசைட்டிக்கு
இந்த மாதிரியான சொசைட்டி வந்து வல்னரபிள் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த விஷயங்களை வந்து அபாலிஷ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தென் வித்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ஒரு விஷயத்தில் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, வித்ஸ்டாண்ட் பண்ணுறது, நம்ம அதில் நிற்கிறது, டக்குன்னு அடுத்து போயிடாமல் அப்படியே அபண்டன் பண்ணிடாமல் வி ஷுட் வித்ஸ்டாண்ட் இட் அப்படின்னு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமனாக நம்மளோட நியூஸ் பேப்பரில் இந்த வேர்டெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ட்ஸ். ஸோ உங்களோட நியூஸ் பேப்பர் ரீடிங்லையும் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தென் அதே மாதிரி சம் யூஷுவல் ஃப்ரேஸ் அண்ட் இடியம்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வரது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன் செகண்ட். த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியும் சேம் டைமில் வந்து என்ஜாய் பண்ணுறது, அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா போத் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆஃப் டூ திங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸ்பீக் ஆஃப் த டெவில்னா ஒருத்தவங்க வந்து இப்போ தான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கான் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி, டெவிலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டெவிலே வந்துடுச்சே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்பீக் ஆஃப் த டெவில் அப்படின்னு சொல்கிறது. சி ஐ டு ஐ அப்படின்னா சம்மன் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒருத்தவங்க பேசுகிற விஷயத்த. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் நம்ம பார்த்துருக்கோம், அதாவது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயத்த ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவோம். வென் பிக்ஸ் ஃப்ளைனா நடக்காத விஷயம் இல்லையா, பிக்கு வந்து பறக்கிறதுங்க நடக்காத விஷயம். அந்த மாதிரி சம்திங் தட் வில் நெவர் ஹேப்பன், உலகத்தில் நடக்கவே முடியாத விஷயத்த சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், வென் பிக்ஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறது. டு காஸ்ட் அன் ஆர்ம் அண்ட் அ லெக் அப்படின்னா இது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், நம்மளோட கை காலை இழக்கிற அளவுக்கு அது எக்ஸ்பென்சிவான திங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் பீஸ் ஆஃப் கேக் தெரியும், இது ஒரு இந்த டாஸ்க் வந்து ஒரு ஈஸி டாஸ்க் என்னன்னு சொல்லுவோம், ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டு ஃபீல் அண்டர் த வெதர், சாரி லெட் த கேட் அவுட் ஆஃப் தி பேக் அப்படின்னா ஆக்சிடென்டெல்லாம் ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறது தான். கேட் வந்து பேக்லேருந்து வெளில வந்துடுச்சுங்கிறது இல்லை, சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறது. டு ஃபீல் அண்டர் த வெதர் அப்படின்னா டு நாட் ஃபீல் வெல், நல்லா தே ஆர் நாட் ஃபீலிங் குட் அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டு கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னா ரெண்டு ப்ராப்ளத்தை ஒரே ஒரு சொல்யூஷனில் ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான இதை கொடுக்கறதுக்கு டு கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் சொல்கிறோம். டு கட் கார்னர்ஸ் அப்படின்னா ரொம்ப சில விஷயத்தை ரொம்ப சீப்பாக பண்ணிடுறது, பேட்லி இல்லைன்னா சீப்லி, அதை வந்து டு கட் கார்னர்ஸ்ன்னு சொல்கிறோம். டு ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி, ஆல்ரெடி ஒரு விஷயம் ஒர்சனாக இருக்குது, அதை இன்னும் ஒர்சன் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயத்த பண்ணுறது, அதை தான் வந்து ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம். யூ கான் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், நல்லா ஆட்லலாம் இந்த வேர்ட் நல்லா கேட்டிருப்போம். ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுங்கிறது இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல், அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கலாம், அவங்க வாட் டைப் ஆஃப் அ பர்சன் தே ஆர், இல்லை அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா தட் இஸ் த புக். ஸோ அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஷுட் நாட் ஜட்ஜ் எனிபடி அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரேஸ் சொல்லுது. பிரேக் அ லெக் அப்படின்னா குட் லக் தான், போய் நல்லா சூப்பராக பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறது தான் பிரேக் அ லெக். ஆக்டர்ஸுக்கு பர்டிகுலராக ஸ்டேஜுக்கு ஏறும் போது இதை சொல்கிறது. டு ஹிட் த நெயில் ஆன் த ஹெட், இது பார்த்தீங்க அப்படின்னா டு டிஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி நெயிலை வந்து ஹெட்லேயே நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிடு இந்த விஷயத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இது இப்படி சொல்கிறாங்க, டு ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். எ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கேஸ் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது தான், அந்த நடக்கும் போது சைமல்டேனியஸ்லியாக ஒரு கெட்ட விஷயமும் நடக்க தான் செய்யும், அதை வந்து தவிர்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த நல்லது நடக்கணும்னா அந்த கெட்ட விஷயமும் நடந்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கேஸ்னால் மறைமுகமாக ஒரு கெட்டதும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. கால் இட் அ டேனா வீக் ஆஃப் தான், நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டே ரெஸ்ட் எடுக்கிறது. லெட் சம்மன் ஆஃப் த ஹூக் அப்படின்னா allow someone who has been caught to not be punished. நோ பெயின் நோ கெயின்னா, ஸோ ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எந்த சக்ஸஸுமே கிடையாது, அது வந்து சூப்பரான ஃபார்முலா அதுதான். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கிடைக்கிற சக்ஸஸ் இட் வில் நாட் சஸ்டெயின் ஃபார் அ லாங் டைம் ஆல்சோ. நோ பெயின் நோ கெயின். பைட் த புல்லட் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணாமலே இருந்திருப்போம், அது பண்ணுனா வர்சன் எஃபெக்ட்ஸ் தான் இருக்குதுன்னு தெரியும்,
அப்படி தெரிஞ்சுமே ஒரு விஷயத்த போய் பண்ணுறோம் அப்படின்னா புல்லட்டை பைட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் ஒரு அன்பிளசன்ட் திங்கை வந்து அவாய்ட் பண்ணதை பண்ணுறதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறது. அண்ட் தென் கெட்டிங் எ டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன் அப்படின்னா இது ரொம்ப சூப்பரான வார்த்தை. நம்ம மற்றவங்களுக்கு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுவோம், ட்ரீட் பண்ணப்படுவோம் அப்படிங்கிறது தான் கெட்டிங் எ டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன். நீங்கள் அவங்கள என்ன மாதிரி ட்ரீட் பண்ணீங்களோ சிமிலர் ட்ரீட்மெண்ட் தான் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. கிவிங் சம்மன் த கோல்ட் ஷோல்டர் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது, ஒரு பர்சனை இக்னோர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப அப்ரப்டாக இக்னோர் பண்ணுறது. த லாஸ்ட் ஸ்ட்ரா, கடைசி, அதாவது அந்த பொறுமையை இழக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஃபைனல் வேர்டை புட்டப் பண்ணுறது தான் இந்த லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறது. தென் த எலிஃபெண்ட் இந்த ரூம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆப்வியஸாக ஒரு விஷயம் அங்கே இருக்கும், ஆனால் அதை வந்து வெளிப்படையாக பேசாமல் அப்படியே மறைமுகமாக பேசிப்பாங்க அந்த மாதிரி. ஸ்டீலிங் சம்மன்ஸ் தண்டர் அப்படின்னா அடுத்தவங்களோட அச்சீவ்மெண்ட்டை நம்ம அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்கிறது, அதுதான் ஸ்டீலிங் சம்மன்ஸ் தண்டர். ஸோ இது எல்லாமே நம்மளோட நியூஸ் பேப்பர்ஸ், எடிட்டோரியல்ஸ் அண்ட் பேசேஜஸில் யூஸ் பண்ணக்கூடிய காமன் டேர்ம்ஸ். ஸோ இதை ரெண்டுமே நல்லா பார்த்துருங்க. இந்த ஃபஸ்ட்டு இது வந்து அதில் எந்த வேர்டுமே தெரியாமல் போயிடக்கூடாது நீங்கள். அப்புறம் வந்து பேப்பர் பார்த்துட்டு இதில் இருக்குது நான் படிக்காமல் போயிட்டேன்னு வருத்தம் மட்டும் தயவு செஞ்சு படக்கூடாது. நான் ஃபஸ்ட்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்மளோட எல்லா லெசனுமே நான் எடுத்த இந்த 15 செஷனுமே ஃபுல்லாகவே கொஷின் தான். இதுலேருந்து கொஷின் வரும், ஃபுல்லாக வரும் தான் நான் சொல்லி நடத்துகிறேன். ஸோ இதை படிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேஸே வந்து மிஸ்டேக்குங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எந்த ஒரு சின்ன வேர்டை கூட நம்ம இதுலேருந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் 100 கொஷின் சால்வ் பண்ண முடிஞ்சால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ கிவ் யுவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். எடிட்டோரியல்ஸில் ஒரு இது பார்ப்போம். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் பார்த்தோம். அந்த ஹெட்லைன்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் எடிட்டோரியல்ஸ்னால் ஒரு எடிட்டோரியல் பெருசாக தான் இருக்கும், பட் நமக்கு டைம் கன்சூமிங். அவங்களுமே கொஷின் பேப்பர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் பேசேஜஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த நியூஸ் பேப்பர் இஸ் ஓகே. இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஹேபிட் ஆஃப் ரீடிங் பற்றி சொல்லியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் பற்றி தான் பேசுகிறோம், அப்போ அந்த ரீடிங் பற்றி என்னன்னு பார்க்கலாம். The newspaper is a valuable source of information, providing articles on politics, sports, health and more. எதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணா இருக்கும். It's crucial to cultivate the habit of reading newspapers to stay informed about global events and develop strong general knowledge. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய சோர்ஸ் தான் வந்து நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது. அந்த ஆர்டிகல்ஸ் எதை பற்றிலாம் இருக்கலாம் அப்படின்னா எதை பற்றி வேணால் இருக்கலாம். அண்ட் தென் இதோட க்ரூஷியலாக இது என்ன கல்டிவேட் பண்ணுறது இந்த ஹேபிட் அப்படின்னா டு இன்ஃபார்ம்ஸ் அபவுட் குளோபல் ஈவெண்ட்ஸை பற்றியும் ஸ்ட்ராங் ஜென்ரல் நாலேஜை டெவலப் பண்ணுறதும். ஸோ இதுதான் வந்து க்ரூஷியலாக வந்து ஒரு ரீடிங் ஹேபிட் கல்டிவேட் பண்ணுது. இன்டர்பிரேட்டிங் த எடிட்டோரியல் பேஜஸ் இன் பர்டிகுலர் helps in mastering current affairs and understanding how news is written. So newspaper reading habit அதை ரெண்டையும் சொன்னாங்க. அடுத்து பர்டிகுலராக எடிட்டோரியல் பேஜ் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா மாஸ்டரிங் கரண்ட் ஈவெண்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நியூஸை எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எடிட்டோரியல் பேஜஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபார் ஆஸ்பைரிங் ஜேர்னலிஸ்ட்டுக்கு அது எப்படி இருக்குன்னா இட் இஸ் எசென்ஷியல் டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி டு கீப் அப் வித் வெக்காபுலரி அண்ட் டிவர்ஸ் டாபிக்ஸ். ஸோ உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ்ன்னு வச்சுப்போம். நம்ம அவங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா வெக்காபுலரியும் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இது கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஷின் போயிடலாமா? According to the passage, why is reading newspapers beneficial for aspiring journalists? கடைசி கொஷினை ஃபஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்க்கு எந்த வகையில் யூஸ் ஆனுச்சு? வொக்காபுலரி அண்டு நியூஸ் ரைட்டிங், டிவர்ஸ் டாப்பிக்கோட நியூஸ் ரைட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. Which part of the newspaper is emphasized for gaining expertise in current affairs? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு எது கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள். வேர் இஸ் இட்? இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் எதில் வருது? எடிட்டோரியல் பேஜஸில். இப்போ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸில் சும்மா பேசேஜஸ் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் லைப்ரரிஸ். ஸோ லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டோரியல், அதாவது எடிட்டோரியல் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து எடிட்டோரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Libraries are essential community hubs offering a vast array of books, but their importance goes far beyond just lending books. ஒரு கம்யூனிட்டி ஹப்பாக இருக்குது, வாஸ்ட் அரே ஆஃப் புக்ஸை நம்ம கொடுக்குது கரெக்டு, ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஜஸ்ட் ஒரு புக்கு கொடுக்கறதுங்கிறத தாண்டி இட் ஹேஸ் அ மெனி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா they serve as vital centers for information and knowledge. Vital center for information and knowledge, providing free access to resources for everyone regardless of the background. Super. ஸோ ஒரு லைப்ரரி என்ன பண்ணுது, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு அதாவது அஃபோர்டபுளாக பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸோ, சிம்பிளாக ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ அவங்கள நான் அதை பே பண்ணி தான் வாங்கணும், புக்கு வாங்க முடிஞ்சவங்க தான் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் லைப்ரரிங்க என்ன பண்ணுது, ரிகார்ட்லெஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் என்ன பண்ணுது, இட்ஸ் ப்ரொவைடிங் ஃப்ரீ ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் ஃபார் எவ்ரி ஒன். Libraries also act as community spaces, hosting educational programs, workshops, events that foster learning and social engagement. Community spaces எதை ஃபாஸ்டர் பண்ணுதுன்னா லேர்னிங் அண்ட் சோஷியல் என்கேஜ்மெண்ட்டை. எது மூலியமா அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, ஒர்க் ஷாப் ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறது மூலியமா. And finally, in the digital age, they have adopted to include digital resources and internet access. Okay, இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. Bridging the digital divide and ensuring that everyone can benefit from the vast world of information. ஸோ டிஜிட்டலைஸும் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எல்லா விதமான வேர்ல்டு இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக லைப்ரரி அமையுது. So what is one of the primary function of a library as described in the passage அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரனுக்கு என்டர்டெயின்மெண்ட் ப்ரொவைட் பண்ணல, நியூ அண்ட் யூஸ்டு புக்ஸை பப்ளிக் கொடுக்கல, பொலிட்டிக்கல் ரேரிஸ் இல்லை, என்ன பண்ணுது, இட் ஆஃபர் ஃப்ரீ ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதுதான் ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷனாக இருந்தது. ஹவு ஹவ் லைப்ரரிஸ் அடாப்டட் டு த டிஜிட்டல் ஏஜ், எப்படி அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஸோ பை ஆஃபரிங் என்னது டிஜிட்டல் ரிசோர்ஸஸும் இன்டர்நெட் ஆக்சஸும் கொடுத்தாங்க. அதன் மூலியமாக தான் நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஜிட்டல் ஏஜுக்கு அவங்க வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இது லாஸ்ட்லி மோர் ஓவர் அப்படியே அதே வேர்ட்ஸ் தான் நமக்கு இருந்தது, ஜஸ்ட் எடிட்டோரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த ரெண்டையும் போட்டு பார்க்கலாமா. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ பேலன்ஸ்டு டயட்டு, சிமிலர் கொஷின்ஸ் தான் இருக்குது. இன்னொன்று வேல்யூ ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து புக்கில் இருக்க எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னென்னா புக்கில் நம்ம புக்கில் எப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக தான் வந்துருச்சு. நம்ம எஸ்சிஆர்டியை வந்து கவர் பண்ணோம் இல்லையா. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வித் ஆல்மோஸ்ட் ஒரு பேஜுக்கு பேசேஜ் இருக்குது. அதில் என்னன்னா 5 கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, நீங்கள் அதை போட்டு பாருங்கள். அந்த மெத்தட் வந்து நமக்கு புக்கில் இருக்கிறத எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு அந்த பேசேஜஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோட இந்த பேசேஜ் இப்படியே இந்த பிடிஎஃப் வரப்போகுது. நம்ம எல்லாமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து பேசேஜ் வந்து போட்டு பாருங்கள். அண்ட் ஸோ ஓரளவுக்கு நம்ம கொஷின் டைப்ஸ் சொல்லிட்டு அந்த லெசன்லேயே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ ஸ்ட்ராங் கொஷின், வீக் கொஷின் சொன்னோம். ஸோ ஸ்ட்ராங் கொஷின் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் மேக்ஸ் த ரீடர் டு திங்க் கிரிட்டிக்கலி அண்ட் மேக் இன்ஃபரன்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ண வைக்கும். Go beyond the literal meaning, encouraging deeper understanding and analysis. அதை தான் என்னன்னு சொன்னோம், நம்ம ஸ்ட்ராங் கொஷின்ஸ்ன்னு சொன்னோம். அதே வீக் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் லெவல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். மேலோட்டமாக என்ன டீட்டெயில்ஸ் தேவையா மினிமலாக அனலைஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லிடும், வீக் கொஷின். ப்ரைமரிலி என்ன அப்படின்னா அந்த படித்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற விஷயத்த ஜஸ்ட்டு ஃபேக்டை ரீகால் பண்ணுறது, அதில் டைரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி கொஷின்லாம் தான் என்ன அப்படின்னா வீக் கொஷின். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கொஷினில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னா வாட் இஸ் த ஆத்தர்ஸ் பர்பஸ் இன் ரைட்டிங், ஆத்தரோட பர்பஸ்.
ஃபுல்லாக படித்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அதை புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி தான் என்ன சொல்ல முடியும், அவர் இந்த பர்பஸ்க்காக தான் இந்த பேசேஜ் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். அப்போ வி நீட் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஹவு டஸ் தி ஆத்தர்ஸ் வேர்ட் சாய்ஸ் கான்ட்ரிபியூட் டு த ஓவரால் டோன்? இது இன்னும் அதிகம். அந்த ஓவரால் டோனை வந்து எந்த வேர்ட் சாய்ஸ்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, அப்போ நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். வாட் இஸ் த மெயின் ஐடியா? ஃபுல்லாக படித்து மெயின் ஐடியா அதில் என்ன தீம் கொடுத்தாரு, வாட் இன்ஃபரன்சஸ் கேன் பி ட்ரான், அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாதான் இதுலேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பண்ண முடியும். அப்போது இது எல்லாமே கிரிட்டிக்கல் திங்கிங், அனலைசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ், இது எல்லாத்தையுமே அந்த ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும். அதுவே வீக் கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வாட் இஸ் த மெயின் கேரக்டர் நேம், அதில் யார் ஹீரோவோ அந்த நேமை வந்து ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறது, அந்த ஸ்டோரி எந்த இடத்துல நடந்தது, அப்போ அந்த ஊர் பேர் மேலே எழுதிடுவாங்க. அது வாட் இஸ் த வேர் இஸ் த ஸ்டோரி டேக்ஸ் பிளேஸ், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த வேர்டு, அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த வேர்டு என்ன டெஃபைன் பண்ணுது, அது அந்த சென்டென்ஸோடு சேர்த்து படிக்குமோ அது என்ன மீன் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா. அப்போது இந்த மாதிரியான சர்ஃபேஸ் லெவல் கொஷின்ஸை பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரீகாலிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எதில் வந்துடும் அப்படின்னா வீக் கொஷினில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், என்னன்னு பாருங்கள். Piggy bank is a coin box used by children. Okay. The real use of piggy bank is to store coins. Okay. அதோட ரியல் யூஸ் என்னன்னா காயின்ஸை ஸ்டோர் பண்ணுறது. பிக்கி பேங்க்ஸ் லுக்ஸ் லைக் பிக்ஸ். ஆமாம், அது பிக்கு மாதிரி இருக்கிறதுனால தான் பார்க்க அப்படி இருக்கிறதுனால பிக்கி பேங்க்னு சொல்லிட்டோம். தே கம் இன் மெனி ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். இன் தமிழ் தே ஆர் நோன் அஸ் உண்டியல். உண்டியல்னு நம்ம சொல்லுவோமா, அது எப்படி இருக்கும், ரெட்டு மட்பாட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்க உண்டியல். இப்போ அந்த மாதிரி பார்க்குறதே கஷ்டம்தான், ஓல்டன் டேஸில் இருந்தது நல்லா. We can drop the coins into the pot. அந்த பாட்குள்ளே போட்டால் உடச்சி தான் லாஸ்ட்டாக தான் எடுக்க முடியும். அதையும் சம் பர்பஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோல் வழியாகவும் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் த பாட் இஸ் ஃபுல் we must break the pot and use the coins. அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக எடுக்க முடியும். ஸ்டார்ட் சேவிங் வித் யுவர் உண்டியல் டுடே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை மாதிரியான ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ஒரு உண்டியலில் காயின் ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேசேஜ். உண்டியல் இஸ் அ டேஷ் பாட். என்ன பாட்டு, ரெட்டு மட் பாட்டுன்னு டைரக்டாக என்ன இருக்குது, அங்கே ஆன்சர் இருக்குது. ஸோ வீக் கொஷின். மோஸ்ட்லி பிக்கி பேங்க்ஸ் லுக் லைக் பிக்ஸ். எக்ஸாக்டாக அதே வேர்டு இருக்குது, வீக் கொஷின். த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ் என்ன, ஐடியா அவங்க சொன்ன ஐடியா என்னென்னா திங்க் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லாக படிச்சுட்டு பிக்கி பேங்க் பை பண்ணணும்னு சொல்கிறாங்களா, இல்லை அவங்க என்ன சொல்ல வந்தாங்க, சேவிங்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு உண்டியல் வந்து பிளாஸ்டிக் உண்டியல் தான் இப்பயும் வச்சுருக்கேன். ஆனால் நான் என்ன சேவ் பண்ணேன் அப்படின்னா ஸ்டாம்ப் அண்ட் காயின் கலெக்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ என்ன சொல்லலாம், ஒரு 10 இயர்ஸ்லேருந்தே நான் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து எனக்கு இருந்திருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் இருக்கிற காயின்ஸோ ஒரு ஸ்டாம்ப்ஸு பணம் இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணியிருக்கேன். இது சேவ் என்ன அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான திங், ஒரு ஏதோ ஒரு ஒரு டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் சேவிங்ஸ்னு ஒரு ஹேபிட் வந்து நமக்கு என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். அதுதான் வந்து இந்த பேசேஜ் வந்து நமக்கு சொல்ல வராங்க. ஸோ டு சேவ்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட முடியும். அப்போ இது வந்து ஸ்ட்ராங் கொஷின். அந்த கொஷின் நல்லா பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதை ரெண்டையும் ஜஸ்ட் படித்தாலே என்ன பண்ணிடலாம், இதை ரெண்டையும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வீக் கொஷின் ஸ்ட்ராங் கொஷின்னா இதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஏன்னா ஆன்சர் அப்படியே எழுத்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஜஸ்ட்டு படித்தாலே நமக்கு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி இருக்கும். ஃபுட்டு, கம்ஃபர்ட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீகாலிங் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு தான். ஜஸ்ட்டு இது வந்து வீக் கொஷின் டைப்பில் வர ஒரு விஷயந்தான். எக்ஸாம்பிளுக்கு எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். வாட் ஆர் த கேரக்டர் நேம்ஸு, அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வாட் ஆப்ஜெக்ட்ஸ் டஸ் திஸ் டெக்ஸ்ட் டாக் அபவுட், எதை பற்றி அந்த டெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கு. வேர் இஸ் த ஸ்டோரி டேக்கிங் பிளேஸ். ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரியான திங்ஸ் தான்
மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரும். நம்ம இப்போ இந்த வெண்டர் கொஷின் பார்த்தோம் இல்லையா மேட்ச்சில், அந்த மாதிரி விச் கேரக்டர், இதை யார் சொன்னா, வாட் டிட் தே டூ நெக்ஸ்ட், ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் தான் என்ன இருக்கும் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஷினாக வரும். டைரெக்டாக ஆன்சர் வந்து அங்கே இருக்கிற மாதிரியான பேசேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் a little red hen had some wheat seeds. ஒரு little red hen வந்து wheat seeds வச்சிருந்தது. will you help me sow this seed, asked the hen. ஸோ hen என்ன கேட்டுச்சு அப்படின்னா இதை வந்து யார்கிட்ட என்ன கேட்குது, இதை ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் இதை விதைய போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா. நோ ரிப்ளைட் த செல்ஃபிஷ் டாக். யார் சொன்னா, யார்கிட்ட கேட்டது, செல்ஃபிஷ் டாக் கிட்ட கேட்டது. சோ த சீட்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டது, அது நோன்னு சொல்லிடுச்சு. அடுத்து தென் த ஹென் டிட் இட் பை ஹர் செல்ஃப், அப்புறம் அதுவே சோ பண்ணிடுச்சு. அடுத்து த சீட்ஸ் க்ரூ இன்டு எ ஃபீல்ட் ஆஃப் வீட். சோ பண்ணிடுச்சு, வீட்டும் வந்து என்ன பண்ணிட்டு வளர்ந்துருச்சு. அடுத்து வில் யூ ஹெல்ப் மீ ரீப் த வீட். ஃபர்ஸ்ட் சோ பண்ணவான்னு கேட்டது, அடுத்து ரீப் பண்ணவான்னு கேட்குது. நான் வீட்டை ரீப் பண்ணணும். ஆஸ்க்டு த ஹென், அதை யார்கிட்ட போய் கேட்டது, ஒரு ஸ்லீப்பி கேட்டு கிட்ட கேட்டுச்சு. ஆல்ரெடி இது ஒரு செல்ஃபிஷ் டாகு, சோ பண்ணால் அது கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அது ஹெல்ப் பண்ணல. அடுத்து இது ஏற்கனவே சோம்பேறி கேட்டு, ஸ்லீப்பி கேட்டு, என்னாலலாம் வந்து அதை கட் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்து அதையும் அதுவே பண்ணிடுச்சு. வில் யூ ஹெல்ப் மீ கிரைண்ட் த வீட். அடுத்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லி யார்கிட்ட கேட்டது அப்படின்னா நாய்ஸி டக்கு. அந்த நாய்ஸி டக் பார்த்தீங்க அப்படின்னா அது நான் வந்து ஐயோ என்னெல்லாம் கிரைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. சரின்னு திரும்பவும் ஹென் வந்து அதுவே பண்ணிடுச்சு. வில் யூ ஹெல்ப் மீ மேக் அ பிரெட். பிரெட் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு ஹென்னு கேட்டது. அதை யார்கிட்ட கேட்டால் ஒரு லேசி கவ். ஆல்ரெடி அது ஒரு சோம்பேறியாக இருந்துச்சு. அந்த கவுக்கிட்ட கேட்டாங்க பிரெட் மேக் பண்ணலாமான்னு, அதுவும் முடியாதுன்ட்டு. அகெயின் ஷி மேட் த பிரெட் பை ஹர் செல்ஃப். வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் பிரெட் ஆஸ் த ஹென். சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, எஸ் ரிப்ளைட் எவ்ரி ஒன். அப்போ என்ன சொன்னிச்சு ஹென், நோ செட் த ஹென். சாப்பிட மட்டும் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு ஹென் சொல்லிடுச்சு. இப்போ இது ஒரு பேசேஜ். கொஷின் வந்து சோ திஸ் சீடுன்னு சொன்னது யாரு, யார்கிட்ட கேட்டது, அதாவது விச் கேரக்டர் ரிப்ளைடு, எந்த கேரக்டர் ரிப்ளை பண்ணுச்சு எந்த கொஷினுக்கு அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ திஸ் சீடுன்னு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்டது, ஒரு செல்ஃபிஷ் டாக் கிட்ட கேட்டது. அடுத்து ரீப் பண்ண சொல்லி யார்கிட்ட கேட்டது, ஒரு ஸ்லீப்பி கேட் கிட்ட கேட்டுச்சு. கிரைண்ட் த வீட்டு யாரை கிரைண்ட் பண்ணலான்னு சொன்னிச்சு, நாய்ஸி டக்கா, நாய்ஸி டக் கிட்ட கேட்டது. பிரெட் மேக் பண்ணலான்னு யார்கிட்ட கேட்டதுன்னா லேசி கவ். ஸோ ரொம்ப டைரக்டா நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங்ல. ஸோ எல்லாமே ஆன்சர்ஸ் அங்கேயே இருக்கு. நீங்கள் அதை எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும், அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் வர பேசேஜ் எதுவுமே வராது இல்லையா, பேசேஜ் வரப்போகிறது கிடையாது. நம்ம என்ன மெத்தடில் பேசேஜ் நம்ம பண்ணணும், ஆன்சர் பண்ணணும், அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். பட் சென்டென்ஸ் கம்ப்ளீஷனுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய விஷயம் தேவைப்படுது. என்னென்ன தேவைப்படுது, சினானிம்ஸு, பேராஃப்ரேஸ் பண்ணணும், ஒரே மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, மீனிங்கை வந்து என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டீட்டெயிலாக ரீட் இன் டீட்டெயில் ஃபார் மீனிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த நியூ ரெஸ்டாரண்ட் was small and cozy and the food வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே வேறு எப்படி சொல்லலாம், the cuisine served in the new eatery are superb and the atmosphere intimate. இது ரெண்டு விதமாகவும் சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு நியூ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, அதை டிஃப்ரெண்ட் வேஸில் சொல்கிறது. சினானிம்ஸ்னால் சிமிலர் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை மேக் பண்ணுறது. அண்ட் தென் பேராஃப்ரேசிங்னா பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ் அண்ட் சினானிம்ஸ் வந்து ஒரிஜினல் சென்டென்ஸ்லேருந்து மாற்றி எப்படி அந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா
ஈட்டரி, ஸ்மால் காசி, இன்டிமேட் ஃபுட்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி நமக்கு வொக்காபுலரி நிறைய தெரிஞ்சிருக்கிறது தான் என்ன தேவைப்படுது அப்படின்னா சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் தேவைப்படுது. நம்ம சினானிம்ஸ் லிஸ்ட்டை படித்தா போதுமானது தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா, a spacesuit is like a spaceship built for one. A spacesuit let us work and live in space. It protects us from the heat and cold. It gives us air to breathe. The suit is made of many parts and has water to drink. It even has a built-in toilet if you need to use. ஸோ இது எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு போகும்போது அங்கே ஸ்பேஸ் ஷிப்பில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஸ்பேஸ் ஷிப்பில் எப்படி அவங்க லிவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின் பார்த்துக்கலாம். ஆஸ்ட்ரோனட்னா மேலே போகும்போது என்ன பண்ணி ஆகணும், இந்த மாதிரி ஏர்த் மாதிரியான அட்மாஸ்பியர் அங்கே கிடையாது. ஸோ என்ன பண்ணி ஆகணும், தே ஷுட் வியர் எ ஸ்பேஸ் சூட். கம்ப்ளீஷன் மீனிங் தெரிஞ்சது ஒரு கம்ப்ளீஷனும் இருக்குது. அந்த எக்ஸாக்டாக எதை வந்து இங்கே போட்டோம்னா கரெக்டாக அது ஃபிட்டின் ஆகும், சென்டென்ஸில் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான டைப் இது. ஸ்பேஸ் சூட் இஸ் லைக் இதே மாதிரி ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தான் இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக் பண்ணது தான் ஸ்பேஸ் சூட். ஸ்பேஸ் சூட் அலோஸ் அஸ் டு ஒர்க் அண்ட் லிவ் இன் ஸ்பேஸ். ஆமாம், அங்கே ஸ்பேஸில் ஒர்க் பண்ணவும் லிவ் பண்ணவும் தகுந்த மாதிரி ஸ்பேஸ் ஷூட் வந்து நம்மளை அலோவ் பண்ணோம். ஆல்சோ இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ஹீட் அண்ட் கோல்ட். ஸோ அதில் இருக்கிற எந்த வொக்காபுலரியும் இங்கே கரெக்டாக போட்டு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். அதுவும் இல்லாமல் சென்டென்ஸ் கம்ப்ளீஷனில் வேறு எப்படியும் வரலாம். நிறைய வொக்காப்ஸ் ஒரு 5 கொடுத்துட்டு டேஷஸில் ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுமாரி நம்ம பார்த்துருக்கோம். சினானிம்ஸ் இதில் வந்து நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆர் என்கரேஜ்டு டு டேஷ் their ஸ்டடீஸ் பை ஆடிங் கோர்சஸ் இன் லிங்குவிஸ்டிக்ஸ் டு their ஷெட்யூல்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. எதோடனா பை ஆடிங் கோர்சஸ் இன் லிங்குவிஸ்டிக்ஸ் டு their ஷெட்யூல்ஸ். ஆல்ரெடி இருக்கிற லிங்குவிஸ்டிக் ஷெடியூலில் இதை ஆட் ஆன் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாக்டான வேர்டு என்ன, ஆக்சலரேட்னா ஸ்பீடப் பண்ணுறாங்களா கிடையாது, கண்டென்ஸ்னால் அதை ஹோல்ட் பண்ணுறாங்களா கிடையாது, ப்ரொலாங்னா அதை அப்படியே இழுத்துட்டே போகிறாங்களா, அந்த விஷயத்தை இழுத்துட்டு போல, டூப்ளிகேட் பண்ணவும் இல்லை. என்ன பண்ணுறாங்க, சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான். தே என்கரேஜ் டு சப்ளிமெண்ட் தர் ஸ்டடீஸ் பை ஆடிங் கோர்சஸ்ன்னு எதில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, லிங்குவிஸ்டிக் கோர்சஸோட ஆட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஃபாரின் லாங்குவேஜை படிக்க சொல்லி. அப்போது மீனிங்ஸை வந்து ஃபிட்டின் பண்ணுற மாதிரியான டைப்பும் இருக்குது. ஒரு பேசேஜை கொடுத்துட்டு அதுலேருந்து எந்த வேர்டை எடுத்து அந்த சென்டென்ஸில் ஃபிட்டின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். அது வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். அடுத்து அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த கொடுத்துருக்கிற பேசேஜுக்கு விச் இஸ் மோஸ்ட் லைக்லி ட்ரூ டு த பேசேஜ், அதுதான் வந்து அசர்டைன்மெண்ட், உண்மைத்தன்மையை பார்க்குறது, அந்த மாதிரி மீனிங். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைண்டிங் அவுட் இல்லை டிஸ்கவரிங் இல்லைன்னா டிட்டர்மைனிங் சம்திங் வித் சர்டைனிட்டி. சர்டைனா அப்படின்னா கான்க்ரீட்டாக இருக்கணும் அந்த விஷயம். வந்து என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும்னா எவிடன்ஸ் கேதர் பண்ணணும், கண்டக்டிங் என்கொயரி பண்ணணும், and then establishing the truth about the situation. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறது இல்லாமல் அந்த சொல்கிற இன்ஃபரன்ஸ் ஃபேக்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுறது, அதுதான் வந்து அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ who wrote the book, identifying the author, recalling what happened in the story, recall பண்ணுறோம், where did the event takes place, லொக்கேஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறோம், when did the event occur, identifying time, இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ட்ரூ டு த பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா the city of Chennai is located in the state of Tamil Nadu, India. Okay. It is a major port city and a hub for trade and commerce. இது என்னன்னு சொல்கிறாங்க, மேஜர் போர்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க, ஆல்சோ a hub for trade and commerce. The city is known for its rich cultural heritage and numerous historic landmarks. ஸோ இதெல்லாம் சிட்டியில் இருக்குது, ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்து சென்னையில் லீவ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இட் ஹேஸ் அ வெரைட்டி ஆஃப் கல்ச்சுரல் திங்ஸ் இல்லையா. ஸோ ஆல்சோ வி ஹாவ் லாட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்ஸ். தென்
According to the passage, what is Chennai known for? First best எது அப்படின்னா being a major port city and a hub for trade and commerce. கேபிட்டல் சிட்டிங்கிறது இங்கே பெருசாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை. டெசர்ட் சிட்டி கிடையாது, ஸ்மால் டவுன் சொல்லலை. அது என்ன மேஜருங்கிற வேர்டு, அந்த வேர்டை ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மேஜராக என்ன சொல்ல வந்தாங்க சென்னை சிட்டியை பற்றி? இட் இஸ் எ மேஜர் போர்ட் சிட்டி அண்ட் எ ஹப் ஃபார் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அண்ட் ஃபைனலி choose the best response. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு ரெஸ்பான்ஸ்னால் லொக்கேட் இன்ஃபர்மேஷன், அந்த பேசேஜில் கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு லொக்கேட் பண்ணுறது, அதுதான் வந்து சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸாக. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The first rice may have been grown in East and South Asia as long as 15,000 years ago. ஃபஸ்ட்டு ரைஸ் எங்கே க்ரோன் ஆனுச்சு? ஈஸ்ட் அண்ட் சவுத் ஏஷியா. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி? 15 years ago. When people began to settle in river deltas and domesticated wild rice. எப்போனா டெல்டாஸில் வந்து அவங்க ரிவர் டெல்டாஸில் செட்டில் ஆக ஆரம்பித்தப்போ தான் என்ன பண்ணுறாங்க, வாட்டரு அப்புறம் அந்த ஃபார்மிங்லாம் ஸ்டார்ட் ஆனுச்சு. டுடே இட் இஸ் க்ரோன் ப்ராக்டிக்கலி எவ்ரிவேர் except Antarctica. So of course we know that it's filled with snow. Except Antarctica, everywhere the rice is cultivated. And rice is grown on flooded land and on dry land, in tropical rainforest of Africa and in arid deserts of the Middle East, on coastal plains and on the Himalayan mountains. ஸோ எங்கெல்லாம் வந்து ரைஸ் க்ரோன் ஆகுது, எந்தெந்த ஏரியாலன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த இயர் 2003 த வேர்ல்ட் ப்ரொடியூஸ்ட் அபவுட். ஸோ ஒரு இயருக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் பேடி. அடுத்து மோஸ்ட் ஆஃப் தட் வந்து எங்கன்னா ஏஷியாவில் தான் இருந்தது. 2002 வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரைஸ் ஃபீல்ட்ஸ் வந்து 1.5 million square kilometer ஆஃப் லேண்டில் இருந்தது. அகெயின் மோஸ்ட் ஆஃப் தோஸ் ஃபீல்ட்ஸ் ஆர் இன் ஏஷியா, அரௌண்ட் 1.3 square kilometer. அதில் 1.3 square kilometer ஏஷியாவில் இருந்தது. கொஷின் என்னன்னு பார்க்கலாம். வேர் இஸ் ரைஸ் க்ரோன்? ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். எவ்ரிவேர்ன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஏன்னா அண்டார்டிகாவில் மட்டும் இல்லைங்கிறதுனால ஒரே ஒரு காண்டினென்ட்டில் இல்லை, பட் ஆல் அதர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இருக்குது. அண்ட் தென் இன் 2002 ரைஸ் ஃபீல்ட்ஸ் கவர்ட் அபவுட். எக்ஸாக்டாக அந்த வேர்டை நல்லா பார்த்துட்டு அப்புறம் போய் ஆன்சர் பண்ணும். 2002 ஆல்மோஸ்ட் எவ்வளோ கவர் பண்ணுச்சு? 1.5 million square kilometer ஆஃப் த வேர்ல்டு லேண்டில் கவர் பண்ணுச்சு. ஸோ எக்ஸாக்டாக அந்த வேர்டு என்னவோ அந்த சூஸ் பண்ணி எம்சிக்யூவை டிக் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம பண்ணுறது தான் எம்சிக்யூ தான் ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேயா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறோம். யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். என்ன அப்படின்னா இன் வாட் வே வி ஹாவ் டு அப்ரோச் த பேசேஜ். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஹைலைட்டிங் த கீ பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் த ஆன்சர் ஃப்ரம் த கீ பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் மெத்தடு. இந்த ஹோல் செஷனையும் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வரப்போகிற பேசேஜை நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதத்தை இவ்வளோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்கும் ஒரு பேசேஜ்? நம்ம ஒரு 50 பேசேஜஸாவது பார்த்துருப்போமா? கண்டிப்பாக இருக்கும். அந்த 50யும் பார்த்துட்டு நமக்கு வந்து அங்கே போய் கன்ஃபியூஷன் வர ஏதோ ஒரு மெத்தட் நமக்கு கண்டிப்பாக அங்கே வந்துட போகுது. அதனால் இதில் ஃபுல்லாக கொடுத்ததை நல்லாவே பார்த்துருங்க. நான் ப்ராக்டிஸ் பிடிஎஃப் தரேன், அதையும் வந்து போட்டு பாருங்கள். டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 1 month கஷ்டப்பட்டு படித்தா தான் நம்ம ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஜிகே எப்படி வருங்க நமக்கு தெரியாது. அதர் தென் ஸ்டாட்டிக் டேட்டாவை தவிர மற்றதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது. ஆப்டிடியூடும் இங்கிலீஷ் மாதிரியே தான். ஸோ ஆன்சர் இஸ் வெல் நோன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே கிராமரில் ஆன்சர் இஸ் வெல் நோன். இதுதான் வரும்னு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றோம். அப்போ இது ரெண்டையும் நல்லா ஸ்கோர் பண்ண வந்து எடுத்துக்கோங்க. குரூப் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ குரூப் 2க்கே வந்து ரொம்ப லிபரலாக எடுத்துக்காமல் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது முதல்ல மேஜர் திங். அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அப்போ அதுக்கு நம்ம முதல்ல ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். உங்களுக்கு இந்த 100 கொஷின் அதை கிளியர் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா எக்ஸாம் நியராக வந்துடுச்சு.
இந்த மந்த்தை வந்து நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் செஷன்ஸ் வந்து நம்ம போயம் ப்ரோஸ் பார்த்துருவோம். ஒன்லி டிரான்ஸ்லேஷன் தான் பெண்டிங். ஏன் ஒர்க் கம்ப்ளீட்டாக ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறது ரிவிஷன் பண்ணுறது நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி இப்போது வந்து ப்ரோஸ் கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரோஸில் வந்து ஆல்ரெடி அப் டு ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓல்மேன் ரிவர், 17 ஆரஞ்சஸ் அண்ட் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். ஸோ இதில் வாட்டர் எலிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா சர் சி.வி. ராமனோடது. இந்த குரூப் 4லேயும் இதுலேருந்து நமக்கு வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓல்மேன் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா டாரத்தி டெமிங் ஒரு ட்ராமா மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸ் கேரக்டர்ஸ் அந்த மாதிரியான ஒரு லெசனாக அது. 17 ஆரஞ்சஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது காமிக்காகவும் இருக்கும், அதே சமயம் மீனிங்ஃபுல்லான திங்காகவும் வந்து 17 ஆரஞ்சஸ் லெசன் இருக்கும். ஸோ இது 3 லெசன்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். ஓல்மேன் ரிவன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் யார் இப்போ வந்து ஒரு ட்ராமா மாதிரின்னு சொல்லிட்டோம். ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏமி மார்ஷல். மார்ஷல்ங்கிறது ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபாதர் அண்டு மதருங்கிற மாதிரி ஒரு மார்ஷல் ஃபேமிலி. அவங்களுக்கு 2 பசங்க, ஏமி மார்ஷல், பெட்டி மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமி பார்த்தீங்க அப்படின்னா 17 இயர்ஸ் ஓல்டு. அவங்களோட ரொம்ப யங்கர் சிஸ்டர் தான் வந்து பெட்டி. அண்ட் தென் வந்து இவங்க தான் வந்து மெயின் கேரக்டர்ஸ் வந்து மார்ஷல் ஃபேமிலி தான். அவங்கள டிபெண்ட் பண்ண அதர் கேரக்டர்ஸ் ரோஸ்ஃபீல்டு, சாரா ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல்ஸோட நெய்பர்ஸ் அவங்க. ரோஸ்ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா 16 இயர்ஸ் ஓல்டு. ஸோ தேவர் என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க, சேம் ஏஜ்டு பீப்புள். அதே மாதிரி சாரா ஃபீல்டு வந்து ரோஸ்ஃபீல்டோட சிஸ்டரு 9 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் தென் அடுத்து ஜிம் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவங்களும் வந்து என்ன அப்படின்னா இவங்களோட ஒரு நெய்பர் தான். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் ஓல்டு. ஜிம் வந்து ஏமியோட ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ ஒரு நெய்பர் ஃப்ரெண்டாக இருக்காங்க. தென் மிஸ்டர் பீட்டர்ஸுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் த ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டி இங்கே. அண்ட் ஃபைனலி பென்னி மார்ஷ் அப்படிங்கிறவங்க ஒரு ரெட் கிராஸ் நர்ஸ். ஸோ கேரக்டர்ஸ் இதுதான். பட் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு மார்ஷல் ஃபேமிலி வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் யாருன்னா ஏமி மார்ஷல், பெட்டி மார்ஷல், 2 டாட்டர்ஸு. 17 இயர்ஸ் ஓல்டு. யங்கர் தான் வந்து பெட்டி. ரோஸ்ஃபீல்டும் சாரா ஃபீல்டும் அவங்களோட நெய்பர்ஸு. ரோஸ்ஃபீல்டு 16 இயர்ஸ் ஓல்டு. அவங்களோட யங்கர் சிஸ்டர் வந்து சாரா. அண்ட் தென் ஜிம் ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு பாய். அவங்க வந்து அவங்களோட அனதர் நெய்பர். மிஸ்டர் பீட்டர்ஸ் யாருன்னா மெம்பர் ஆஃப் த ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டியோட மெம்பரு. பென்னி மார்ஷ் வந்து ரெட் கிராஸில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களாம் தான் இந்த கேரக்டர்ஸ், இந்த லெசனுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து என்ன எதை பார்த்துனது அப்படின்னா ஒரு ஃப்ளட் எமர்ஜென்சி பீரியடில் எப்படி வந்து டேக்கிள் பண்ணாங்க ஒரு குரூப் ஆஃப் யங் பீப்புள். ஓகே, அங்கே வந்து அவங்க வீட்டில் வந்து எல்டர் பீப்புள்ஸ் இல்லை, வெளில போயிடுறாங்க. அந்த டைமில் இந்த குரூப் ஆஃப் யங் பீப்புள்ஸ் வந்து எப்படிலாம் டேக்கிள் பண்ணாங்க, ஒரு ஃப்ளட் சுச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகும்போது ஹவு வி ஹாவ் டு மேனேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லெசன் தான், ட்ராமா தான் இது. ஸோ செட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லேட் ஆஃப்டர்நூன். மார்ச்சில் லேட் ஆஃப்டர்நூன்னா ஒரு ஈவினிங்கை வந்து நெருங்க போகிற டைமு. லிவிங் ரூமில் வந்து அவங்க மார்ஷலோட வீடு தான் இந்த செட்டப், இந்த ஹோல் ட்ராமா நடக்கிற ஒரு வீடு. மார்ஷல் ஹோமில் லிவிங் ரூமில் வந்து எல்லாரும் இருக்காங்க. நவ் ஏமி, பெட்டி, ரோசி இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் டேபிளில் இருந்தாங்க. அண்ட் தென் ஏமியும் ரோசியும் நிட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெட்டி வந்து மேகசினில் பிக்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப பிரைட்டாக இல்லை, ஏரியா வந்து ரொம்ப பிரைட்டாக இல்லை, அப்படியே டார்க் ஆகிட்டே இருக்குது. இந்த ரெய்னி டேஸ் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் ஒரு லைட் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ரெயினால் பேக்யார்டு வந்து ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்குது. அண்ட் அது என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா 3rd day ஆஃப் ரெயின். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3 டேஸாக ரெய்னியாக இருக்குது. 3rd டேயில் இந்த விஷயம் வந்து நடக்குது, இந்த சம்பவம். தென் பெட்டி பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் எ லேக் இஸ் எ சீ மாதிரி இருக்குது அப்படின்னு பெட்டி சின்ன சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. அப்போ ரேடியோவில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க? ஸோ இதுக்கு மேலே கொஷின் பார்த்துக்கோங்க. ரேடியோ செட் என்ன சொன்னுச்சுன்னா, த ரிவர் வாஸ் அபவ் ஃப்ளட் ஸ்டேஜ் திஸ் மார்னிங்.
ஃப்ளட் ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அந்த மார்னிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன மீனிங்னா, வாட் இஸ் த மீனிங், வாட்டர் வந்து அந்த பேங்க்கில் ஆஃப் தாம்சன் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைன் போட்டிருப்பாங்க, அந்த லைனை தாண்டிடுச்சுன்னா ஃப்ளட் அபாயம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி. ஸோ அது என்ன ஏமி என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த ரேடியோ நியூஸை கேட்டுட்டு ஏமி இஸ் சேயிங் தட் வாட்டர் இஸ் எபோவ் தட் ஒயிட் லைன் ஆன் த பேங்க் அட் தாம்சன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறா. அதேமாதிரி இட் கவர்ட் சவுத் மெடோஸு ஹைவேஸு எல்லாத்தையுமே அப்போ வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. ரோஸ் என்ன சொல்கிறா, அது மட்டும் இல்லை, also snow melting in the hills in the northern part of the state. அவங்க ஸ்டேட்டில் நார்த்தன் பார்ட்டில் ஸ்னோவோட மெல்ட்டிங்கால என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் லெவல் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டோட ரீசன் வந்து கேட்டாங்க அப்படின்னா ரேடியோவில் சொன்னது எக்ஸாக்டான விஷயம், ஃப்ளட் லைன் எபோவ் ஃப்ளட் ஸ்டேஜை தாண்டிடுச்சு ரிவர்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தமாக இவங்க எல்லாம் பேசின விஷயம் இது. பட் இது எல்லாமே ஆல் லீட்ஸ் எக்ஸாக்டாக ரேடியோன்னு கேட்டால் மட்டும் இது பண்ணணும், எழுதணும் ஆன்சரு. அப்படி இல்லாமல் பொதுவாக வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ஃப்ளட்டுன்னு கேட்டால் இது எல்லாமே ரீசன் தான் இல்லையா. ஸ்னோ மெல்ட்டிங்கும் இன்னொரு ரீசன், ரெயின் இல்லாமல் அதுவும் ஒரு ரீசன் தான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் ஆஃப் ஸ்டாம்பிங்னா என்ன அப்படின்னா ரொம்ப சத்தமாக வந்து கால் தடத்தை வச்சு வருது, வேகமாக வரும்போது சவுண்டு நல்லா ஹெவியாக கேட்கும் இல்லையா, அதை தான் ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. யார் அப்படின்னா ஜிம்ஹால் வந்து வராரு. ஜிம்ஹால் வந்து அவங்களோட இன்னொரு நெய்பர் இல்லையா. ஸோ ஹீஸ் பேண்டிங்னா அவுட் ஆஃப் பிரெத், மூச்சு வாங்க வந்து வராரு. கேர்ள்ஸ் இது வந்து ஒரு கிளவுட் பஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னன்னா ஒரு வயலண்ட் ரெயின் ஸ்டார்ம் வந்து உருவாகி இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வரவே என்ன ஆகிட்டுருது, நான் வேகமாக ஓடி தான் வந்தேன் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக நான் வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா த பர்னர் டேம் கேவ் அவே அண்ட் ஆரகோ, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, பர்னர் டேமில் வந்து அதோட ஷேப் வந்து மாறிடுச்சு. அதாவது தடுத்து இருக்கும் இல்லையா அணை வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து தடுக்கிற அந்த இடம் டிஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். 1 ஹவருக்கு முன்னாடியே இட் காட் டிஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் மதர் எங்கே, வேர் இஸ் யுவர் மதர் ஏமின்னு கேட்குறாரு. ஏமி சொல்கிறாங்க ஷி டுக் டிக் டு தி டென்டிஸ்ட். அப்போ டிக்குன்னு இன்னொரு டாட்டர் அவங்களுக்கு இருக்காங்க, அவங்கள டென்டிஸ்ட்டை காமிக்கிறதுக்காக மிஸ்ஸஸ் மார்ஷல் வந்து போயிருக்காங்க. ஆல்சோ அங்கே டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்களாம், மிஸ்ஸஸ் பிரான்ஸோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ரெசிபி கேட்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அங்கே கொஞ்ச நேரம் போயிட்டு வர போகிறாங்க. இதுதான் அவங்களோட விஷயம் அப்படின்னு. சரி, அப்போ உங்கள் ஃபாதர் எங்கன்னு கேட்குறாங்க. இன் சிக்காகோவுக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமா போயிருக்காரு. அப்போது வந்து ஏன் இவ்வளோ கொஷின் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மை கேட்குறாங்க. ஹீ இஸ் அதை கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டெலிஃபோன் ரிங் வருது. அதில் அவங்க மதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோன் பேசுகிறாங்க ஏமி கிட்ட. அவங்களால என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பிகாஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் ஹியர் அண்ட் டவுன் ஆர் அண்டர் வாட்டர். அவங்க இருக்கிற அந்த டவுனுக்கும் இந்த பிளேஸுக்கும் இடையில இருக்கிற பிரிட்ஜு ஃபுல்லாக வாட்டர் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அண்டர் வாட்டர் போயிடுச்சு. ஸோ அவங்க மதர் வந்து இங்கே ரீச் அவுட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜிம் அண்ட் ரோஸ் அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்கன்னு மதர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப நல்லது, எல்லாருமே அங்கே சேஃபாக இருங்க, நீங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருங்க, அவங்கள ஹெல்ப்பு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் சொல்லிடுறாங்க. ஸோ அதை வந்து கன்வே பண்ணுறாங்க. அப்போ பெட்டி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, நான் வந்து ரோஸ் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்ம இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஏமி சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம வந்து பவுல்ஸ் டப்ஸு பிக்சர்ஸ்லாம் வந்து கொஷினில் வந்தது, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் வந்த கொஷின். பிக்சருங்கிறது என்னென்னா லார்ஜ் ஜக். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி வைப்போம். இன்கேஸ் வந்து வாட்டர் சப்ளை கட் பண்ணிடலாம், இல்லைனா ட்ரைனேஜ் வந்து வாட்டர் சப்ளையில் மிக்ஸ்அப் ஆகி அன்சேஃப் ஆகிடும் நமக்கு ட்ரிங்க் பண்ண. ஸோ என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் ஜிம் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து லேண்டன் இருக்கான்னு பார்க்குறேன், ஒரு லேம்ப் போய் நான் கண்டுபிடிக்கிறேன். அண்ட் தென் பெட்டி வந்து ஃப்ளாஷ் லைட் எனக்கு கிடச்சிருக்கு, நான் சம் கேண்டில்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் சுச்சுவேஷன் வருது ஃபுல்லாக. அப்போ என்னென்னலாம் பவர் கட் ஆகலாம், அடுத்து வாட்டர் சப்ளை கட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்
ஃபுட்டு லைட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், எதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த மெயின் லைன் பார்த்தீங்கன்னா 3022ங்கிறது அந்த நம்பர். டயல் பண்ணால் ஜஸ்ட் அந்த டயலிங் டோன் கூட இல்லை, பஸ்ஸிங் சவுண்ட் கூட இல்லை, ஃபுல்லாகவே வந்து அந்த லைன் எல்லாம் இமர்ஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக டெலிஃபோன் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற அடுத்த சுச்சுவேஷனுக்கு போயிட்டு டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாம் கட் ஆகிடுது. அண்ட் தென் ஜிம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஏன்னா ஆல்ரெடி அங்கேயே ஒரு லேக் மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, பின்னாடி அவங்க வீடே வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் வாட்டர் ஃபில்டு ஆகிட்டுருக்கு. அப்போ ரெயின்ஃபால் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, தே ஹவ் ஸ்டார்டட் கலெக்டிங் த எமர்ஜென்சி திங்ஸ் எல்லாம். அப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்டையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. உங்கள் ஹவுஸ் வந்து என்ன அப்படின்னா ரிவரோட டைரக்ட் லைனில் இருக்குது. அதனால் இஃப் த டேம் ஃபுல்லாக ப்ரோக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே மூழ்கிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து என்ன பண்ணோம், வி ஷுட் லுக் ஃபார் ஹெல்ப். நம்ம ஹெல்ப் கேட்க வந்து நம்ம ஹெல்ப்பை வந்து நம்ம வந்து கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கேரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபுல்லாகவே வந்து அப்படியே பூல் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் ஜிம் அண்ட் ஏமி வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஏமிக்கு வந்து கொஞ்சம் ஷிவரிங்காகவும் ஃபீல் பண்ணுறாங்க, பயமாக தோணுது அவங்களுக்கு. ஷி ஷட்டர்ஸ். அப்போ வந்து ஜிம் என்ன சொல்கிறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு, ஏன் பயப்படுற, நம்ம ஓல்ட் டைமில் ஒரு ஸ்கூலில் ஃபயர் ஏற்பட்டது, அப்பயுமே நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி நம்ம இந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணோம், கண்டிப்பாக இதையும் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறான். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா we can together collect the water, food, blankets, coat, lights. நான் வந்து ரொம்ப கிளாடாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா I served on the junior Red Cross emergency squad during the war. அந்த டைமில் ஜூனியர் ரெட் கிராஸில் வந்து ஜிம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த நாலேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பங்களா மாதிரி இல்லாமல் உங்கள் வீடு ஒரு 2 ஸ்டோரி பில்டிங்காக இருந்ததுன்னா 2nd floor 3rd floor டாப்பில் போய் தப்பிச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லை, ஸ்டில் நமக்கு வந்து அட்டிக் இருக்குது. அட்டிக்குங்கிறது என்ன, டாப் ரூஃபில் வந்து நமக்கு ஒரு சின்ன ரூம் இருக்கும், அதை நம்ம அட்டிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரூஃப் அட்லீஸ்ட் இருக்குது, நம்ம எப்படியாவது அந்த ரூஃப்க்கு போயிட்டு we can save அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிக்னல் பண்ணுவோம், we will ask for some helpன்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா டாப் ரூஃப்க்கு மேலே போகிறாரு. நம்மளோட லைட்டிங்கை இல்லை சிக்னலை யாராவது பார்த்தாங்கன்னா தே மே சென்ட், ஒரு போட்டை அவங்க சென்ட் பண்ணலாம், நான் வந்து அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் வந்து ரோஸ் வந்து ஒரு வீக்குக்கு ஃபுல்லாக நான் இனஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது, சாரா வந்து ரோஸ் இட்ஸ் மீ சாரா அப்படின்னு கத்துற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா சாரா வந்து ப்ளே ஹவுஸ் போர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கா, போயிருக்கா அந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ளே ஹவுஸுக்கு. ஏன்னா அங்கே வந்து விளையாடுற பொருள் வந்து ஒரு லிட்டில் மங்கி வந்து இருந்திருக்கும், அதை வேணும்னு கேட்டுட்டு இருந்தா, அப்போ அதை எடுக்க அவள் போயிட்டா போல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க, சாரா வந்து அந்த ப்ளே ஹவுஸ்குள்ளே மாட்டிக்கிட்டா. பட் அது கொஞ்சம் ஹை கிரவுண்டாக இருந்ததால் அவள் மூழ்காமல் இருந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் வந்து அங்கே போயிட்டு அவரை வந்து ஒரு பிக்கி பேங்க் மாதிரி முதுகில் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அது சாரா தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு. அப்போ வந்து அவர் ஃபுல்லாக ட்ரோன் ஆகிடுறாரு வாட்டரில். அதனால அவங்க அப்பாவோட டேட்ஸ் திங்ஸை வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ஜிம்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. பட் சாராவுக்கு வந்து அவள் வந்து பிகி பேங்க்கில் வந்ததுனால அவள் ஒன்றும் ட்ரையாக தான் இருக்கா. தென் ஏமி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹாட் கொக்கோ வந்து நான் எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சப்பர் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். சாரா வந்து ஷீ இஸ் ட்ரை அஸ் அ போன், பட் நான் தான் ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன்னு ஜிம் சொல்கிறாரு. எல்லாரும் வந்து ஒரு சப்பர் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் என்ன பண்ணுது, சடனாக என்ன ஆகுது, ஃபுல்லாக வந்து லைட்ஸ் எல்லாம் கோ ஆஃப் ஆகிடுது. ரொம்ப பேனிக் ஆகாமல் கொஞ்சம் ஜிம் என்ன சொல்கிறாரு, அவுட் ஆஃப் கமிஷனாக இருக்கும், அதனால வந்து எல்லாரும் கேண்டில்ஸை லைட் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க.
அண்ட் தென் நல்ல வேளை நம்மக்கிட்ட ஒரு ஆயில் ஸ்டவ் வந்து குக் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் தென் ரோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சனுக்கு போகிறாங்க, பாட்டெல்லாம் பாடிட்டு சத்தமாக வந்து ஒரு ஹம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் பார்த்துடுறாரு. பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து அந்த ஃப்ளட் வாட்டர் லெவல் வந்து ஒரு ஃபீட்டுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அடுத்து ரைஸ் ஆகிருக்கு ஒரு 1 ஹவரில். அப்போ அனதர் ஃபுட் அப்படின்னா 1 ஃபீட்டு. ஸோ த ரிவர் வாஸ் அப் அனதர் ஃபீட்டு. அனதர் ஹவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளே ஹவுஸு சுத்தமாக வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும் வாட்டரில். மார்னிங்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ளோர் ஃபுல்லாக மூழ்கிற நிலமை தான். இந்த ரெயின் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா அவங்களோட கண்டிஷன் அதுதான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் தென் அப்போ ஏமி சொல்கிறா நெய்தர் சாரா நார் பெட்டி 2 பேருமே ஸ்ட்ராங் ஸ்விம்மரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன், ரூஃப் டாப்புக்கு போயிட்டு நான் ஃப்ளாஷ் லைட் வந்து வேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மெயின் ரோட்லேயும் யாரும் இல்லை, நம்ம வித்தின் சைட்டில் வந்து யாருமே நம்ம கண்ணுக்கும் தெரியல, வீடும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்கிறாங்க. ஸ்டில் பார்க்கலாம், ஒரு பின் பாயிண்ட் ஆஃப் லைட் தான், நான் ட்ரை பண்ணுறேன், யாராவது வந்து சம் ஹெல்ப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெட் கிராஸ் சொசைட்டி பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அண்ட் வந்து இது ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன். ரிலீஜியஸோ பொலிட்டிக்கலோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் வாலண்டரியில் எல்லா பீப்புளையும் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ட்ரீட் பண்ணுற ஒரு சொசைட்டி. அண்ட் இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1863 ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. பை யார் அப்படின்னா ஜான் ஹென்ரி டுனண்ட். அவரை தான் ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நோபல் ப்ரைஸ் வந்து பீஸ்க்காக 1909 அவார்ட் பண்ணியிருக்காங்க, 1901. ஓகே, ஸோ ரெட் கிராஸ் சொசைட்டி பற்றின ஒரு ஜிஸ்ட்டு. அண்ட் தென் இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா ஆர் எனி எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்ஸு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தது அப்படின்னா 108க்கு நம்ம வந்து கால் பண்ணணும். ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தாங்க புக் இன்சைடை பார்த்துக்கோங்க கொஷின்ஸு. ஓகே, ஸோ இது வரைக்கும் அவர் வந்து போய் சிக்னல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதோட ஒரு சீன் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour லேட்டர் அதே சேம் லிவிங் ரூம் தான், அதே குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. எக்ஸப்ட் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஜிம் மட்டும் என்ன பண்ணார், அட்டிக்கு போயிட்டு சிக்னல் வேவ் பண்ணுறதுக்காக ஜிம் மட்டும் போயிட்டாரு. மற்ற எல்லாரும் லிவிங் ரூமில் இருக்காங்க. சாரா பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கா. ஒரு பிளாங்கெட், ஒரு பிக் சேரில் பிளாங்கெட்டை போற்றி சாராவை தூங்க வச்சுட்டாங்க. அண்ட் தென் ஏமி, ரோஸ், பெட்டி எல்லாம் ஒரு 3 கேண்டில்ஸ் வச்சுட்டு பெட்டி ரீட் பண்ண ட்ரை பண்ணுறா. அங்கே வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, அந்த கேண்டில்லைட்லாம் படிக்கவே முடியல. எப்படி நம்ம கிராண்ட் மாஸ்லாம் இந்த மாதிரி வெளிச்சத்தில் படித்தாங்க அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஏமி சொல்கிறா ரொம்ப டார்க்காக ஆகிட்டு இருக்கு, என்னால் தூங்கவே முடியல, ஒரு நிமிஷம் கூட கண்ணை என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. யாருமே வந்து அந்த பிஷ் டார்க்கில் வந்து ஒரு பயத்தோடு என்ன பண்ண முடியல, தூங்கவும் முடியல. பட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிட் நைட் வந்து ஆயிடுச்சு. இட்ஸ் அ பிஷ் டார்க், எல்லாருமே ஒரே இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஜிம் வந்து அங்கேருந்து அந்த அட்டிக்லேருந்து கீழே வந்துடுறாப்புல. வந்துட்டு பேட்டரி டெட் ஆகிடுச்சு, ஐ வேவ்ட் இட் ஆல்மோஸ்ட் 100 times. எவ்வளோ தூரம், ஆல்மோஸ்ட் 100 times வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை வேவ் பண்ணியிருப்பேன். மேபி கண்டிப்பாக யாராவது அவங்க பார்த்துருப்பாங்க, சம்படி would have sawn it அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் பெட்டி வந்து கொஞ்சம் ஸ்கான்ஃபுல்லாக வருத்தமாக தான் இருக்கா. எல்லாருமே நம்ம என்ன பண்ணிடலாம், டைம் ஆகிட்டே இருக்குது, அட்டிக்கு எல்லா திங்ஸையும் நம்ம வந்து கொண்டு போயிடுவோம். முதல்ல ஃபுட்டு, வாட்டர், அப்புறம் பிளாங்கெட்ஸு அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அட்டிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஸ்ப்ரிங் கோட்டை போய் பெட்டி எடுத்துகிட்டு வரா. சாராவை எழுப்புறாங்க, நம்ம அட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் வேல்யூபிள் அண்டு புக்ஸையும் அம்மாவோட ஜுவல் கேஸ்லாம் நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு ஏமி வந்து சொல்கிறாங்க. ஜிம் அதுக்கு என்ன சொல்கிறாரு, புக்ஸ் அண்ட் ஜுவல்ஸை விட நமக்கு இப்போ எது நீடு,
water and food. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோர் தென் புக்ஸ் அண்ட் ஜெல்ஸ் வாட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னா வாட்டர் அண்ட் ஃபுட்டு. ஸோ உங்களுக்கு இன்னும் உனக்கு சுச்சுவேஷன் இன்னும் புரியலையா ஏமி அப்படி ரியலைஸ் பண்ணல நீ அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாரு. பார்த்தா அந்த டைமில் ஒரு சவுண்ட் கேட்குது, மிஸ்டர் பீட்டர்ஸ். ஹலோ தேர், ஹலோ இன் த ஹவுஸ், மிஸ்டர் மார்ஷல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர்ஸ் வந்து வராரு. தே ஹாவ் கம் ஃபார் அஸ், ஐயோ வந்துட்டாங்க நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து கேண்டில் பிக் பண்ணிட்டு போகிறாரு. நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் வி ரெஸ்கியூட், நம்மளை காப்பாற்றிட்டாங்களா யார் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி கேட்குறா. அண்ட் தென் மிஸ்டர் பீட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, மிஸ்டர் மார்ஷல் ஆல்ரெடி நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறாரு. டாம் பீட்டர்ஸ் அண்டு மிஸ் மார்ஷ் த ரெட் கிராஸ் நர்ஸ், அவங்க 2 பேரும் அதில் வந்து வந்திருக்காங்க. ஒரு போட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 2 பேரும், பீட்டர்ஸும் மிஸ் மார்ஷும். ஜிம் சொல்கிறாரு, கெட் இன் தேர் ஸ்டடி. ஸோ நான் அந்த போட்டை டைப் பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே இதில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிஸ்டர் பீட்டர் வந்து அந்த ரூமில் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் ரெஸ்கியூடுன்னு கம் சாரான்னு பெட்டி வந்து சாராவை கூப்பிட்றா. நீங்கள் ஏன் சில்ட்ரன்லாம் எப்படி நீங்கள் எல்லாருமே ஆல் அலோன்லாம் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிஃபிக்கான ஒரு டோனில் சொல்கிறா ஏமி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாரா வந்து டக்குன்னு என்ன ஆகிடுது, வேகமாக வரும்போது ஷி ஹஸ் ஃபாலன் ஆஃப் த ஸ்டெப் லேடர்லேருந்து சாரா வந்து கீழே விழுந்துடுறா. பட் பெருசாக அடிப்படலைனாலும் ஸ்டில் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு வாக். அவர் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு அவளை பைலப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரக்சர் மாரி வந்து அந்த பிளாங்கெட்டை போற்றி கவர் பண்ணி அவளை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு சேரில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போட்டில் வந்து ஏற்றிடுறாங்க. ஃபிக்ஸப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. சாரா வந்து வலிக்குது, ஏன்னா அவள் தான் இருக்கிறதுலே சின்ன பொண்ணு வேறு, ஸோ பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறா. நம்ம சீக்கிரம் போயிட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்ப்ளிண்ட் மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு சப்போர்ட் மாதிரி அவளுக்கு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, பில்லோ அம்பர்லாலாம் வச்சுட்டு அவளை சேஃபாக லிஃப்ட் பண்ணி போட்டில் ஏற்றுறாங்க. ஸோ அவங்க எங்கே போகிறாங்கன்னா வி ஹாவ் டு டேக் ஹர் டு தி ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல், ஆர்மரியில் இருக்க ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஓல்டஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு வந்து நம்மளோட கல்லணை டேமு. யார் பில் பண்ணது, கிங் கரிகால சோழன். எங்கே அப்படின்னா அக்ராஸ் த ரிவர் காவேரி 2nd century CE வந்து பில் பண்ணது. அதை கல்லணை டேம்னு சொன்னால் அதை கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் என்ன இப்போ இந்த டேம் வந்து அந்த டேம் வந்து உடையுது இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டேம் பற்றி பேசியிருக்காங்க. தென் மிஸ்டர் பீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரோஸ் அண்ட் பெட்டி எங்களோட அழைச்சிக்கிறோம், பட் ஜிம் யூ அண்ட் ஏமி வில் ஹாவ் டு ஸ்டே பேக். ஏன்னா அந்த போட்டில் வந்து எத்தனை பேரை ஏற்ற முடியுமோ அத்தனை பேர் தான் ஏற்றுறாங்க. ஸோ யார் வந்து வெயிட் பண்ணுற மாரி இருக்குது அப்படின்னா ஜிம் அண்ட் ஏமியை வந்து திரும்ப நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, அந்த போட்டில் ஏறிட்டு ஃபைனலி நாங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேண்டனும் ஒரு ஜார் ஆஃப் காஃபியும் உங்களுக்கு அவங்க ஜிம் அண்ட் ஏமிகிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப காமாக இருக்குது, தேங்க் பண்ணிக்கிறாங்க. தேங்க் பண்ண வேணாம், ரெட் கிராஸுக்கு தான் நீங்கள் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீட்டர் சொல்கிறாங்க. மிஸ் மார்ஷ் வந்து பேக் எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு பாய் சொல்லிவிட்டு அவங்க வந்து போட்டில் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஏதோ சாராக்கு ஏதோ ஒரு சும்மா மெடிசன் மாதிரி அந்த பெயின் ரிலீஃப்க்கு சம்திங் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஏமி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல போட் ரைட் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக தான் அனுப்பி விடுறாங்க. அப்போ வந்து நானும் வருவேன் நீயும் வருவேன்லாம் அவங்க அடிச்சுக்கல. த லீஸ்ட் எல்டஸ்ட் பீப்புள் தான் வந்து சாரா, ஐ மீன் ஏமியும் ஜிம்மும். ஸோ அவங்க 2 பேரையும் விட்டுட்டு ஸ்மாலர் ஏஜில் இருக்க அந்த சில்ட்ரனை அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அவங்க பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நான் அவங்க மதர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் தென் ஃபைனலி குட் பை சொல்லிவிட்டு த போட் வாஸ் மூவிங். ஸோ மிஸ்டர் பீசஸ் வந்து நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லிடுறாரு, குட் பை சொல்லிடுறாரு. ஜிம் வந்து ஃபோர்ஹெட்டை வைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுறாரு. ஏமி வந்து இந்த லேட்டன் லைட்டு அண்டு கேண்டில்ஸை எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுறான்.
அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளில் போயிட்டு 2 பேருமே இந்த காஃபி ஷேர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியர் இஸ் டு த காஃபி லேண்டன் அண்ட் ரெஸ்கியூ. ஐ எம் கிளாட் வி ஹாவ் அ வைட் அவேக் வெல் equipped டிசாஸ்டர் கமிட்டி இன் திஸ் டவுன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வி ஆர் ஸோ கிளாட் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் கமிட்டி வந்து நம்ம டவுனில் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம எப்படி சிக்னல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ டைம்ஸ்லாம் வந்து அவர் சிக்னல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது தானாக அவங்களாவே வந்து ஃப்ளட் ஆரம்பிச்சிச்சுங்கிறதுனால அந்தந்த ஏரியாவில் இருக்க பீப்புளை தே ஆர் ரெஸ்கியூயிங். ஸோ நல்ல ஒரு டிசாஸ்டர் கமிட்டியும் வந்து அந்த டவுனில் இருந்தது. ஏமி சொல்கிறாங்க, ரெட் கிராஸ் நர்ஸ் அவங்களுக்கும் நம்ம தேங்க் பண்ணணும் அண்ட் ஆல்சோ தேங்க் காட் ஃபார் த ரெஸ்கியூ. 2 பேருமே காஃபி கப்ஸை லிஃப்ட் அப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சியர்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காஃபி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அண்ட் தென் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் போட் வந்து அவங்களையும் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃப்ளட் எமர்ஜென்சியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் இதில் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, பேனிக் ஆகாமல் இருக்குது. நம்ம பயந்தா கூட பயப்படுறது அடுத்தவங்களுக்கு காமிச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய எமர்ஜென்சியோட ஒரு ரூல் மாதிரி. நம்ம எவ்வளோ தான் ஃபியர்ஃபுல்லாக இருந்தாலும், ஏன்னா எல்டஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் அண்ட் ஏமி தான். அவங்களே பயப்படுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்தவங்க வந்து பேனிக்கில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் எப்போயுமே நடக்கும். பயப்படாமல் ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். பயத்தோடு நம்ம செய்கிற எந்த விஷயத்துலையுமே என்ன பண்ண முடியாது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி திங்ஸும் இங்கே வந்து இருக்குது. அப்புறம் என்னெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணாங்க, ஒரு ஃப்ளட் எமர்ஜென்சினா ஒரு டாப்பில் என்ன பிளேஸ் இருக்கோ அந்த டாப் ஏரியாவை ரீச் பண்ணிக்கணும். தேவைப்படுற அதாவது சர்வை பண்ணுறதுக்கு தேவைப்படுற நெசசிட்டிஸ் மட்டும்தான் என்ன பண்ணிக்கணும், அங்கே கேரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இந்த விஷயம்லாம் வந்து அதேமாதிரி நம்ம சும்மா உட்காந்துருக்க போதாது, வி ஹாவ் டு ட்ரை ஃபார் அ ரெஸ்கியூ. ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட்ஸ் வேவ் பண்ணுறது, ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. முயற்சி பண்ணாதான் யாருக்காவது நமக்கு வந்து நம்ம இருக்கிறது தெரியும், வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ளட் எமர்ஜென்சி வரும்போது வி ஹாவ் டு ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது தான். அபவுட் திஸ் தான் இந்த லெசன். ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா டாரத்தி டெமிங் தான், அமெரிக்கன் நர்ஸ் அண்டு ரைட்டர் அவங்க. அண்ட் தென் ஷீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் எய்ம்ட் அட் யங் ரீடர்ஸ். ஆல்சோ அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிவ்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் யங் விமன் பர்சூயிங் கேரியர்ஸ் இன் நர்சிங். நர்சிங்கில் பர்சூ பண்ணுற கேரியரில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத, அந்த சேலஞ்சஸை பற்றின ஸ்டோரிஸ் தான் அவங்க வந்து நிறையவே நாவல்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. அதில் சில நாவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பென்னி மார்ஷ், சூப்பர்வைசர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் நர்சஸ் 1952 அண்ட் சிவ் மாரிஸ் கைனஸ், இவங்களை பற்றின எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாவல்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட நர்சிங் தீம்டு நாவல்ஸோட ரிலேட்டடாக இந்த டெமி வந்து இந்த ஓல்ட்மேன் ரிவர் விச் சென்டர்ஸ் அரவுண்ட் ஏ குரூப் ஆஃப் யங் பீப்புள் வந்து ஃப்ளட் எமர்ஜென்சியில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து இந்த ஓல்ட்மேன் ரிவரில் கொடுத்துருந்தாங்க. ஒரு கிளவுட் பஸ்ட் வந்து காசஸ் த ரிவர் டு ரைஸ் ரேப்பிடாக, வந்து ஒரு பெரிய ரெயின் ஸ்டார்ம் வந்ததுனால அந்த ரிவர் ரைஸ் அப் ஆகுது, ஃப்ளட் வந்து அந்த டவுனில் வந்து உருவாகுது. அண்ட் தென் இந்த கேரக்டர்ஸில் அந்த ஸ்டோரி வருது. ஸோ இதை பற்றினது அந்த ஓல்ட்மேன் ரிவர் அப்படிங்கிற ஸ்டோரி. சம்மரி அண்ட் கிளாசரி பார்த்துக்கோங்க. The next lesson is 17 Oranges by Bill Norton. ஓகே, ஸோ 17 Oranges பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் காமிக் தான். என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து தெஃப்ட் தீஃப், அதாவது திருடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். சின்ன பிள்ளைல நமக்கு வேணும் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு அதை எடுத்துப்போம், மறைச்சி வச்சுக்கிறது, இன்னொருத்தவங்க விளையாடுறத எடுத்து நமக்கு வேணும்னு சொல்லி மறைச்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் குழந்தைங்களில் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு, அதாவது திருடுறதை வந்து என்ன பண்ணுறது, ஒரு தொழிலாகவே வச்சுட்டு திருடுறதுன்னு இல்லை. சம்டைம்ஸ் என்னென்னா சம்திங்ஸ் வந்து கிடைக்கிது, கீழே கடந்தது, பார்த்தேன், நான் எடுத்துக்கிட்டேன், நானாக எதுவும் பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த 17 Oranges. அதே மாதிரி நமக்கு சம்மந்தம் இல்லாத, நம்ம சம்பாதிக்காத பொருள் வந்து நம்மக்கிட்டேயோ நம்ம வீட்டுக்கு வரதோ இல்லை ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம், அதை நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்மளா திருடலையே, அது கடந்தது நான் எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை அட் சம் டைம்ஸ் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது அந்த டயத்துக்கு வேணால் நம்ம எதையாவது எடுத்துருக்கலாம், யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அட் டைம்ஸ் போகும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு ஒரு ஷேம்ஃபுல்லான டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சஸ் வந்து ரொம்ப ஹி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ஆரஞ்சஸ். அதுமாரி டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ஹி யூஸ் டு ஈட் ஆரஞ்சு. அதேமாரி ஒன் டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ்மேன் வந்து அவர் பேக்கெட்டில் ஒளிச்சு வச்சுருந்த ஒரு 17 ஆரஞ்சஸை வந்து என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஹி லாக்டு ஹிம் அப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே அவர் அதாவது ஆரஞ்சு அவர் லைஃப்லேயே என்ன பண்ணல, சாப்பிடல அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வாண்ட் டு டெல் யூ த ஸ்டோரி. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் போனி அண்ட் கார்ட் வந்து குதிரை கார்ட்டு அதை வந்து என்ன பண்ணால் ஷிஃப்ட் டெலிவரி கம்பெனியில் வந்து ஒரு டெலிவரி டாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கப்பல்லாம் வந்து நிற்கிற இடம். ஸோ அந்த டாக்ஸில் வந்து அந்த பொருள்கள்லாம் ஏற்றிக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை தான் அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஷிப்பிங் டாக்ஸில். அவர் வந்து சொல்லிக்கிறாரு, நான் ரியலாகவே வந்து நான் தீஃப் கிடையாது, பட் ஐ யூஸ்வலி அந்த லெஃப்ட் டாக்ஸில் விட்டுட்டு போகிற விஷயங்களை நான் என்ன பண்ணிப்பேன். அவர் ஒரு ஆப்ரான் போட்டிருப்பார், ஒரு கவர்மெண்ட் ப்ரொடெக்டிவ் கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஓன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிக்கிறது, உள்ளே ஒழிச்சு வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன், கிடக்கிறத நான் எடுத்துகிட்டு வருவேன், நான் வந்து தீஃப்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ரானை அவரே myself and it was a big one. ஸோ அவரே வந்து ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறாரு. அப்போ தான் பொருள்லாம் என்ன பண்ணலாம், உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஹி யூஸ் டு ஹீட் பனானா போட்ஸ்லாம் வந்து டாக்ஸில் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து லிட்டில் கார்ட்டில் எடுத்துகிட்டு போகும்போது சம் பஞ்சஸை பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் அதுவாகவே கீழே விழும். சம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பஞ்சை கிக் பண்ணி விடுவாங்க, அதை அப்படியே இவர் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிறது, இந்த மாதிரி பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த டே ஃபுல்லாக அந்த பனானாஸை ஹீட் பண்ணுறது தான் அவர் பண்ணிகிட்ருப்பார். அவருக்கு பனானா ரொம்ப பிடிக்கும் தான், பட் என்ன அதை விட பெஸ்ட்டாக பிடிச்சது ஆரஞ்சஸ். அந்த பர்சனுக்கு என்ன வந்து அதிகமாக அவர் லைக் பண்ணுறதுன்னா ஆரஞ்சஸ் தான். ஐ லைக்டு பனானாஸுங்கிற வேர்டும் இருக்கும், பட் ஐ லைக் ஆரஞ்சஸ், பெஸ்ட் ஆஃப் வந்து ஆரஞ்சு தான். ஐ ஒன்லி டுக் திங்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் தம். அதை பார்க்கும்போது தான் நான் எடுத்துக்குவேன். பட் சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி திருடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் அந்த ஸ்டோரியில் யாருன்னா கிளெம் ஜோன்ஸு, ஒரு கேர்ஃபுல் பிளானராக என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். ஒரு நாள் வந்து அந்த கிளெம் ஜோன் வந்து என்ன பண்ணார், ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வராரு. அப்போ வந்து போங்கோன்னு ஒரு போலீஸ்மேன் வந்து அந்த டாக்ல இருக்காரு. நீ என்ன இந்த பாக்ஸில் இருக்க அப்படின்னு கேட்டால் ஒரு கேட் இருக்குன்னு அந்த கிளெம் வந்து ஆன்சர் பண்ணுறாரு. இதை என்னை ஓப்பன் பண்ண சொல்லிடாதீங்க, நான் ஓப்பன் பண்ணால் கேட்டு டக்குன்னு வந்து ஜம்ப் பண்ணி போயிடும். உடனே இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, நீ ஓப்பன் பண்ண பாக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு போங்கோ சொல்லிடுறாரு. திரும்பவும் ட்ரை பண்ணுறாரு, பட் அவர் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. ஹி ஓப்பன் இட் அப், கிளெம் காட், பட் ஃபைனலி ஓப்பன் பண்ணிடுறாரு. பண்ண உடனே என்ன, அது ஒரு ஷிப் கேட் வந்து என்ன பண்ணுது, அதுலேருந்து ஜம்ப் பண்ணி ஓடுது. இந்த கேட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப டாக்குக்கே ஓடி போயிடுது. கிளெம் வந்து அப்படியே அந்த கேட்டை வந்து துரத்தி பிடிக்கிற மாதிரி கோவமாக என்ன பண்ணிடுறாரு, கிளெம் அப்படியே பின்னாடியே போகிறாரு. 2 minutes லேட்டர் கிளெம் வந்து திரும்ப அதே பாக்ஸோட வராரு, அதே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. போங்கோ இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. ஏன்னா அந்த கேட் குதிச்சு போச்சு, இவர் போயிட்டு வந்து அதை தூக்கிட்டு வந்தாரா, அந்த மாதிரி வந்து என்ன பண்ணாரு, ஹீ இஸ் லாஃபிங். பட் கிளெம் வந்து ரொம்ப கோவமாகவே இருக்க மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு போய் முடிக்கிற வரைக்கும் கோவமாக இருக்க மாதிரியே இருக்கான். வீட்டுக்குள்ளே போனது என்ன பண்ணுறான், ஸ்மைல் பண்ணுறான். அந்த கிச்சனில் கொண்டு போய் வச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் என்ன ஆச்சு, ஹி டுக் அவுட் ஏ லார்ஜ் டச் சீஸ். ஒரு லார்ஜ் டச் சீஸ் வந்து அதில் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இதில் என்ன பிளான் பண்ணியிருந்திருக்காரு, ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி ஒரு கேட்டை வந்து என்ன பண்ணிவிடுவோம், அந்த டாக்ஸில் எப்பயும் கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அங்கே ரேட்ஸு ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அதெல்லாம் அந்த கேட்ஸ் அண்ட் மைஸ், ரேட்ஸ் அண்ட் மைஸ் கிட்டேருந்து
அதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக பூனைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது அது வந்து எதெல்லாம் நம்ம காப்பாற்றோம்னா ரோப் அந்த கடிக்கிறது, எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு, ஃபுட்டு, கிரெயின் இதெல்லாம் அந்த கார்கோவில் வந்து அந்த ரேட் எதுவும் பண்ணிடாமல் என்ன பண்ணும், அந்த கேட் வந்து அந்த பாதுகாத்துக்கும். அதுக்கு தான் வந்து அந்த எப்பயுமே வந்து ஷிப்ஸ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க எல்லா ஷிப்ஸ்லேயுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டை ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா ஃபஸ்ட்டு அதில் கேட் இருக்க மாதிரி காமிச்சிட்டு திரும்பி வரும்போது அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு தடவை திரும்ப அதை ஓப்பன் பண்ண சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு, திருடிட்டு போகிறாரு. இது வந்து கிளெம்ஸோட ஸ்டோரி. அடுத்து போங்கோ, இவரோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் வந்து அவர் அளவுக்கு லக்கிலாம் இல்லை, நான் இந்த மாதிரி ரெட் ஹேண்டடாக என்ன பண்ணிட்டேன், ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன் அவர்கிட்ட. ஒரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட ஆப்ரான் ஸ்ட்ரிங் வந்து கட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட பாக்கெட்டில் வந்து பல்ஜ்டாக இருக்கவும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஈஸியாக வாட்ச் பண்ணிட்டாரு. போங்க வந்து காலர் பிக் பண்ணி அந்த ரெட் ஹேண்டடாக அந்த ஆரஞ்சஸோட என்ன பண்ணிடுறாரு, பிடிச்சிடுறாரு. கொண்டு போய் அவரோட அந்த செல்லில் போட்டுட்டு ஆரஞ்சஸை கரெக்டாக கவுண்ட் பண்ணி 13 ஆரஞ்சஸ் வந்துருக்கு. இதை மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஸ்டீலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க டக்கில். நான் போய் இன்னொரு ஆஃபீஸரை போய் அழைச்சிட்டு வரேன், அவர் தான் அப்போ தான் வந்து உனக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த பூங்க வந்து போகிறாரு. இவ்வளோ கேட்டுமே ஆனால் வந்து அவர் என்ன பண்ணலன்னா எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கார். ஏன் அப்படின்னா அவர் நிறைய நாவல்ஸ்லாம், க்ரைம் நாவல்ஸ்லாம் படிச்சிடுறாரு, டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். அதில் என்ன இருக்குன்னா நம்ம பேசுகிறத வச்சு என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதிராக எவிடன்ஸை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே உளறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். எது சொன்னாலுமே அதை எவிடன்ஸாக ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே அவர் சொல்லலையா, நீ எதுவுமே சொல்லலையா, சரி நான் போய் ஒரு விட்னஸ் அழைச்சிட்டு வரேன், இன்னொரு பர்சன் வந்து இன்னொரு போலீஸ்மேன் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிடுறாரு. அப்போ தான் வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும். போனதுக்கப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. திங்க் பண்ணி பார்க்குறாரு, நம்ம ஜாப் இழந்துருவோமா, நம்ம ப்ரிசனுக்கு அனுப்பிடுவாங்களா, நம்ம ஃபாதர் வந்து என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் அதாவது இந்த பிரச்சனையில் என்ன ரெட் ஹேண்டாக மாட்டிட்டாரு, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவருக்கு ஐடியாவே இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓ மை காட், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணும்போது ஈட் த ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூளை வந்து சொல்லுது. ஈட் த ஆரஞ்சஸ்னால் என்னது, ஈட் த எவிடன்ஸ், ஈட் தம், ஐ ஆஸ்க், நீ எவிடன்ஸை ஈட் பண்ண சொல்கிறியா அப்படின்னு கேட்குது. அதுவும் அந்த வாய்ஸ் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டில் வந்து, ஏன்னா நம்மளோட எப்பயுமே இன்ஸ்டிங் பிரெயின் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது திங்க் பண்ணிச்சு. நீ என்ன பண்ணிடு, ஈட் தம் அந்த எவிடன்ஸ் வில் பி கான், பி குயிக், ஈட் தம் ஆல்னு சொன்னது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு ½ செகண்ட் திங்க் பண்ணார். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, சடனாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆரஞ்சு எல்லாம் பீல் பண்ணி எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த பிப்ஸ்னால் சீட்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை கூட நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த மைண்டு சொல்லுது, அதுவும் எவிடன்ஸாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ அந்த பிப்ஸு எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. சாப்பிடும் போது நீ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க டைம் இல்லை, ஸ்வாலோ பண்ணு, இன்னும் முழுங்கிடு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீ பண்ணி ஆகணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, பாக்கெட்லேருந்து இருக்க நைஃபை எடுத்து ஆரஞ்செல்லாம் கட் பண்ணி லார்ஜ் சங்க்ஸாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி என்ன பண்ணுறாரு, முழுங்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டாரு. ஸ்டில் எத்தனை ஆரஞ்சஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்னா 3 ஆரஞ்சஸ் வந்து டேபிளில் இருக்குது. அந்த டைம் பார்த்து பொங்கோவோட வாய்ஸ் வந்து கேட்குது வெளில வர மாதிரி. ஆஹா என்னோடய ஸ்டொமக்கும் ஃபுல்லாகிடுச்சு, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலன்னு இருக்கும் போதே என்ன லக்கியாக நடந்தது அப்படின்னா பொங்கோ அந்த போலீஸ்மேனும் அந்த டிரைவர்ஸ் அங்கே இருப்பாங்களே அவங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் வராங்க. அந்த டைமுக்குள்ள அவர் என்ன பண்ணார், ரிமைனிங் இருக்கிற 3 ஆரஞ்சஸ் என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட வித் கிரேட் ஸ்ட்ரகிள் என்ன பண்ணார், கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்போ வந்து போலீஸும் அந்த பூங்கவும் உள்ளே வராங்க. இவன் தான் தீஃப் அப்படின்னு பூங்கோ சொல்கிறாரு. ரெட் ஹேண்டடாக அவன் பேக்கெட் ஃபுல்லாக ஆரஞ்சஸ் இருந்தது, நான் அவனை கேட்ச் பண்ண போதுன்னு சொல்கிறாரு. டேபிளில் பார்க்குறாரு. அட் ஃபர்ஸ்ட் டேபிள் எதுவுமே இல்லாதப்போ அவர் இன்னும் கவனமாக புரிஞ்சிக்கல. அப்புறம் தான் ஃபிகர் அவுட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா ஆரஞ்சஸே இங்கே இல்லையே, ஆனால் எனக்கு ஆரஞ்சு ஸ்மெல் வருது, பட் ஆரஞ்சே இல்லையே வந்த போலீஸ்மேன் கேட்குறாரு. இவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. பூங்க லுக் பண்ணுறாரு, அங்கே எங்கே பார்க்குறாரு, அவன் பாக்கெட்டில் தேடுறாரு, எல்லா இடத்தையும் தேடுறாரு, எங்கேயுமே வந்து ஆரஞ்சு இல்லை.
அப்புறம் தான் அவர் வந்து அண்டர்ஸ்டுட் பண்ணுறாரு. அவரால் நம்பவே முடியல, ஒரு 17 ஆரஞ்சஸை வித் த பீலு வித் த பிப்ஸோட சாப்பிட முடியுமா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. அண்ட் தென் ஹவு டிட் யூ ஈட் தெம் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்குறாரு. ஐ செட் நத்திங். போங்க வந்து அவரை வந்து ப்ரிசனுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எவிடென்ஸாக அந்த ஆரஞ்சுமே இங்கே இல்லை. அப்போ எதை அவர் திருடினாருன்னு அவரால் ப்ரூஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு சென்ட் ஹிம் டு ப்ரிசன். ஆரஞ்சஸ் பற்றி சொல்கிறதுனால ஒரு சைனீஸோட ஒரு ரிச்சுவல் என்னென்னா, நியூ இயர் சீசனுக்கு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஈச் அதற்கு ஆரஞ்சஸ் வந்து கிஃப்ட் பண்ணிப்பாங்க. யூஸ்வலி பேராக தான் வந்து ரெண்டாக தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க சைனீஸ் ரிச்சுவல்ஸில். ஸோ நோ எவிடன்ஸ் இல்லாததுனால போங்கோ ஆங்கிரியாக கத்திட்டு எதுவுமே, ஏன்னா இவர் கடைசி வரைக்கும் எதுவுமே பேசாமல் தான் இருக்கார். ஹேட்டும் அவர் வந்து அனுப்புகிற வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டோரியை கிளெம் ஜோன்ஸ் கிட்ட இவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் இந்த மாதிரி 1 hour ½ an hour வந்து உன்னைய வந்து அங்கே வச்சுருந்தாங்களா, நீ வந்து கிளைம் பண்ணலாமே, நீ திரும்ப அவங்க மேலே கேஸ் போடலாம் அப்படிங்கிற சொல்கிறாரு. பட் அதெல்லாம் அவர் யோசிக்கலைன்னா அவர் பண்ணது தப்பு தான் அவருக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அதுமாரி எல்லாத்தையுமே சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா he felt very sick for a week and those oranges kept walking away in my stomach. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஃபுல்லாக ஸ்டொமக் அப்செட் ஆகிடுது ஒரு 1 week. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைனல் ஸ்டோரி. ஸோ ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு ஆரஞ்சுங்கிறது ஒரு பெரிய திருட்டு கிடையாதுனாலும் அது நம்மளோடது இல்லை, நம்ம ஏர்ன் பண்ணதில்லை. அப்போ அது திருடும் போதும் பட் ஒரு ரெட் ஹேண்டடாக அப்படி மாட்டும் போது ஒரு ஷேம்ஃபுல்லான சுச்சுவேஷனில் என்னெல்லாம் தோணுது. இதே தான் ஒரு ஒர்க் பிளேஸில் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து ஒரு வீட்டில் பண்ணுறோம், வீட்டில் ஷேமாக ஃபீல் பண்ணலாம். ஒர்க் பிளேஸில் அது ஒரு சின்னதுன்னு நினச்சி நம்ம செஞ்சாலும் அது தெரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்காது. அப்போ கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்போது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது நம்மளது இல்லைன்னா நம்ம வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட தீம். அதே மாதிரி என்ன அப்படின்னா அவர் வந்து என்ன அப்படின்னா ஃபைனலாக அந்த வேர்டு வந்து அதுக்கப்புறம் அவர் ஆரஞ்சே வந்து சாப்பிடல அப்படிங்கும் போது ஸோ இந்த எம்ப்ராஸ்மெண்ட்டை வந்து அவர் ஃபேஸ் பண்ணும் போது ஹி ரியலைஸ்டு தட் இந்த மாதிரி நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஹி ரியலைஸ் பண்ணதுனால தான் இன் ஹிஸ் லைஃப் ஹி நெவர் ஹேட் அன் ஆரஞ்ச். அந்த ஆரஞ்சு அவர் லைஃப் டைம் ஃபுல்லாகவே அவர் அதை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பில் நாட்டன் வந்து யாருன்னா ஒரு ஐரிஷ் பாண்ட் தான். பட் யாருன்னா பிரிட்டிஷ் பிளேரைட் வந்து ஆத்தர். ஒரு வீவர், கோல்பேக்கர், லாரி டிரைவராக நிறைய ஒர்க்ஸ் வந்து அவர் ரைட்டிங்க்கு பிஃபோர் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரிஃபர்டு என்விரான்மெண்ட் எங்கே இருக்குன்னா ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டியில் தான் வந்து இந்த மாதிரி டாக்ஸில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒர்க்கர்ஸை பற்றின ஒரு இதுதான் வந்து என்விரான்மெண்ட்டாக அவர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி நாவல் ஸ்டோரிஸு, சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எழுதியிருக்காரு. அவரோட பெஸ்ட் நோன் பார்த்தீங்கன்னா த பிளே ஆல்ஃபி, அந்த பிளே. அண்ட் தென் 1977 ஒரு சில்ட்ரன்ஸ் நாவல் எழுதினார், மை பால் ஸ்பாகர். அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் சைல்ட்ஹுட் 1920s பால்டனில் அவரோட சைல்ட்ஹுட் லைஃபே தான் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸ் நாவலாக எழுதினார். ஸோ அவர் ஆத்தர் பற்றினதில் என்ன நம்ம படிக்கணும், அவரோட நேஷ்னாலிட்டி என்ன, அவரோட ஃபேமஸ் புக்ஸு, அவர் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாருன்னா அண்ட் த இயர், இது எல்லாமே ஒரு ஆத்தர் பற்றி கண்டிப்பாக நம்ம படிக்கணும். எல்லா லெசன் ப்ரோஸ் அண்ட் போயமுக்கு படிக்கணும். ஸோ அந்த காம்ப்ரிஹென்ஷனில் வெரி ஃபாண்ட் ஆஃப் என்னது ஈட்டிங் ஆரஞ்சஸ்ஸு. அவர் எப்படி வந்து அந்த போலீஸ்மேன் வந்து சர்ச் பண்ணார்னா பிகாஸ் ஹிஸ் பேக்கெட்ஸ் வேர் பல்ஜிங்காக இருந்துச்சு. அண்ட் தென் த நேரேட்டர் கெப்ட் ஹிஸ் மவுத் ஷட் பிகாஸ் எனிதிங் செட் வுட் பி ஹெல்ட் அஸ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். அதனால் அண்ட் தென் வாய்ஸ் இன் த நேரேட்டர் செட் அட்வைஸ்டு ஹிம் டு என்ன பண்ண சொன்னிச்சு, கில்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கல, டெனை பண்ண தான் சொன்னிச்சு. அது ஏன்னா சாப்பிட்ரு, எவிடன்ஸை சாப்பிட்ரு, அவங்களால ஒன்று அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிச்சு. அண்ட் தென் போங்க பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் அந்த டேபிள். என்னாச்சு, நரேட்டர் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாரு. சினோனிம்ஸ் இருக்கு இதில்.
இந்த ஃபியூரியஸ்லி இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த 2 10ஐயும் பார்த்துருங்க. கொஷின் வந்து இதில் ஒரு வந்திருக்கு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸில் வந்திருக்கு. ஜஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைசஸ் இங்கே போட்டிருக்கு, ரீட் பண்ணிக்கோங்க. Next lesson is Water the Elixir of Life. Very important lesson by Sir C.V. Raman. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வாட்டர் பற்றின ஸ்டோரி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்போ வாட்டர் வந்து ஒரு ஹியூமன் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான். அந்த வாட்டர் ப்ரிசர்வ் பண்ணுறதோ இல்லை வேஸ்ட் பண்ணுறதோ அது ரிலேட்டடாக என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, சாயில் எரோஷன், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. எர்த்துங்கிறது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் மேஜர் போர்ஷன் சரௌண்டட் பை வாட்டர் தான். அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் போர்ஷன் இஸ் ஓஷன் இல்லையா, நமக்கு வந்து 5 ஓஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறத நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹியூமன்ஸ் வந்து வாட்டர் இல்லாமல் நம்மளால் சர்வை பண்ண முடியாது இல்லையா, அது வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி டு லிவ் இன் த எர்த். அப்போ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி ப்ரிசர்வ் பண்ணிகிட்ருக்கோம், அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை படித்ததுக்கப்புறம் நம்மளும் என்ன பண்ணணும், வாட்டரை வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது இருக்கக்கூடாது. இப்போ வந்து ரெயின் வாட்டரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கா, இல்லைன்னா அதை செஞ்சு வைக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட இப்போ வாட்டர் வந்து டேப்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், மார்னிங் ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எல்லா யூசேஜு கிச்சன் யூசேஜ் இருக்குது, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஆக்க முடியும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக ஒரு கார்டனுக்கு ப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணுறது, டேப்பை திறந்து விட்டுட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கிறத குறைச்சிட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், டேப்பை ஆன் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணும்போது அடுத்தடுத்த ஜெனரேஷன் நம்மளை பார்த்து அந்த மாதிரியே ஒரு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம கொடுத்துட்டு போக முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா 3rd வேர்ல்டு வாரே வரும் அப்படின்னா இந்த வாட்டருக்காக அது வந்து வரலாம் அப்படின்னு சும்மா ஒரு நமக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இட் வாஸ் அ வெரி பேசிக் நெசசிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் வாட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம லெசனில் பார்க்குறோம். ஸோ த்ரூ அவுட் ஏஜஸ் வந்து மேன் என்ன பண்ணுறாங்கன்னா இமேஜினரியாக வந்து அமிர்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது டெத்தே இல்லாத ஒரு லைஃப் லீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினரி எலிக்சரை என்ன பண்ணிக்கிட்டாங்க, திங்க் பண்ணியிருக்காங்க. சாட் இன் வெயின் அப்படின்னா அதில் பிரயோஜனம் இல்லை, கடைசியில் அதில் எந்த யூஸுமே இல்லாமல் தான் இருக்குது. த டிவைன் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது அப்படின்னா இம்மார்டலிட்டி, டெத்லெஸ் லைஃப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் த ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது. த காமனஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட்ஸ் பிளைன் வாட்டர். ஸோ இதுதான் வந்து என்ன ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப் எதுன்னு கேட்பாங்க, பிளைன் வாட்டர் தான் ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப். அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து அவர் வந்து ஒரு ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இடத்துல நான் நின்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா it separates the Libyan desert from the valley of the Nile in Egypt. அந்த டெசர்ட்டையும் நைல் நதியையும் பிரிக்கிற அந்த லைனில் வந்து நான் ஒரு நாள் வந்து நின்றுட்டு இருந்தேன். ஒரு சைடு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக சீ ஆஃப் பில்லோயிங், அப்படியே இப்படி இந்த சாண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சாண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன க்ரீனரியோ ஒரு சிங்கிள் லிவிங் திங்கோ இல்லாமல் ஒரு பாலைவனமாக இருக்குது. அதே ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தோம் அப்படின்னா லே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபர்டைல். ஸோ ஒரு ரிவர் வேலி எவ்வளோ ஃபர்டைலாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோ ஃபர்டைலான அந்த அப்போ ஃபர்டைலாக இருக்குன்னா அங்கே பாப்புலேஷனும் என்னவாக இருக்கும், அதிகமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸாக வந்து இருக்குது. டு பி ஃபவுண்ட் எனிவேர் ஆன் த எர்த் பார்த்தீங்க அப்படின்னா டீமிங் வித் லைஃப் அண்ட் வெஜிடேஷன். ஸோ லைஃப் வந்து வாட்டர் எங்கே இருக்கோ அங்கே வந்து வெஜிடேஷன் இருக்கும், அங்கே வந்து ஹியூமன் எக்ஸ்டிங்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி வந்து மேக் ஆனுச்சு. வாட்டர் ஆஃப் த ரிவர் நைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் மெடிடேரியன்லேருந்து டவுன் டு தி மெடிடேரியன் ஃப்ரம் இட் சோர்சஸ் couple of 1000 miles away. ஒரு couple of 1000 மைல்ஸ்லேருந்து அந்த நைல் நதி என்ன பண்ணிட்டு இருக்கு, வாட்டரை கொண்டு வந்துட்டு இருக்கு. ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்டையர் சாயில் ஆஃப் த நைல் வேலி தான் என்ன அப்படின்னா அந்த ரிவரையே மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியாலஜிஸ்ட்னா யார், கமெண்ட் பண்ணுங்க.
who are geologists. ஓகே, ஸோ அந்த பார்த்தீங்க அப்படின்னா பிராட்டோட அந்த ஃபைனஸ்ட் ஸ்லிட் ஆஃப் சாண்டை வந்து அப்படியே வாட்டர் ஷெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, அடிச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கு. ஃப்ளட் வாட்டர்ஸ் ஃப்ரம் எங்கேருந்துன்னு சொல்கிறாங்கன்னா ஹைலைன்ஸ் ஆஃப் எபிசீனியா அண்ட் ஃப்ரம் ரிமோட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. அண்ட் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுது, அப்படியே இந்த ஸ்லிட்டை அடிச்சுக்கிட்டு அந்த வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு த்ரூ தி ஏஜஸ் இந்த ட்ரஃப். ஒரு சேனல் மாதிரி மேக் பண்ணி நிறைய இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக இதே ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. விச் த நைல் ஃப்ளோஸ் இன்டு த சி. அப்படியே இந்த நைல் நதி ஃபைனலாக எங்கே போகுது, கடலில் கலக்குது. இஜிப்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவரால் தான் மேக்கப்பே ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏன்ஷியன் சிவிலைசேஷன் கிரியேட் ஆனது, சஸ்டெயின் ஆகுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் கிவிங் வாட்டரால் தான். அது வருஷம் அன்ஃபெயிலிங்காக ரெகுலராக அந்த நைல் வாட்டர் வந்துட்டே இருக்கிறதால தான் இந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷனே என்ன பண்ணுது அப்படின்னா சஸ்டெயின் லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காமனாக கிடைக்கிறதுனால எப்பயுமே டேக்கன் ஃபார் கிராண்டட் தான் நம்ம எடுப்போம். அது ஹியூமன் நேச்சர். இது ஃப்ரீயாக கிடைக்கிது, நல்லா யூஸ் பண்ணிப்போம், இப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வி ஹவ் டேக்கன் இட் ஃபார் வாட்டர் சும்மா தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட் பண்ணுறது, அதை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம். பட் இட் இஸ் த மோஸ்ட் பொட்டன்ட் அண்ட் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங் ஆன் த ஃபேஸ் ஆஃப் அவர் எர்த். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங் தான் என்ன அப்படின்னா வாட்டர். It has played a role of vast significance in shaping the course of Earth's history and continues to play ஒரு லீடிங் ரோலை வந்து இந்த ட்ராமாவில் இந்த பிளானட்டில் லீட் பண்ணுறதே எது அப்படின்னா வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு பியூட்டி ஆஃப் த கண்ட்ரி சைடே வந்து என்ன அப்படின்னா அந்த வாட்டர் தான். ஃபார் சின்ன ஒரு ஓடையாக இருக்கலாம், ஒரு லிட்டில் பாண்டு, இல்லை கேட்டில்ஸ்லாம் என்ன பண்ணுது அதில் போய் தர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி எந்த சீனரியை பார்த்தாலும் வாட்டருங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவை தான் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்த மாதிரி ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் எல்லாம் வந்து சவுத் இந்தியாவில் காமனாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிறது இல்லை. மெயின்டைன் பண்ணாமல் அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து என்ன அப்படின்னா ஸ்பாயில்டு வாட்டராக போயிடுது. இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப வைட்டல் ரோலை இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் வந்து ப்ளே பண்ணுச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் சைஸில் வந்து அந்த டேங்க்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வென் அதை வந்து ஒரு சன்ரைஸ் அப்பயோ செட் அப்பயோ பார்த்தோம் அப்படின்னா இட் வில் கிவ் அ பியூட்டிஃபுல் வியூ வந்து கொடுத்தது. அதே மாதிரி வாட்டர் இன் லேண்ட்ஸ்கேப் மேபி பார்த்தீங்கன்னா இதை எதுக்கு, அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வாட்டர் இருக்கிறத எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா ஹியூமன் ஃபேஸில் இருக்கிற ஐஸுக்கு கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் தென் இது வந்து என்ன அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மூட் ஆஃப் தி ஆர் பீயிங் பிரைட் அண்ட் கே when the sunshine சன் ஷைன் ஆகும்போது நல்ல பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே டேர்னிங் டு ஸ்கை வந்து என்ன பண்ணும்போது சன்னை வந்து ஓவர்காஸ்ட் பண்ணும்போது டார்க் அண்ட் க்ளூமியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வியூவை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபேக்ட் வந்து வாட்டரை பற்றி என்ன அப்படின்னா இதுக்கு வந்து அந்த ஸ்லிட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகிற பவர் வந்து இருக்குது. ஏன்னா வாட்டர் அப்படியே அடிச்சுட்டு போகும் இல்லையா அந்த மணலை, அந்த மாதிரியான பவர் இருக்குது. அதுதான் வந்து அந்த வாட்டர் கலரோட அந்த ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எல்லா இடங்கள்லேருந்து வாட்டர் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த மணலை வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த கலர் வந்து எர்த்தோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகிட்டுருக்கோம். எந்த கேட்ச்மெண்ட் ஏரியாலேருந்து வருதோ அந்த மண்ணோட கலரை வந்து அது எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்லி ஃப்ளோயிங் என்ன பண்ணோம், எங்கெல்லாமோ இருந்து ஹெவி ஸ்லிட்டை வந்து என்ன பண்ணுது பார்ட்டிகல்ஸை உடச்சி ஃபைனஸ்ட்டு ஸ்லிட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னா டீப் சீயில் போய் கலந்துருது. அப்போ அந்த கலர் சேஞ்ச் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா மட்டி ரெட் ஆர் ப்ரௌன் சீட் மேலே ஸ்டார்ட் ஆகி வேரியிங் ஷேர்ட்ஸ் ஆஃப் எல்லோ அண்ட் க்ரீனு ஃபைனலாக கடலில் கலக்கும் போது ப்ளூ ஆஃப் த டீப் சீயில் கலந்துரும். ஸோ இந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டரோட கலர் வந்து வேரி ஆகிட்டுருக்கோம். அதே மாதிரி ஸோ அந்த மாதிரி எவிடெண்ட்டாக இந்த அலுவியல் சாயிலை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், டெபாசிட் பண்ணுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் வந்து இந்த லேண்ட் வந்து வெரி ஃபெர்டைலாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் தான் ஜியாலஜிக்கல் ப்ராசஸில். அண்ட் ராக் ஆஃப் இட்ஸ் அந்த ராக் க்ரஸ்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிறது.
அதே மாதிரி அண்டர் அப்ராப்ரியேட் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆல்சோ பிளே டிஸ்ட்ரக்டிவ் பார்ட் and washed away the soil which is the foundation of all agriculture. இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட்டராக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, வாட்டர் ஷெட் வந்து அது மணல் அடிச்சுட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே மேலே இருக்கிற ஃபர்டைல் சாயில் எல்லாம் என்ன பண்ணிடும், அப்படியே அடித்து கொண்டு போய் கடலில் தள்ளிடும். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரக்டிவ் பார்ட் என்னென்னா வாஷ் அவே த சாயில் which is the foundation of all agriculture. அக்ரிகல்ச்சரோட பேஸே என்ன பண்ணுது, அது அழிச்சிருது. This will proceed to the most disastrous effect of the life of the country. ஒரு கண்ட்ரியோட லைஃபையே அஃபெக்ட் பண்ணுற டிசாஸ்டர்ஸ் எஃபெக்ட் தான் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாயில் எரோஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் கண்ட்ரிஸ் அண்ட் மெனி பார்ட் ஆஃப் இந்தியாஸில் இருந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் நமக்கே தெரியும் ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாஸ் இருக்கும், டிராஃப்ட் இருக்கிற ஏரியாஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம கனெக்ஷனை வந்து சரியாக அதை சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா there will be the problem of soil erosion. and பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸிவ் ஸ்டெப்ஸில் தான் வந்து இந்த சாயில் எரோஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு இடத்துல இந்த சேனலைஸ் ஃப்ளோ போகுது அப்படின்னா அங்கே வந்து சரியாக அதை சேனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலாகவே அதை தவிர்க்கலாம். பட் ஃபைனலாக சக்ஸஸிவ் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணும், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அன்னோட்டிஸ்டாக விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணிடும், இது வந்து எல்லா சாயில் ஃபர்டைல் சாயிலுமே என்ன பண்ணிடும், வாஷ் அப் பண்ணிடும். லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டிங் அப் அண்ட் வாஷிங் அவே ஆஃப் த எர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீப் கல்லீஸை வந்து ஃப்ரேம் பண்ணோம். டீப் கல்லீஸ்னால் அப்படியே கட்டி கட்டியாக கல் மாதிரி இந்த கல் மாதிரி என்ன ஆகிடும், அப்படியே அந்த மணல்லாம் கட்டி கட்டியாக இதாக ஆகிடும். அதில் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம எந்த வெஜிடேஷனுமே போட முடியாத அளவுக்கு மண் வந்து டீப் கலீஸாக வந்து மாறிடுது. அண்ட் தென் விச் மேக் ஆல் அக்ரிகல்ச்சர் இம்பாசிபிளாக ஆக்கிடுது. அதே மாதிரி சடன் பர்ஸ்ட் ஆஃப் எக்ஸசிவ் ரெயின்ஃபால் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுதான் பிரின்சிபல் ஃபேக்டராக இருக்குது சாயில் எரோஷனுக்கு. சடனாக ஹெவி ரெயின் வரும்போது எகெயின் சாயில் எரோஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா இதோட கான்ட்ரிபியூட்டரி காசஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த லேண்ட், ரிமூவல் ஆஃப் தி நேச்சுரல் protective coat of vegetation, the existence of ruts along which the water can flow with rapidly gathering momentum. இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அது அடிச்சுட்டு போயிடுது. அண்ட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எனி செக்ஸ் ஆஃப் சச் ஃப்ளோ, அதெல்லாம் கவனிக்காமலே விடுறது. இது எல்லாமே தான் இதுக்கு காரணம். அதாவது இன்க்ரெடிபிளி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ப்ரெஷியஸ் சாயில் என்ன பண்ணுது, வாஷ் அவே பண்ணிட்டு போயிடுது. இன்னும் இதில் மெனேஸ் அப்படின்னா ரொம்ப டிசாஸ்டர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூன்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் இஸ் அன் அலார்மிங் ஒன் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஒரு த்ரெட்டாகவே மாறிட்டுருக்கு. இப்போ ரொம்ப அதாவது நம்ம அர்ஜென்ட்டாக என்ன பண்ணி ஆகணும், இதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து ப்ரீவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு த்ரெட்டாக இது இருக்குது. என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த டெரஸிங் ஆஃப் லேண்ட், டெரஸிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பன்ஸ் வந்து டு செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்து செக் பண்ணுறது. அண்ட் தென் கான்டர் கல்டிவேஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோப்லேயும் என்ன பண்ணுது கல்டிவேஷன் அடுத்தடுத்து. ஸோ அந்த மாதிரியான கான்டர் கல்டிவேஷன்ஸு, அப்ராப்ரியேட் பிளான்டிங் வந்து எந்த இடத்துல என்ன விளையுமோ அந்த மாதிரியான அப்ராப்ரியேட் பிளான்டிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க டு அவாய்ட் சாயில் எரோஷன். And it's obvious that aim should be check the flow of water earliest possible stageல செக் பண்ணணும். அது ஃபைனலைஸ்டாக ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பவரை எடுத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் we have to deal it with the earliest possible stage. வாட்டர் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் லைஃப் நமக்கு தெரியும். ஸோ எல்லா அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, ஹியூமன் எல்லாருக்குமே வந்து பாடியில் இருக்க வாட்டர் லெவல் தேவை, ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நமக்கு தேவை. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் இந்த சாயில், க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா வித் ஆல் ஸ்பீஷியஸ் இன் த எர்த் வாட்டர் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் த கன்சர்வேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் த ஃபண்டமெண்டல் திங்கு. எப்படி உயிர் வாழ்கிறதுக்கு வாட்டர் ஃபண்டமெண்டலோ அதே மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க.
Assimilation and utilization of water is this fundamental for human welfare. மனுஷன் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயமா இதை பார்க்குறாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஷியன் வாட்டர்னா நீர் ஊற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில இடங்களில் வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும், பூமி கடையிலேருந்து அதுவே வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி சம் பிளேசஸ் இருக்குது. அதை தவிர நமக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் சோர்ஸு ரெயினும் ஸ்னோஃபாலும் தான். அதே மாதிரி நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம சீசனல் ரெயின்ஃபாலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் தென் இந்த சாயில் எரோஷன் அண்ட் இர்ரெகுலர் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்டர் கனெக்டடு. அண்ட் ஸோ அடாப்ஷன் டெக்னிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி சாயில் எரோஷனை ப்ரீவென்ட் பண்ணணும். அதை ப்ரீவென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆல்சோ ஹெல்ப் டு கன்சர்வ் அண்ட் கீப் த வாட்டர். அந்த வாட்டரையும் அப்போ என்ன ஆகும், அதை கன்சர்வ் பண்ணி நமக்கு தேவைப்படுற இடத்துல தேவையான நேரத்தில் என்ன பண்ணலாம், வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது டபுள் பர்பஸாக நம்ம வந்து சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது, வாட்டரையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ இது ஒரு டபுள் பர்பஸாக ஆக்ட் பண்ணோம் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா. அண்ட் தென் இட் இஸ் எவிடென்ட் ஹவவர் நம்மளோட கண்ட்ரியில் சீசனல் ரெயின்ஃபாலை தான் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இமென்ஸ் ரெயின் வாட்டர் வந்து நமக்கு வந்து கிரவுண்டில் வந்து கிடச்சிட்ருக்கு. கலெக்ஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் வாட்டர் ஃபார் விட்டல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணணும். மோஸ்ட்லி என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸில் தான் வந்து இது ஃப்ளோ டவுன் ஆகுது. அல்டிமேட்லி என்ன பண்ணுது, கடைசியாக போய் கடல்லையும் கலந்துருது. ஸோ அந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து நம்ம ப்ரெஷியஸ் ஃப்ளூயிடுங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா வாட்டரை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. இது வந்து போய் கடலில் வேஸ்ட்டாக கலக்குதுங்கிறது நம்ம ஹோல் நேஷனுக்கே ஒரு லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ கிரேட் லாஸ் டு த கண்ட்ரின்னு சொல்லிடுறாங்க. எப்படி ஹார்னஸிங் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரிவர்ஸை ஹார்னஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ரன் டு வேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு கிரேட் நேஷனல் ப்ராப்ளமாகவே என்ன ஆகும், இது உருவாகும். நேஷ்னல் லைனில் அதாவது தேசிய அளவில் என்ன பண்ணணும், இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் மாதிரி டேர்ன்ட் இன்ட்டு ஃபர்டைல் அண்ட் ப்ராஸ்பரஸ் கண்ட்ரியாக என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும் அப்படின்னா ஒரு தைரியமான ஒரு வெல் பிளான்டு ஆக்ஷனை வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். அப்போ தான் வந்து இதை ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் தி கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் சாப்பிள். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு வாட்டர்னு சொன்னார், சாயில் எரோஷன் சொன்னார். அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா ப்ராப்ளம் ஆஃப் அஃபாரஸ்ட்ரேஷன் போயிட்டார். அடுத்து என்ன, அஃபாரஸ்ட்ரேஷன் என்ன, மரத்தை வெட்டுறது இல்லையா. சிஸ்டமேட்டிக் பிளான்டிங் ஆஃப் சூட்டபிள் ட்ரீஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து எந்த ஏரியாவில் எந்த மரங்களை வைக்கிறோன்னா அதை சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. நிறைய தண்ணி எடுத்துக்கிறத கொண்டு போய் தண்ணி இல்லாத இடத்துல வைக்கிறது. ஒரு மரத்துக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. கம்மியான வாட்டர் இருந்தாலே அது வந்து மந்த்ஸுக்கு வளர்ந்துட்டு இருக்கும், க்ரோ ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது பிளான்டிங்கை பொறுத்தவரை. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். சிவிலைஸ்டு அப்படின்னா நம்ம வந்து சரியான முறையில் சிஸ்டமேட்டிக்காக வந்து ட்ரீஸை க்ரோன் பண்ணுறது தான் சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. டிஸ்டிங்விஷ்டு ஃப்ரம் வைல்டு அண்ட் அன்டைம்டு ஜங்கிள். அது வந்து இப்போ நம்ம வைல்டாக வந்து அதாவது சரியில்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு மரங்களை கண்ணா பின்னன்னு எந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செய்யாமல் ஒரு ஜங்கிள் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பண்ணுறது இப்போ ஒரு நீட் ஆஃப் த ஆராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியான பிளான்டேஷன் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ என்ன சொல்லுது, ப்ரூஃப் பண்ணுது அப்படின்னா ஒரு அன்டோல்டு வெல்த் டு த கண்ட்ரி. அது கண்டிப்பாக கண்ட்ரிக்கு ஒரு வெல்த்தாக இருக்கும். ஏன்னா மரங்கள் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும், சாயிலை வந்து கிராப் பண்ணி வைக்கும், வாட்டரையும் வந்து ஃபோர்ஸை வந்து குறைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்து நம்மளோட ட்ரீஸால் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து அன்டோல்டு வெல்த் டு த கண்ட்ரி எதுன்னு சொன்னார் அப்படின்னா ட்ரீஸை சொன்னார். So they would check soil erosion and conserve the rainfall of the country. வேஸ்ட்டாக அந்த சீக்கு போகிறத வந்து என்ன பண்ணும், இது தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வித் நெசசரி சப்ளைஸ் ஆஃப் சீப் ஃபியூயலாகவும் அண்ட் unnecessary the wasteful conversion of farmyard manure into form of fuel. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சீப் ஃபியூயலாகவும் என்ன பண்ணும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்ன நெசசரி மெஷர்ஸ் எடுக்கணும் டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னா அண்ட் த
conserve the supplies of it can also serve subsidiary purpose of value to the life of the countryside. இது சப்சிடரியாக அடுத்து சப்ளிமெண்ட்ரியாக இதில் என்ன யூஸும் இருக்குது அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி சைட் லைஃப்பையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளால் சரியாக வச்சுக்க முடியும். பை ஃபார் சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட் வந்து கண்ட்ரியில் எதுனா போட்ஸ் தான், போட்ஸ் அண்ட் பார்ஜஸ். ஆனால் வந்து நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு த்ரூ கேனல்ஸ் அண்ட் ரிவர்ஸ் மூலயமா போட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டர்ஸ் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சேனலைஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய கேட்டிருப்போம். இந்த மாதிரி வாட்டர்வேஸ், இன்டர்னல் வாட்டர்வேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து கேள்வியே பட்டிருக்கோம். அப்போது இது ஒரு பெஸ்ட்டு வேயாக இருக்கும். ஒரு வாட்டர் வேஸாகவே டிரான்ஸ்போர்ட்டோட மீன்ஸாகவே வந்து நம்ம அதை மாற்றணும் அப்படின்னா எல்லா வாட்டரையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் அகைன் ஹார்னஸிங் ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து நமக்கு அதில் கிடைக்கும். எலக்ட்ரிக் பவர் வந்து ட்ரெமெண்டஸ் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சை ஏற்படுத்தும். ஏன்னா கிடைக்கிற இடங்கள்லாம் ரூரல் எக்கானமியுமே என்ன பண்ணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் என்னன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் ட்ராஷ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்மளை கடலில் நம்ம போடுற குப்பைகள் இதெல்லாம் போய் ஃப்ளோட் ஆகி அந்த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்சை உருவாக்கியிருக்கு. இட் இஸ் இந்த பசிபிக் ஓஷன் பிட்வீன் எங்கன்னா ஹவாய் அண்ட் கலிஃபோர்னியா. அதை வந்து டெக்ஸாஸை விட அதிகமான ஒரு அவ்வளோ பெரிய ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளோட்டிங் ட்ராஷ் வந்து மிதந்துட்டுருக்கு. அப்ராக்சிமேட்லி அது எவ்வளோனா 7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸும் அண்ட் அதர் டப்ரிஸ் அப் டு 9 feet டீப் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கான். ஜஸ்ட் இமேஜின் திஸ். நம்ம சின்னதாக சாப்பிட்டுட்டு ஒரு கவரை தூக்கி நம்ம கடலில் போடுறது எவ்வளோ பெரிய, அதாவது ஒவ்வொருத்தரும் போடுற ஒரு கவர்னு வச்சுக்கிட்டா கூட அதெல்லாம் போய் இவ்வளோ பெரிய ஒரு கார்பேஜ் வந்து என்ன பண்ணும். இது கண்டிப்பாக அட் டைம்ஸ் அட் இயர்ஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் மேக் அ சேஞ்ச் இன் த அந்த குவாலிட்டி ஆஃப் த வாட்டரோட இதை வந்து சேஞ்ச் பண்ணும். அது டிராஸ்டிக் எஃபெக்டை கண்டிப்பாக கொடுக்கும் இல்லையா. அப்போது எஸ்டிமேட்டடாக 80% ஆஃப் த பிளாஸ்டிக் எங்கேருந்துன்னா ஃப்ரம் லேண்ட் ஃப்ளோட்டிங் இன் ரிவர்ஸ் டு தி ஓஷன். அண்ட் த ரிமைனிங் 20% ஆஃப் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஷிப்ஸ் இருக்குது இல்லையா, கப்பல் கடல்லையே, அதில் இது மூலயமா 20% தான். பட் லேண்ட்லேருந்து நம்ம கடலில் போட்டு ரிவரில் கடலெல்லாம் போட்டு ஓஷனுக்கு கொண்டு போய் அனுப்புறது தான் 80% ஆஃப் இந்த பிளாஸ்டிக் ட்ராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ராஷ் வந்து பிக்கஸ்ட் த்ரெட் டு தி சி அனிமல். ஸோ ஃபஸ்ட்டு சி லைஃபையே அஃபெக்ட் பண்ணி காலி பண்ணும். அது அப்படியே கண்டினியூஷன் அந்த சைக்கிள் ஆஃப் லைஃப்பை வந்து நமக்கு வந்து அதை டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா ஹியூமன் லைஃப்லேயும் அதே டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம வந்து குப்பையை முதல்ல வந்து கீழே போடுற பழக்கத்தையே அவாய்ட் பண்ணிட்டுனா இது வந்து கடலோ இல்லை வந்து என்ன சொல்கிறது ஒரு ஏரியாவோ வீடோ அதெல்லாம் இல்லை. வீடுக்குள்ளேயே குப்பையை அப்படியே போட்டுட்டு போகிறது யாருக்கு கஷ்டம், அம்மாவுக்கு கஷ்டம். என்ன பண்ணுவோம், நாங்கள் திரும்ப க்ளீன் பண்ணி அதெல்லாம் டஸ்ட்பினில் கொண்டு போய் சேர்க்கணும். பட் நம்மளால் முடியுதுன்னா அதாவது நம்ம ஒரு சாப்பிட்றோம், ஒரு இதை ஓப்பன் பண்ணுறோம், அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுறதுன்னு ஒரு சின்ன ஹேபிட் மட்டும் இருந்தாலே அடுத்தடுத்து டுவர்ட்ஸ் த சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த குப்பையும் போட மாட்டோம். நான் என்னென்னா சின்ன பிள்ளைலேருந்து நான் பண்ணது கிடையாது, சுத்தமாக இந்த விஷயம் பண்ணதில்லை. எங்கேயா சாப்பிட்டனாலும் அதை என் பேக்குள்ளே போட்டுப்பேன், திரும்ப கொண்டு வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுவேன், குப்பை தொட்டியில் போடுவேன். ஸோ இது ஒரு சிம்பிள் பேசிக்கான விஷயந்தான். நான் வந்து பண்ணதே கிடையாது, குப்பையை வந்து நான் வெளில போட்டதே கிடையாது. சின்ன பிள்ளைலேருந்து அது ரொம்ப முன்னாடிலேருந்தே மூளையில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு அட்லீஸ்ட் நம்ம அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஜெனரேஷனும் அதே மாதிரி விஷயத்தை என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ பொல்யூஷன் இந்த மாதிரி இப்போ ட்ராஷுங்கிறது இதெல்லாம் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ ஒன் சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை வந்து காமனஸ்ட் ஆஃப் லிக்விட்னு சொல்கிறோம், சாதாரண லிக்விட் தான் அப்படின்னு சொல்கிறோம். அதர் சென்ஸ் பார்த்தீங்கன்னா அன்காமன் ஆஃப் லிக்விட்ஸ், அமேசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு லிக்விட் தான் வாட்டர். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா யூனிக் பவர் ஆஃப் மெயின்டைனிங். எர்த்தில் நம்ம வாழ்கிறதுக்கே அல்டிமேட் சோர்ஸ் யாருன்னா அந்த வாட்டர் தான். அதை ஒரு சாதாரண தண்ணி தானேன்னு வேஸ்ட் பண்ணுறது, இதை மாதிரி நம்ம பண்ணுற விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரிஜினாலிட்டி என்ன, இட் ஹேஸ் த யூனிக் பவர் ஆஃப் மெயின்டைனிங் அனிமல் லைஃப் அண்ட் பிளான்ட் லைஃப், அஃப்கோர்ஸ் நம்மளோட ஹியூமன் லைஃப்பும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது.
and is far from an exhausted field of research. ஸோ இன்னும் நம்ம அதை வந்து ரிசர்ச் பண்ணி இன்னுமே வாட்டர் சேனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு ரிசர்ச் பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் அபவுட் தி ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் இந்த குரூப் 4ல் சார் பற்றின கொஷின் தான் வந்தது. அபவுட் தி ஆத்தரில் தான் ஒரு கொஷின் இந்த லெசனில் வந்திருக்கு. சர் சி வி ராமன் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ ஹீ வாஸ் அ இந்தியன் ஃபிசிஸ்ட் பார்ன் இன் திருச்சிராப்பள்ளி. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அண்டு ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் என்ன பண்ணார் அப்படின்னா லைட் ஸ்கேட்ரிங்கில் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசிக்ஸ்க்காக 1930 வாங்கினாங்க. அந்த லைட் ஸ்கேட்ரிங் என்ன அப்படின்னா ஒரு லைட்டை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலை சென்ட் பண்ணும் போது அந்த லைட்டை மட்டும் டிஃப்ளெக்ட் பண்ணாமல் அதர் வேவ்லென்த்தோட சம் லைட்டையும் வந்து ஸ்கேட்டர் பண்ணுச்சு. அந்த எஃபெக்டை தான் வந்து ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம சென்ட் பண்ணுறது ஒரு இது. ஸோ நமக்கு டிஃப்ளெக்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வேவ்லென்த்தோட சம் அதர் வேவ்லென்ஸ்லேயும் வந்து என்ன ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆனிச்சு லைட் வந்து. ஸோ அந்த ஃபினாமினாக்காக வந்து ஹி காட் நோபல் ப்ரைஸ். அந்த டேவை வந்து February 28 தான் அவர் வந்து அந்த ராமன் ஸ்கேட்ரிங்கை வந்து கண்டுபிடிச்சாரு. அந்த டே வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேயை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன் 1954 இந்தியா வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னா வந்து அவார்ட் பண்ணாங்க சாருக்கு. இதில் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். கொஷின் நான் போடலை. என்ன கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் ஆல் ட்ரூ அபவுட் சர் சி வி ராமன்ங்கிற மாதிரி கொஷின். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸு லைட் ஸ்கேட்ரிங் இதெல்லாம் இருந்தது. அடுத்து வந்து அவரோட பர்த்டே வந்து February 28 வந்து நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணல, அவரோட ராமன் ஸ்கேட்ரிங்கை கண்டுபிடிச்ச டேயை தான் என்ன பண்ணுறோம் நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டேயாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் கூட கொஞ்சம் ஞாபகமாக பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வாட்டர் தி எலிக்சர் ஆஃப் லைஃப். ஸோ அப் டு 12 முடிஞ்சிருக்கு. யூனிட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம கிராமர் பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் மட்டும் இருக்குது. இது நம்மளோட 12th செஷனோட கம்ப்ளீஷன். ஸோ ரிமைனிங் நமக்கு இருக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒன்லி லிட்ரரி ஒர்க்ஸும் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இருக்குது. இன்னும் 3 கிளாஸஸில் நான் உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாமே இப்போ கதை தான். சரியா, நீங்கள் படிச்சுட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணிட்டுருங்க. நம்ம இப்போ ஸ்டோரியாக சொல்ல போகிறோம். இதுதான் நீங்கள் கேட்குற ஃபைனல் ஹியரிங்காகவே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு, செப்டம்பர் ஆகிட்டு. ஸோ நம்ம அதை சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹியரிங் வந்து அப்படியே இதை கொடுங்க, காதில் கேளுங்க. அதுவே போதுமானது தான். எக்ஸாம் அப்போ உங்களால் ரீகால் ஏன்னா ரொம்ப நியராக தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஒரு 2-3 மாதம் முன்னாடி படித்து வைக்கல திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் ஒருவேளை படிக்காமல் இருக்கீங்க, ஜிகே இன்னும் லிட்ரரி ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்னா நான் கிளாஸில் நடந்ததை மட்டும் அப்படியே ஒரு தடவை காதில் வாங்கிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ இன்னும் 3 இதில் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் லிட்ரரி ஒர்க்ஸ் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் இருக்குது. நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் ஒரு 25 days இருக்குது. தயவு செஞ்சு இந்த வருஷம் சர்வீஸ் வாங்குறதும் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.